Hello everybody. Hi, good evening. 10th standard students எல்லாரும் day 2 war ரெடியா இருக்கீங்களா? Yes. சூப்பரா ரெடியா இருக்கீங்களா? ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம குயிக்கா ஸ்டார்ட் பண்ணி ஹிஸ்டரி அண்ட் தென் சிவிக்ஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். தீ மின்னல் பேட்ச் எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னா சாட்ல பாய்ஸ் எல்லாருமே தீ போடுங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே மின்னல் போடுங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிவிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சிவிக்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு போர்ஷன்ஸ் கம்மியா இருக்கு அண்ட் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிறப்போ நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் இல்லையா? அதுக்கப்புறமா நம்ம ஹிஸ்டரிக்குள்ள போகலாம். சரியாப்பா? சோ நிறைய பேரோட மென்டாலிட்டி அண்ட் சைக்காலஜி எப்படி இருக்கும்னா, எடுக்கும் போதே டஃப்பான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்காந்தா சே போடா எதுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஸோ ஈஸியா இருக்கிறத ஃபர்ஸ்ட் படிச்சுட்டா சூப்பர் நம்ம இவ்வளவு படிச்சிட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறமா கஷ்டமானதுக்கு மெதுவா போய்க்கலாம். சரியா? எஸ், எக்ஸாக்ட்லிப்பா. சூப்பர். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஜாயின் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா லிங்க் ஷேர் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்க. பிகாஸ் இன்னைக்குமே லாங் மேரத்தான் இருக்க போகுது. ஓகேவா? ஒரு 2.5 hours நம்ம கண்டினியூஸா படிக்க போறோம். அப்படி ஒரு 2.5 hours படிக்கிறப்போ நிறைய பேர் சேர்ந்து நம்ம படிக்கிறப்போ ஃபோக்கஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இன்னும் ஒரு எக்ஸாம் தான், இந்த சோஷியல் எக்ஸாமை நீங்க அழகா முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்பாடா ஹாஃப் இயர்லி முடிஞ்சது. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வரும், அதுக்கப்புறம் நியூ இயர் வரும், அதுக்கப்புறம் பொங்கல் வரும். ஒரே ஜாலி தான். ஜாலியா இல்ல, பிராக்டிகலுக்கு நிறைய எழுத கொடுத்துருவாங்க ஸ்கூல்ல. அது மட்டும் இல்லாம ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3 எல்லாம் வச்சுட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் அரைகுறையா ஓரளவுக்கு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் நம்ம ஒரு வாட்டி எழுதிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம கரெக்டா பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். ஓகே, இனிமே ஈஸியா தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே இப்ப படிச்சிட்டோம். மிட் டர்முக்கு படிச்சிருக்கோம், ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷனே படிச்சிருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்க ஆல்ரெடி படிச்சதை நல்லா தரவா ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புதுசா படிக்கிறத படிச்சாலே ஈஸியா சென்டம் வாங்கலாம். அது உங்க கையில தான் இருக்கு. சரியா? ஓகேவா? யாரெல்லாம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டே 2 அட்டெண்ட் பண்றீங்களோ, நேத்து டே 1 ஆல்ரெடி நம்ம குவிஸ் மாதிரி ஒரு லைவ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல எல்லா ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபியோட 1 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸோட 2 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். நாளைக்கு ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸோட 2 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 2 மார்க்ஸ்க்கு அது ஓவர். அதுக்கப்புறமா சண்டே நம்ம ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபியோட 1 மார்க் தானே நேற்று பார்த்தோம். நெக்ஸ்ட் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸோட 1 மார்க் இருக்கு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து உங்களுக்கு 5 மார்க் கேட்பாங்க. மேப், டைம் லைன் 5 மார்க், 8 மார்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சண்டே மேரத்தான்ல நம்ம கத்துக்க போறோம். எக்ஸாக்ட்லி அட் 10 o'clock in the morning. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட லைவ் பிளான். யாரெல்லாம் நேற்று லைவ் வந்து அட்டென்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பா அந்த லைவ் போய் விசிட் பண்ணி பாருங்க. எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸுமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சூப்பரா. ஸோ இன்னைக்கு ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ், நாளைக்கு ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ், சண்டே அன்னைக்கு 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ். இதுதான்ப்பா பிளான். குயிக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆல்ரெடி இங்கிலீஷ் நாளைக்கு யாரெல்லாம் இருக்கோ நம்ம இது வரைக்கும் 2 லைவ் செஷன் வந்து வந்திருக்கோம். சரியா? அந்த 2 லைவையுமே 2x ஸ்பீட்ல வச்சு நீங்க குயிக்கா பார்த்து முடிச்சிருங்க. ஓகே, இங்கிலீஷ் பசங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்டா. ஸோ ஷார்ட்ஸ்ல நீங்க எந்தெந்த லைவ் பார்க்கணும் அப்படிங்கறத நான் கீழே லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்க தனியா போய் எல்லாம் தேட வேணாம். உங்களோட எந்த 2 லைவ் நீங்க வந்து 2x ஸ்பீட்ல வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது கீழேயே லிங்க் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு தனியா ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அதையும் வீடியோ லிங்க் பண்ணியிருக்கேன் கீழேயே. ஸோ அந்த லிங்க் பண்ண வீடியோவை மட்டும் கிளிக் பண்ணி பார்த்தா போதும். கிராமரும் நான் சொல்லி கொடுத்த லைவ் இருக்குடா. சரியா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியாப்பா? இன்னைக்கு லைவ் கடைசி வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸ், அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. நம்ம இப்போ சிவிக்ஸ் உடைய 2 மார்க்ஸோட ஸ்டார்ட் பண்றோம். சிவிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஹிஸ்டரி இருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஃபோக்கஸ்டா லிசன் பண்ணீங்க அப்படின்னா அழகா இந்த 2 ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ்ல இருக்கிற 2 மார்க்ஸை நம்ம சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவாப்பா? சூப்பர். எஸ் பசங்களா. ஸோ இங்கிலீஷ் நிறைய பேருக்கு இல்லப்பா, ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல மழைனால வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை. ஸோ மற்றவங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சோஷியல் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாமா? எஸ், நேத்து லைவ் என்னால் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கூட போய் பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங் அவைலபிளா இருக்கும். நம்மளோட சேனல்ல லைவ் செக்ஷனுக்கு கீழே போய் பார்க்கணும். அதே மாதிரி இப்ப சண்டே வந்து நிறைய பேர் சொல்றீங்க மேம் எனக்கு ஸ்கூல் இருக்கு, இல்ல மேம் எனக்கு சர்ச் இருக்கு 10:30க்கு மாஸ் பிரேயர் போகணும். ஒண்ணுமே தப்பு கிடையாது. அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப கூட வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஷால் வி ஸ்டார்ட் வித் சிவிக்ஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மொத்தமாவே நம்மளுக்கு 5 சாப்டர் தான் இருக்கு இல்லையா? ஸோ டக்கு டக்குன்னு சிவிக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹிஸ்டரி வந்துப்போம். ஓகே, எஸ்.
சிவிக்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் இந்த லைவ் செஷனை இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ அழகாக லைக் போட்டுருங்க. ஏன்னா லைவோட பிளான் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்லியாச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், நேற்று என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் ஒரு 2 days என்ன பிளான் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ இந்த பிளான் கேட்டப்பவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதுவுமே நாங்கள் மிஸ் பண்ண போகிறது கிடையாது, எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட போகிறோம். அப்போது சூப்பராக மார்க் வாங்கிடலாம் இல்லையா? அப்போது எங்களுக்கும் என்கரேஜ்மெண்ட் வேணும் இல்லையா? ஸோ அழகாக லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து சாப்டர் 1ல் இருக்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இருக்குது சிவிக்ஸில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா பார்க்கலாமா? இந்த கொஷின் வந்து 2 times கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் ஹாஃப் இயர்லியில் மட்டும். ஸோ எதெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் பார்த்துடலாமா? ஸோ யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க எனக்கு வந்து ஃபயர் எமோஜியை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலே ரெடி அப்படின்னா வேற எதுவும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பேசக்கூடாது, நான் சொல்கிறத மட்டும் ஃபோக்கஸ்டாக லிசன் பண்ணணும். ஓகேவா? ரெடியா எல்லாரும்? ஆமாம், ஸ்டாப் சேட்டிங். ஸோ சேட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு லைக் போட்டுட்டு ஃபோக்கஸ்டாக என்ன மட்டும் கவனிங்க. ஓகேவா? ரெடியா எல்லாரும்? ஸோ யாரெல்லாம் ரெடி, இந்த டீலுக்கு யாரெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்களோ எல்லாருமே வந்து எனக்கு ஃபயர் எமோஜியை கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் 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 எஸ். பிரியா லைஃப் ஸ்டைல் எப்படி வேணா கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, சூப்பர். ஸோ இதெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இப்போ கேரளானா மலையாளம் பேசுகிறாங்க, தமிழ்நாடுனா தமிழ் பேசுகிறாங்க, ஆந்திரா அப்படின்னா வந்து தெலுங்கு பேசுகிறாங்க, கர்நாடகானா கன்னடா பேசுகிறாங்க, நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒடிஷா, பஞ்சாபி, ஹிந்தி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அசாமீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜும் நம்மளோட இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இல்லையா? ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு மொழிக்கு ஓகே ஸோ ஹிஸ்ட்ரி ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் எந்த ஒரு மொழியில நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்களோ பழங்காலத்திலிருந்தே. இப்போ நம்மெல்லாம் வந்து படிக்கிறோம் இல்லையா, அந்த 14 கீழ்கணக்கு, 14 மேல் கணக்கு, 8 தொகை, 10 பாட்டு, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பழங்காலத்தில் எல்லாருமே எழுதி வச்சிருந்தது, அதுவும் தமிழ் மொழியில எழுதி வச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த மொழிக்கெல்லாம் வந்து பழங்காலத்திலேருந்தே புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு, எதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத வச்செல்லாம் தான் நம்மளுக்கு இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற பட்டத்தை கொடுப்பாங்க. எப்படி தமிழுக்கு வந்து செம்மொழி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். சரியா? பழமையா இருக்கணும் அண்ட் அதுக்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கணும். சரியா? நிறைய புக்ஸ் வந்து அதில் எழுதி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது 6 லாங்குவேஜஸ். இந்தியாவில் மொத்தமாக வந்து 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ எதுன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் தமிழ் 2004ல் வந்து அதுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. தென் சான்ஸ்கிரிட் 2005ல் கொடுத்தாங்க, தெலுங்கு 2008ல் கொடுத்தாங்க, கன்னடா 2008ல், மலையாளம் 2013 அண்ட் ஒடியா 2014. இப்போ இதில் இயர் நீங்கள் மென்ஷன் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் லாங்குவேஜஸை கரெக்டாக எழுதினாலே போதும். சரியா? தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா. ஓகே, ஸோ இதுதான் 6 லாங்குவேஜஸ். ஸோ இதில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா ஈஸியாக நம்ம எழுதிடுவோம். ஏன்னா சவுத் இந்தியன் ரீஜன்ஸ் இல்லையா, நம்ம தமிழ் பேசுகிறோம், நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் மலையாளி பேசுகிறாங்க, அண்ட் தென் தெலுங்கு பீப்புள் இருக்காங்க, அண்ட் தென் கன்னடா பீப்புள் இருக்காங்க. இந்த 4 ஈஸியாக நம்ம எழுதிடலாம். நம்ம எழுதாதது இது சான்ஸ்கிரிட்டும் ஒடியாவும், இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். அண்ட் தமிழ் மொழியிலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, சமஸ்கிருதம் தமிழ் ஒன்றே தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ சான்ஸ்கிரிட் அண்ட் ஒடியா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் போகலாமா? எஸ் மேம், ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் டே, ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? சுத்தமாக வந்து கான்ஃபிடென்ஸே போயிடும். சரியா? அதனால நம்ம வந்து சிவிக்ஸில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் வில் கோ வித் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ரெடியா எல்லாரும்? எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட், வாட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன்? இப்போ ஒரு இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியா எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது, அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன். சரியா? ஸோ த கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் லா. ஃபண்டமெண்டல் லானா என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம என்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் இந்தியாவுக்குள்ள. சரியா? ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் நம்ம எந்த மாதிரி ரூல்ஸு லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம், விச் ரெஃப்ளெக்ட்ஸ் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ். ஸோ இது எதை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆஸ் அ கண்ட்ரியாக எப்படி இருக்கும்,
நம்ம as a people-ஆ எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் பத்தி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது, டிக்டேட்டர்ஷிப்ல தான் இன்னுமே இருக்கு. ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு ரூல் போட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா வந்து பனிஷ்மெண்ட், டெத்து இப்படி தான் போகும். சரியா? இப்போ நம்மளோட கண்ட்ரி அப்படி கிடையாது, we are democratic people இல்லையா? ஸோ we have freedom to everything. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி அப்படின்னா அதை பத்தி ஒரு இமேஜ் நம்மளுக்கு வந்து இமேஜினேஷன்ல வரும். ஓகே, இந்த கண்ட்ரினா ரொம்ப பயங்கரமான கண்ட்ரி, இந்த கண்ட்ரி ஓகே சூப்பரான கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. எதை டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா அங்க இருக்க ரூல்ஸ் எப்படி இருக்கு, அங்க மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத வச்சுதான் ஒரு கண்ட்ரியோட இமேஜே ஃபார்ம் ஆக போகுது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. ஸோ அந்த கண்ட்ரியில கவர்மெண்ட் எப்படி வந்து செயல்பட போகுது, எந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி இருக்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன், which is அரசியல் அமைப்பு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் போலாமா? teach all the questions, not only important question. இங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க. எல்லா क्वेश्चनும் படிக்கணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வெச்சிட்டு இப்படி நீங்க எல்லா क्वेश्चनும் படிக்கணும்னா நீங்க டே 1ல இருந்தே படிச்சிருக்கணும். சரியா? நீங்க டே 1ல இருந்து படிக்கல, இப்ப லாஸ்ட் ஒரு 3 டேஸ்ல தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस முடிச்சிரது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்க எல்லா क्वेश्चंसும் படிச்சா அதுல ஒரு 10 क्वेश्चन தான் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும், மத்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டே இல்லாத क्वेश्चनக்கு நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப மத்ததெல்லாம் படிக்கணும் இல்லையா? நம்மளுக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. இப்ப படிக்க வேணாம்னு சொல்லல, படிங்க இஃப் யூ ஹேவ் டைம். பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரியாரிட்டியா என்ன முடிச்சிட போறோம்? இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस முடிச்சிட போறோம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस முடிச்சிட்டாலே நீங்க 100 மார்க்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 60-65 மார்க்ஸ் எல்லாம் ஈஸியாவே வாங்கிடலாம். சரியா? அதுவும் ரொம்ப கம்மியான டைம்ல. 2 மணி நேரத்துல நீங்க படிச்சு ஒரு 65 மார்க் வாங்குறது ஈஸியா, இல்ல நான் வந்து ஒரு 4 நாள் படிச்சு சென்டம் வாங்குறது ஈஸியா? ஸோ எது நம்மளுக்கு டைம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். சரியா? இப்போ டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? ஓகே, நார்த் கொரியாவா? சரிடா. எஸ், வாட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன்? புரிஞ்சுதா? Constitution is a fundamental law of a country which reflects the fundamental principle on which government of that country is based. So ஒரு countryயோட government எப்படி வேலை செய்யும், எதை பேஸ் பண்ணி வேலை செய்யும், and அங்க fundamental principle எப்படி இருக்கு, அவங்களோட கொள்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் constitution. சரியா? நெக்ஸ்ட் பாத்துடலாமா? Yes, list out the fundamental rights guaranteed by Indian Constitution. So நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அது என்னென்ன ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்கு, as a people, as a citizen என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறது பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பசங்களா யாருக்கெல்லாம் நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாமோ உங்க எல்லாருக்குமே நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ்ல நீங்க என்ன வீடியோ பார்க்கணும், என்ன லைவ் பார்க்கணும் அப்படிங்கறத அந்த ஷார்ட்ஸ்க்கு கீழேயே லிங்க் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அந்த ஷார்ட் செக்ஷன்ல போயிட்டு நம்மளோட சேனல் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஷார்ட்ஸுமே நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். மொத்தமா 3 ஷார்ட்ஸ் தான். ஓகே, சரி. இது படிச்சா 80 வாங்கலாமா மேம்? இது வரைக்கும் நீங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருப்பீங்க, எங்க லைவ் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. லைவ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்தது அதை பேஸ் பண்ணி நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ். ஸோ ஒரிஜினலி வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்க. பட் இப்போ recent daysல நம்மளுக்கு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்கு. ஸோ அது என்னென்ன ரைட்ஸ் அப்படிங்கறத பார்த்துடலாமா? மேப் சண்டே ராஜ்மாலாம் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பிளான் சொல்லியாச்சு. மேப் சண்டே தான் நான் டீச் பண்ண போறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா என்ன? எல்லாருமே சமம் தான், யாருமே பெருசு கிடையாது, யாருமே சின்னது கிடையாது. இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களுமே எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றது ரைட் டு ஈக்குவாலிட்டி. சரியா? தென் ரைட் டு ஃப்ரீடம். எல்லாருக்குமே வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் யாருக்குமே கிடையாது. சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றது தான் ரைட் டு ஃப்ரீடம். சரியா? தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். இப்போ இந்தியாவில் வாழ்ற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனுஷனும் வந்து அவன் என்ன ரிலிஜன் ஃபாலோ பண்ணணும்ன்றது அவனோட இஷ்டம். ஹிந்துவா இருக்கானா, கிறிஸ்டியனா இருக்கானா, முஸ்லிமா இருக்கானா, இல்ல ஜெயினா இருக்கானா, சிக்கிசம் ஃபாலோ பண்றானா, இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு ஹிம் ஆர் ஹர். இதை வந்து இன்னொருத்தங்க போய் நம்ம திணிக்க முடியாது அவன் மேல, நீ இதுதான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். தென் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்ன? மேன் பவரை வந்து மிஸ்யூஸ் பண்றது. என்ன தெரியுமா? இப்போ எனக்கு இஷ்டமே இல்லை வேலை பார்க்கறதுக்கு, பட் ஒருத்தங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ணி நான் வேலை பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ்
against exploitation. சரியா? ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கு சம்மதம் இல்லாம ஒருத்தங்க வந்து நீ இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதும், பிளஸ் இந்த சைல்டு லேபர்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப சின்ன சின்ன பசங்களெல்லாம் வந்து காசுக்காக வேலை பார்க்க வைப்பாங்க, பட் அது வந்து லீகலி கரெக்ட் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் பண்றது தான் ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ அதுக்கு எதிராக நம்ம வந்து குரல் கொடுக்கலாம், அதுக்கும் நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு. தென் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். நம்ம என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணணும், பிளஸ் இந்தியாவில் வந்து நிறைய கல்ச்சர் இருக்கு. இப்போ ஹிந்தி பீப்புள் வந்து வேற கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க, தெலுங்கு பீப்புள் வேற டைப் ஆஃப் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க, தமிழ் பீப்புளுக்குன்னா வேற ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு கலாச்சாரமும் எல்லாமே ஈக்குவல் தான், எதுவுமே பெருசு கிடையாது, எதுவுமே சின்னது கிடையாது, எதுவுமே கரெக்ட் தப்புங்கிறது சொல்லவே முடியாது. அவங்கவுங்க ஃபாலோ பண்ற கல்ச்சர் வந்து அவங்கவுங்களுக்கு பெருசு தான். பட் இது எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றது தான் கல்ச்சுரல் ரைட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸும் இருக்கு. இங்க வாழ்ற எல்லா மக்களுக்குமே வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். யாருமே போய் அதுக்குன்னு என்ன சொல்றது, நீ படிக்கக்கூடாதுன்னா யாருமே நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ எஜுகேஷன் ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கு, irrespective of the gender. அது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா எஜுகேஷன் அப்படிங்கிறது கொடுத்தே ஆகணும். அப் டு 14 years it is very very mandatory. Then ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்னா என்ன? எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது இந்த நாட்டுக்குள்ள, எல்லாருக்கும் ஒரு லா இருக்கு, எனக்கு மட்டும் வேற ஒரு லா இருக்கு, அதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னா என்ன பண்ணலாம், நான் போய் லீகலி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம், நான் ஒரு லாயர் கூப்பிட்டு வச்சு லீகலி மூவ் பண்ணலாம். அதுதான் ரைட் டு எஜுகேஷனல் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். லீகலி எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னா நானும் லீகலி வந்து மூவ் பண்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு அப்படிங்கிறது தான் ரைட் டு constitutional remedies. Okay va? So list out the fundamental rights guaranteed by Indian constitution. கேட்டா என்ன எழுத போறீங்க? நமக்கு previously we had 7 fundamental rights, இப்போ வந்து கரண்டா 6 தான் இருக்கு. என்னது? ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாருமே சமம். ரைட் டு ஃப்ரீடம், எல்லாருக்குமே சுதந்திரம் அப்படின்றது இருக்கு. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், யாரை என்ன ரிலிஜன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவங்க கிட்ட தான் இருக்கு, இன்னொருத்தர் போய் கம்பல் பண்ண முடியாது. ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சம்மந்தமே இல்லாம ஒரு பர்சனை வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கவோ இல்லை அவங்க கிட்ட இந்த ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவோ கூடாது, அதுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு. தென் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ், உச்சிஹா த ஹரிஷ் 81 உங்களோட ஐடி இன்னைக்கு கூடி சீக்கிரம் பிளாக் ஆயிடும். லைவ் செஷன்ல தேவையில்லாம யாரெல்லாம் ஸ்பாம் பண்ணிட்டு இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆயிடும். சரியா? நான் சொல்றத ஃபோக்கஸ்டா லிசன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸாம்ல மார்க் வருமே தவிர சும்மா கடனுக்கேன்னு லைவ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மார்க்லாம் வராது. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, சாப்டர் 1ல வாட் இஸ் மென்ட் பை சிட்டிசன்ஷிப். ஓகே, குடிமகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்திய குடிமகன், இந்திய குடிமகள் அப்படின்னு சொல்லுவோம், அதான் சிட்டிசன் அப்படின்னு சொல்றது. சிட்டிசன்ஷிப்னா என்ன? ஓகே, the word citizen is derived from the Latin term civis. ஓகே, சிவிஸ் அப்படின்ற ஒரு லாட்டின் டேர்ம்ல இருந்து தான் சிட்டிசன் அப்படின்ற வார்த்தை வந்து பிறந்துச்சு. இட் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஆர் எ ஸ்டேட். ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம், இல்லை ஒரு மாநிலத்தில் வாழக்கூடிய ஒரு மக்களாக இருக்கலாம், அதுதான் சிட்டிசன். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் அ சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப். இப்போ இந்தியாவில் எவ்வளோ ஸ்டேட்ஸ்பா இருக்கு? இந்தியாவில் மொத்தமாக எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கு? எவ்வளோ ஸ்டேட்ஸ், எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ்? கவுண்ட் தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா, நான் மறந்துட்டேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நம்மளோட இந்தியால மொத்தமா எவ்வளோ ஸ்டேட் இருக்கு, எவ்வளோ யூனியன் டெரிட்டரி இருக்கு? 32 ஸ்டேட்ஸா? எவ்வளோ யூனியன் டெரிட்டரி தென்? என்னடா 32 சொல்றீங்க, 29 சொல்றீங்க, 28 சொல்றீங்க? கரெக்டான ஒரு இது சொல்லுங்க பார்க்கலாம். 29 and 7 மேம் மேப் சொல்லித்தாங்க, சண்டே சொல்லி தருவேன். சரியா? 29 states and 7 union territories. 7 எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸ்டேட்ஸ் எவ்வளோடா? 7 union territories பக்கா. ஓகே, எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்றீங்க. வாட் அபவுட் ஸ்டேட்ஸ்? 28 29 32 29 states and 7 union territories. கரெக்டா? 29 7 correct. Okay, fine. சரி,
இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப் இருக்கா நம்ம இந்தியால கிடையாது. யூ ஆர் அ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, யூ ஆர் அ சிட்டிசன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படி சொல்றாங்களா? கிடையாது. இந்தியால பிறக்கிற எல்லாருமே வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா மட்டும்தான். உள்ள நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தாலும், இந்த 29 ஸ்டேட் இருந்தாலுமே நம்ம எல்லாருமே இந்தியாவோட சிட்டிசன் தான். ஸோ ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இந்தியாவுக்குள்ள. இட் இஸ் அ சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் ஃபார் ஹோல் ஆஃப் இந்தியா. மொத்த இந்தியாவுக்கும் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். ஆர்டிகல் 5 to 11ல அண்டர் பார்ட் 2 இது வந்து சிட்டிசன்ஷிப்பை பற்றி நிறைய சொல்லுது. சரியா? ஸோ பார்ட் 2ல ஆர்டிகல் 5ல இருந்து 11க்குள்ள இருக்க எல்லா கான்ஸ்டிடியூஷனல் லாஸுமே வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது வந்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் தான், வேணும்னா எழுதலாம், இல்லைனா விட்டுறலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ட் சிட்டிசன் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்துச்சு? லாட்டின் வேர்ட் சிவிஸ்ல இருந்து வந்தது. இட் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் அ ஸ்டேட் ஆர் அ சிட்டி. ஓகேவா? இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஒரே ஒரு சிங்கிள் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் தான். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனித்தனி சிட்டிசன்ஷிப் எல்லாம் கிடையாது. அண்ட் பார்ட் 2ல ஆர்டிகல் 5ல இருந்து 11க்குள்ள சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? 8 யூனியன் டெரிட்டரிஸா? என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி தானே 9th படிச்சுட்டு வந்தீங்க, ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆன்சர் சொல்றீங்க. சரி, ஸோ வாட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி பார்க்கலாமா? எஸ், வாட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி? ஸோ இது வந்து யார் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிரேட் கிரைசிஸ். நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அந்த டைம்ல நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். இது வந்து பிரசிடென்ட் அண்டர் தி ஆர்டிகல் ஆஃப் 352 அவர் வந்து டிக்ளேர் பண்ணலாம். பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணலாம், பிரைம் மினிஸ்டர் கிடையாது. நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் இல்லையா? ஓகே, ஸோ பிரசிடென்ட் வந்து அண்டர் தி ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். எப்போ? அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சும்மா விளையாட்டுத்தனமா வந்து நேஷனல் எமர்ஜென்சியை நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. இப்படியெல்லாம் இருந்தாதான் நேஷனல் எமர்ஜென்சி நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். அது என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ இந்தியாவோட செக்யூரிட்டி வந்து ஏதோ ஒரு இடத்துல எனக்கு பாதிக்கப்பட போகுது, இந்தியா சேஃப் கிடையாது, ஏதோ ஒரு போர் வரப்போகுது அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இந்தியா செக்யூரிட்டி இஸ் த்ரெட்டன்ட் டியூ டு வார். ஒரு போர் வரப்போகுது, இந்தியாவுக்கு எதிராக யாராவது போர் எடுத்து வர போறாங்க, அந்த டைம்ல இந்தியாவோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எனக்கு கொஞ்சம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்ட் ரெபெலியன். எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னா என்ன? நம்ம நாட்டுக்கு வெளியிருந்து வர்ற வேற யாரோ நாட்டு மக்கள் வந்து என்ன பண்றாங்க, நம்மளை வந்து ரூல் பண்ணணும், நம்ம கூட சண்டை போடணும், போர் பண்ணணும்ன்றதுக்காக வராங்க. அது எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். சரியா? ஆர்ம்ட் ரெபெலியன்னா என்ன? ஆர்மி எல்லாம் கூட்டிட்டு சண்டை போடுறதுக்காக வராங்க, இல்ல நம்ம ஆர்மி கூட அவங்க ஆர்மியை வச்சு சண்டை போட வராங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தா நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். தென் ஆர் இஃப் தெர் இஸ் எனி imminent danger or threat. ஸோ நம்மளோட கண்ட்ரிக்குள்ள இத்தனை பேர் வந்து இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா, இந்த கொலை மிரட்டல்லாம் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்னா அந்த மாதிரி டேஞ்சரான சுச்சுவேஷன்ல நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ 3 பாயிண்ட் தான். சரியா? 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸா? சரிப்பா. ஸோ இந்த 3 விஷயம் தான். நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது என்ன? நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றது தான். அது எப்போ வந்து யார் டிக்ளேர் பண்ணலாம்? ரொம்ப கஷ்டமான டைம்ல, கிரேட் கிரைசிஸ், ஏதாவது பிரச்சனை வரும்போது டிக்ளேர் பண்ணலாம். ஸோ யாரை டிக்ளேர் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க அண்டர் தி ஆர்டிகல் 352. 3 விஷயத்துல. 1, இந்தியாவோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து பாதிக்கப்பட போகுது, ஏதோ ஒரு போர் வரப்போகுதுன்னா அப்போ டிக்ளேர் பண்ணலாம். இந்தியா செக்யூரிட்டி இஸ் த்ரெட்டன்ட் டியூ டு வார். பாயிண்ட் நம்பர் 2 என்ன? எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஆர் ஆர்ம்ட் ரெபெலியன். ஸோ ஏதோ ஒரு ஆர்மியை கூட்டிட்டு வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் நம்ம கூட சண்டை போட வராங்க அப்படின்னா அப்போ பண்ணலாம். தென் பாயிண்ட் நம்பர் 3 என்ன? இமினன்ட் டேஞ்சர் ஆர் த்ரெட். யாராவது சாக போறாங்க அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும் அப்படின்னா நம்ம அந்த டைம்ல டிக்ளேர் பண்ணலாம். சரியா? தென் சாப்டர் 2 பார்க்கலாமா? டிக்ளேர் அப்படின்னா வந்து அறிவிக்கிறது, அனௌன்ஸ் பண்றது. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாமா? எஸ் எஸ் எஸ், நெக்ஸ்ட் சாப்டருக்கு ரெடியா? 2 மார்க் இன்டீரியர் கொஷின்ஸும் இருக்கு, நான் டீச் பண்ண தான் போறேன். சரியா? டோன்ட் வரி அபவுட் தட். நம்ம வந்து புக் பேக் கொஷின்ஸ் மட்டுமே பார்க்க போகிறது கிடையாது. நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அப்படின்னா அதில் புக் பேக்கும் இருக்கலாம், புக் இன்சைட் கொஷின்ஸும் இருக்கலாம். ஓகேவா? இந்த சாப்டரில் உங்களுக்கு புக் இன்சைட் கொஷின்ஸ் கேட்கல, ஆனால் சாப்டர் 4ல் புக் இன்சைட் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம இந்த லைவ்ல பார்க்க தான் போகிறோம். ஓகேவா? ஸோ சாப்டர் 2 பார்த்துடலாமா?
எஸ் சாப்டர் 2. How was President of India elected? நம்மளோட இந்தியாவோட பிரசிடென்ட் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். கரண்ட் பிரசிடென்ட் யாரு? இந்தியாவோட கரண்ட் பிரசிடென்ட். எஸ், யாரு கரெக்டான ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். பசங்களா கமெண்ட்ஸ் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நீங்க பார்க்க வேணாம். சரியா, நீ என்னோட கிளாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். கமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்க பார்க்க வேணாம். சரியா, முர்மு. எஸ் எஸ் சாய், வெரி குட். திரௌபதி முர்மு இல்லையா? சூப்பர். ஓகே, ஸோ பிரசிடென்ட் பார்த்தாச்சு. பிரைம் மினிஸ்டர் யாருப்பா? இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? ஜவஹர்லால் நேருவா? டே, நான் கேட்டது ஃபர்ஸ்ட் இல்லை, கரண்ட். சரியா, கரண்ட் பிரசிடென்ட், கரண்ட் பிரைம் மினிஸ்டர் நான் கேட்குறேன். கரண்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு? மோடிஜி, ரைட்? ஓகே, நரேந்திர மோடி இஸ் தி பிரைமரி பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர் இல்லையா? சூப்பர். ஓகே, ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, அவங்கள யாரை எலெக்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படி எலெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்க்கலாமா? ஸோ அவங்கள நம்ம ஓட் போட்டு எலெக்ட் பண்ணுறோமாப்பா? பிரசிடென்ட்டை நம்மளா ஓட் போட்டு எலெக்ட் பண்ணுறோம் கிடையாது. சரியா, ஸோ பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் நம்ம ஓட் போட்டு எலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாரையுமே வந்து எலெக்ட் பண்ண போகிறாங்க. சரியா, ஸோ இந்த பிரசிடெண்ட்டை யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எம்பிஸ். ஓகே, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ராஜ்யசபால எல்லாருமே ஒன்று சேர்ந்து எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து தான் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ண போகிறாங்க. சரியா, இந்த பிரசிடெண்ட் இஸ் எலெக்டட் பை எலெக்டோரல் காலேஜ். எலெக்டோரல் காலேஜ்னா என்ன தெரியுமா? எலெக்ஷன் வச்சு ஓட் போட்டு யார் ஓட் போடுறாங்களோ அவங்க தான் எலெக்டோரல் காலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன்லாம் வரும்போது எம்எல்ஏஸை நம்ம தான் எலெக்ட் பண்ண போகிறோம். சரியா, நம்மளோட தொகுதிக்கு யார் எம்எல்ஏவா வர போறாங்க அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் ஓட் போட்டு எலெக்ட் பண்றோம். அந்த மாதிரி ஒரு இப்போ தமிழ்நாடுல வந்து 232 தொகுதி இருக்கா, அந்த 232 தொகுதியிலையும் எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களோட சீஃப் மினிஸ்டரை டிசைட் பண்ணுவாங்க. எந்த கட்சி வந்து பெரும்பான்மையான ஓட்டு வந்திருக்கு, அப்ப அவங்களுக்கு தலைவர் யாரு அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்ண போறாங்க. சரியா, இதுதான் விஷயம். சீஃப் மினிஸ்டரையும் நம்ம வந்து டைரக்டா ஓட் பண்ண போறது கிடையாது. எம்எல்ஏஸை செலக்ட் பண்றோம். எம்எல்ஏஸ் மூலியமா சீஃப் மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகுறாங்க. எம்எல்ஏஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க யாரு நம்மள சீஃப் மினிஸ்டரா வந்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எம்பிஸை வந்து நம்ம என்ன பண்றோம், ஓட் பண்ணி எலெக்ட் பண்றோம். அந்த எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து தான் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே எலெக்ட் பண்ண போறாங்க. சரியா, ஸோ இந்த பிரசிடென்ட் வந்து யாருனால எலெக்ட் பண்ணுவாங்க? இந்த எம்பிஸ். ராஜ்யசபால எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் எலெக்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் a system of proportional representation. ப்ரொபோஷனல்னா என்ன? இப்போ 100 பேர் இருக்காங்க. ஓகே, 2 கேண்டிடேட் இருக்காங்க, அவங்களுக்கு 100 பேர் ஓட் பண்ணணும். யாருக்கு மெஜாரிட்டியான ஓட் போகுதோ அந்த ப்ரப்போர்ஷன் பேஸ் பண்ணி தான். இப்போ ஒருத்தருக்கு 30 ஓட்டு தான் இருக்கு, இன்னொருத்தருக்கு 70 ஓட்டு இருக்குன்னா யார் வின் பண்ணுவாங்க? 70 ஓட்டு இருக்கவங்க தான் வின் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் விஷயம். ஸோ ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா என்ன? மொத்தம் இருக்க ஓட் பண்ற எல்லா இடத்துலையுமே யார் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யாருக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அந்த மெஜாரிட்டி தான் வின் பண்ணும். சரியா, proportional representation by means of single transferable vote. இது என்ன தெரியுமா? ஒருத்தங்க ஒரு தடவை தான் ஓட் பண்ண முடியும். ஒன்ஸ் ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சாய்ஸ் வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க மாற்றிக்க முடியாது. இதுதான் விஷயம். ஸோ இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எலெக்டோரல் காலேஜ்னா என்ன? யாரை வந்து ஓட் பண்ணி இந்த பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ண போறாங்களோ அந்த மக்கள் தான் எலெக்டோரல் காலேஜ். சரியா, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா என்ன? மெஜாரிட்டி ஆஃப் ஓட் யாருக்கு போகுது அதை டிபெண்ட் பண்ணி. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னா ஒருத்தங்க ஒரு தடவை தான் ஓட் பண்ண முடியும். ஒன்ஸ் ஓட் பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவை மாத்திக்க முடியாது. சரியா, இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? எஸ், how was President of India elected? புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மணி பில். Yes, can you give few minutes to read all the questions? Why should you? அதுதான் எனக்கு புரியல. நான் உங்களுக்கு படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுறேன். Why should you read the questions பா? நீங்க சொன்ன questions படிச்சா சென்டம் வாங்கலாமா? பசங்களா, இம்பார்ட்டன்ட் questions பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஈஸியா ஒரு 90 மார்க்ஸ் வரைக்கும் வாங்கலாம். நீங்க சென்டம் வாங்கணும் அப்படின்னா
புக்கு ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிருக்கணும், புக் பேக் ஃபுல்லாக படிச்சிருக்கணும், ஒரு கொஷின் கூட விடாமல் படிச்சிருக்கணும், புக் இன்சைட் கொஷின்ஸ் வந்தால் அவங்களால அட்டென்ட் பண்ண முடியணும், 1 மார்க் புக் இன்சைட் கொஷின்ஸ் கேட்பாங்க அதுவும் அட்டென்ட் பண்ண முடியணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சென்டம் வாங்கணும்னா. சரியா? ஓகே, 234. ஓகே அனிதா. ஓகே, ஸோ இப்போ யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனை லைக் பண்ணலையோ உடனே லைக் பண்ணிடுங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். சரியா? ஸோ ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மணி பில். மணி பில்னா என்ன பார்த்துடலாமா? இப்போ மணி பில் in general covers the issue of receipt and spending of money, borrowing by the government, tax laws and expenditure of the government and prevention of black money. ஸோ இது நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுது இந்த பார்த்துடலாமா? ஸோ இப்போ ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து எப்படி மணியை ஸ்பெண்ட் பண்ண போகுது, எந்தெந்த ப்ராஜெக்ட், இப்போ இந்த இடத்துல ஒரு ரோடு போடணும் அதுக்கு இவ்வளோ கோடி செலவாகுது, இந்த இடத்துல ஒரு ஸ்டேடியம் கட்டணும் அதுக்கு இவ்வளோ கோடி செலவாகுது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும் இல்லையா? எப்படி அவங்க மணியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெசிப்டை வந்து அவங்க இஷ்யூ பண்ணணும். ஸோ கொட்டேஷன் போடுவாங்க இல்லையா? எனக்கு சிமெண்ட்டுக்கு இவ்வளோ ஆச்சு, இதுக்கு இவ்வளோ ஆச்சு, ஸோ மொத்தமாக எனக்கு இவ்வளோ கோடி வேணும் அப்படிங்கிறத அவங்க கணக்கு காட்டணும். ஸோ இஷ்யூ ஆஃப் ரெசிப்ட், ஸ்பெண்டிங் ஆஃப் மணி அண்ட் இன்கேஸ் நம்மளோட நாட்டில் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வருது, வேற ஏதோ நாடுகிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா அது எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? டாக்ஸ் லாஸ் எப்படி இருக்கு, இப்போ இன்கம் டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக எல்லாருமே கட்டிட்டு இருக்காங்களா, இல்லை யாராவது ஏமாத்துறாங்களா, அதுக்கு அதனால நம்மளுக்கு வந்து நஷ்டம் வருதா, இந்த நாட்டுக்கு நஷ்டம் வருதா, டாக்ஸ் லாஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி கவர்மெண்ட், இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் வந்து செலவு பண்ணுது, எதுக்காகலாம் செலவு பண்ணுது, தென் பிளாக் மணியை ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே தான் வந்து மணி பில்குள்ளே வரும். சரியா? ஸோ மணி பில் in general covers the issue of receipt, spending money, borrowing by the government, tax laws and expenditure of the government and prevention of black money. So 6 பாயிண்ட் நீங்க எழுத போறீங்க. சரியா? ஸோ என்னது, ஒன்று இந்த கவர்மெண்ட் எப்படியெல்லாம் வந்து செலவு பண்ணுது, ஸ்பெண்டிங் ஆஃப் மணி எப்படியெல்லாம் பண்ணுது, அதுக்கு ரெசிப்ட் கொடுக்கணும். தென் அந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு மணி பத்தலைன்னா இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க. எஸ், கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸ் லாஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மணி. சரியா? தென் money bill can be introduced in the parliament. So Lok Sabha, lower house only. So இந்த money bill எல்லாம் எங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்ல தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் எனக்கு இவ்வளோ நிதி வேணும், இல்லை போன வருஷம் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது எல்லாமே பார்லிமெண்ட்ல தான் நடக்கும். சரியா? ஸோ சாப்டர் 3 போலாமா? எஸ், shall we go with chapter 3? சுந்தரபாலன், நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சுப்பா. ஸோ ஷார்ட்ஸில் நீங்கள் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கீழே லிங்க் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? So chapter 3 first question, what are the qualifications for appointment of governor? இப்போ governor அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள வருவாங்க. ஸோ 3rd chapterல நீங்க படிக்கக்கூடிய விஷயம் இது. 2nd chapterல ஃபுல்லா வந்து பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி படிப்பீங்க, ராஜ்யசபா பத்தி படிப்பீங்க. 3rd chapterல சீஃப் மினிஸ்டர், கவர்னர், லோக்சபா இதை பத்தி எல்லாமே படிப்பீங்க. பிகாஸ் இது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கவர்னரை எப்படியெல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க, அதுக்குன்னு ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அவரோ இல்லை அவங்களோ, ஓகே, லேடி ஆர் ஜென்ஸ் யாராவனா இருக்கலாம், அவங்க இந்தியாவோட சிட்டிசனா இருக்கணும். வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்து இந்தியாக்குள்ள வந்து அவங்க கவர்னர் ஆக முடியாது, இந்தியாலேயே பிறந்து வளர்ந்துருக்கணும். சரியா? ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். ஹி மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 years ஆஃப் ஏஜ். ஸோ அவங்களுக்கு வயசு மினிமமா வந்து 35ஆவது இருக்கணும். He should not be a member of parliament. அப்படின்னா என்னது, எம்பியா இருக்கக்கூடாது. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா எம்பியா அவங்க இருக்கக்கூடாது. ஆர் எனி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் which is எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்லுவோம் இல்லையா, எம்எல்ஏ. எம்பியா இருக்கக்கூடாது, எம்எல்ஏவா இருக்கக்கூடாது. இவ்வளோதான் விஷயம். அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா தான் இருக்கணும். அவங்களோட வயசு மினிமம் 35ஆவது இருக்கணும். பாயிண்ட் 3 என்ன, எம்பியா இருக்கக்கூடாது, எம்எல்ஏவா இருக்கக்கூடாது. ஹி ஷுட் நாட் பி அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எனி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? ஆர் இஃப் ஹி இஸ் அ மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர், அவர் எம்எல்ஏவா இருக்காரு இல்லை எம்பியா ஏதோ ஒரு விஷயமா இருக்காருன்னா, அவர் ஒரு கவர்னரா ஆக போறாருன்னா இந்த போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு தான் அவர் கவர்னரா ஆக முடியும். சரியா? ஸோ இஃப் ஹி இஸ் அ மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர்,
he automatically vacates his seat upon assuming the office. ஸோ கவர்னராக அவர் பொறுப்பேற்கும் போது இல்லை ஏற்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், அவர் எம்பியாக இருந்தாலோ இல்லை எம்எல்ஏவாக இருந்தாலோ அந்த பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு தான் அவர் கவர்னராக ஆக முடியும். சரியா? he should not hold any other profitable occupation. வேற எந்த இன்கம் இருக்க மாதிரி வேற எந்த தொழிலுமே அவர் வச்சுக்க கூடாது. இதுதான் விஷயம். ஓகேவா? புரிஞ்சுதா? குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் என்னென்ன? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், மினிமம் 35 வயசாவது இருக்கணும், எம்பியாவோ இல்லை எம்எல்ஏவாவோ இருக்கக்கூடாது. இன்கேஸ் அப்படி இருந்தாலும் கவர்னராக பதவி ஏற்கும்போது அந்த எம்பியா இருந்த பதவியோ இல்லை எம்எல்ஏவா இருந்த பதவியோ வந்து ரிசைன் பண்ணிட்டு தான் அவர் கவர்னராக மாற முடியும். தென் அவருக்கு வேற எந்த இன்கம் வர ஜாப்ஸும் இருக்கக்கூடாது, ஆக்குபேஷன்ஸும் இருக்கக்கூடாது. சாப்டர் 4 போலாமா? எஸ், சாப்டர் 4ல நிறைய இன்டீரியர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கடா. ஸோ இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துடலாமா? ஸோ பசங்களா, இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது, புரியுது அப்படின்னா வந்து அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க பார்க்கலாம். எஸ், இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது, சூப்பராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரியா? நீங்கள் எப்படி படிச்சீங்க அதுதான்ப்பா எனக்கும் தெரியல. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறதுக்கு டு பி ஃப்ராங்க் யாருமே கிடையாது. சரியா? கேன் யூ டீச் மேப் ஆல்சோவா மேம்? நான் சண்டே எடுப்பேன், மேப் வந்து சண்டே எடுக்க போகிறேன் ஷோபா. சரியா? இன்னைக்கு இல்லை, சண்டே. ஸோ டு பி ஃப்ராங்க் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறதுக்குன்னு ஒரு சில பேரெல்லாம் இருக்காங்க இல்லையா, அப்படி வந்து எங்களுக்கு இல்லவே இல்லை. நாங்கள் போய் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டோம் அப்படின்னா கவர் டு கவர் எல்லாத்தையுமே படிச்சுன்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது. எது இம்பார்ட்டன்ட் எது லெஸ் இம்பார்ட்டன்ட் எதுவுமே தெரியாமல் சும்மா குருட்டு வாக்கில் படித்து ஓகே படித்த கொஷின் வந்துருச்சா அப்படின்னு போய் எழுதி வச்சுட்டு வந்தது தான். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறதுக்காகவோ இல்லை எங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணுற அளவுக்கோ வந்து அப்போது நாலேஜ் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இப்போ அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மற்ற கொஷின்ஸை படிங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இம்பார்ட்டண்ட்டே இல்லாத கொஷினில் 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது தப்பு. அதுக்கு பதிலாக இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரு 5 கொஷினை படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? எஸ். ஸோ எனி 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சஷீல் பார்த்துடலாமா? ஸோ பஞ்சஷீல்னா என்ன? இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அப்போது ஜவஹர்லால் நேரு வந்து இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருந்தார் இல்லையா? பிரசிடெண்ட்டாக இருந்தாரா, பிரைம் மினிஸ்டராக இருந்தாரா? எஸ். பஞ்சஷீல் வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் நடந்த ஒரு அக்ரிமெண்ட் தான். அப்போது ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருந்தாரா இல்லை பிரைம் மினிஸ்டராக இருந்தாரா? எல்லாருக்கும் இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ரெண்டுமே வந்து பிபில ஸ்டார்ட் ஆகுது, பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர். இது பிரசிடென்ட்டா இல்ல பிரைம் மினிஸ்டரா? எஸ். சூப்பர் மஞ்சுளா. இஃப் தட் ஹேப்பன்ஸ் ஐ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் யூ. பிரைம் மினிஸ்டரா? பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்ட்டா? ஓகே, பிரைம் மினிஸ்டர். ஷியோரா? ஃபிக்ஸ் ஆயாச்சா? சிஎம் எல்லாம் கிடையாது, சீஃப் மினிஸ்டர்லாம் கிடையாது. இட் இஸ் எய்தர் பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர் தான். பிரைம் மினிஸ்டர், ரைட்? ஃபிக்ஸ்ட். ஓகே. ஸோ அப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக வந்து ஜவஹர்லால் நேரு இருந்தார். ஸோ ஜவஹர்லால் நேருவும் இந்தியாவோட சைனாவோட அப்போதைய பிரசிடென்ட் வந்து ஒருத்தர் இருந்தார். 2 பேரும் வந்து மியூச்சுவலாக சைன் பண்ணிக்கிட்டாங்க ஒரு அக்ரிமெண்ட். அதுதான் வந்து பஞ்சஷீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஞ்சஷீல்னா என்ன? 5 பாயிண்ட்ஸ் இருந்ததுப்பா, இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், நீயும் ஃபாலோ பண்ண, நானும் ஃபாலோ பண்ணுறேன், இந்தியாவும் ஃபாலோ பண்ணும், சைனாவும் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து மியூச்சுவலாக அக்ரி பண்ணிட்டு சைன் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அதில் எனி 4 பிரின்சிபல்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க. மொத்தமாகவே 5 பாயிண்ட் தான், அதில் 4 கேட்டிருக்காங்க. சரியா? மியூச்சுவல் நான் அக்ரெஷன், அதாவது 2 பேர் மேலேயும் சண்டை போட்டுக்க மாட்டோம், வார் தொடக்கி வைக்க மாட்டோம். சரியா? ஸோ இந்தியா வந்து சைனா மேலே வார் எடுத்து போகிறதோ இல்லை சைனா இந்தியா மேலே வார் எடுத்து வர்றதோ இந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. ஸோ மியூச்சுவல் நான் அக்ரெஷன், 2 பேருமே சண்டை போட்டுக்க மாட்டோம். தென் 2 பேருமே வந்து இன்டர்ஃபியர் ஆகிக்க மாட்டோம். சைனாவில் உங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்து அதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு இந்தியா சைன் பண்ணிடுச்சு.
அதே மாதிரி சைனா என்ன பண்ணுச்சு, இந்தியாவில் உங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் அதில் வந்து மூக்க நுழைக்க மாட்டேன், நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். ஸோ மியூச்சுவல் நான் இன்டர்ஃபியரன்ஸ். ஓகேவா? ஸோ மியூச்சுவல் அப்படின்ற வேர்டு இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்போவுமே ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது ரெண்டு பேருமே அதை ஒத்துக்கணும். சரியா? தென் ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். ஓகே, ஸோ மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்னா என்ன, எனக்கு இந்தியா சைனா ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும், அதுக்காக தான் ஒரு அக்ரிமெண்ட் போடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதனால இந்தியா மட்டுமே பெனிஃபிட் இருக்கு அப்படின்னாலும் அது தப்பு, சைனாக்கு மட்டுமே பெனிஃபிட் இருக்கு அப்படின்னாலும் அதுவும் தப்பு. ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்குதுன்னா ரெண்டு பேருக்குமே அது பெனிஃபிஷியலாக இருக்கணும். ஸோ உன்னால எனக்கு இது கிடைக்குது, என்னால உனக்கு இது கிடைக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட் வந்து இருக்கணும். ஸோ ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். அப்படிப்பட்ட மியூச்சுவல் பெனிஃபிட் எனக்கு கிடைக்கிறதுக்கு ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் தான். இந்தியாவோ இல்லை சைனாவோ நீ பெருசு நான் சின்னதுன்னு கிடையாது, ப்ளஸ் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து கோஆப்ரேட் பண்ணிப்போம் அப்படிங்கிறது சைன் பண்ணிட்டாங்க. தென் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். பீஸ்ஃபுல் அப்படின்னா அமைதியா, எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் எல்லாம் போகாம நீயும் அமைதியா இரு, நானும் அமைதியா இருக்கேன், ரெண்டு பேரும் சூப்பரா வாழ்வோம் அப்படிங்கறதான் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். ஓகேவா? கிளியர்? So mutual non-aggression, mutual non-interference, equality and cooperation for mutual benefit, peaceful coexistence. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நேம் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் நான் அலைன்ட் மூமெண்ட், NAM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நான் அலைன்ட் மூமெண்ட்டோட ஆர்கிடெக்ட்ஸ் யாரு? ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னா அது உருவாக காரணமாக இருந்தவங்க. இந்த நான் அலைன்ட் மூமெண்ட்டை உருவாக காரணமாக இருந்தவங்க யாரு? இதுதான் விஷயம். சரியா? ஓகே, டைம் லைன் சண்டே பா ஜெனிஷ். பசங்களா என்னோட லைவ் பிளான் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோ. சொல்கிறப்ப யாரும் கவனிக்கல போல. எஸ், ஸோ நேற்று வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபியோட 1 மார்க்ஸ் புக் பேக் 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிருந்தோம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபுல்லாகவே. இன்னைக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸோட 2 மார்க்ஸ் முடிக்க போகிறோம். தென் நாளைக்கு ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸோட 2 மார்க்ஸ் முடிச்சுட்டு சண்டே தான் 5 மார்க் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸோட 5 மார்க்கு, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியோட 8 மார்க்கு, டைம்லைன் மேப்பு இது எல்லாமே வந்து சண்டே இருக்க போகுது. சரியா? அண்ட் ஒரு சில 1 மார்க்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி தான் நேற்று முடிச்சோம், சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேலன்ஸ் இருக்க சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம சண்டே பார்க்க போறோம். சரியா? எஸ். ஸோ ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் நான் அலைன்ட் மூமெண்ட் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஜவஹர்லால் நேரு, டிட்டோ ஆஃப் யூகோஸ்லேவியா, நசீர் ஆஃப் எஜிப்ட், சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா, குவாமே க்ரூமா ஆஃப் கானா. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஏன்னா இந்த 5 பேருமே சேர்ந்து தான் நாங்கள் யாரு கூடயும் போய் குரூப் எல்லாம் ஃபார்ம் பண்ண மாட்டோம், நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இதுதான் நான் அலைன்ட் மூமெண்ட். ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, டிட்டோ ஆஃப் யூகோஸ்லேவியா, நசீர் ஆஃப் எஜிப்ட், சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் குவாமே க்ரூமா ஆஃப் கானா. சரியா? ஓகேவா? கிளியர்? ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். இது பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சைட் கொஸ்டின். சரியா? வாட் வாஸ் த ரீசன் ஃபார் இந்தியா டு சூஸ் த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட்? ஏன் வந்து எந்த குரூப் கூடயும் இந்தியா போய் சேரலை, தனியாக தான் நின்றுச்சு. ஸோ வாட் வாஸ் த ரீசன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? ஸோ நேரு த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க, பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்ட்டான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நேரு, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், வாஸ் அப்போஸ்டு டு த ரைவல்ரி ஆஃப் 2 சூப்பர் பவர்ஸ். 2 சூப்பர் பவர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது ஒன்று அமெரிக்கா, ஒன்று ரஷ்யா. இந்த 2 சூப்பர் பவர்ஸும் என்ன தெரியுமா பண்ணாங்க? மற்ற நாடுகளில் இவங்களுடைய பவர் கொண்டு வரணும், கண்ட்ரோலில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நோக்கமாக இருந்தாங்க. சரியா? The 2 superpowers, America and Russia, were trying to extend their influence. Influence-na என்ன? அவங்களோட கண்ட்ரோல், அவங்களோட ரூல், அவங்களோட ஆட்சியை மற்ற நாடுகள்லையும் வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தாங்க. ஓவர் த நியூலி எமர்ஜ்டு நேஷன்ஸ் ஆஃப் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஏஷியாலையும் ஆஃப்ரிக்காலையும் புதுசாக வந்த கண்ட்ரீஸில் அவங்களோட ஆட்சியை கொண்டு வரணும், அவங்க தான் வந்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும், இவங்க 2 பேரையும் சூப்பர் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஜவஹர்லால் நேரு அப்படியே அப்போசிங்காக இருந்தார். இது அவருக்கு பிடிக்கவே இல்லை. சரியா? ஏன் வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் நம்மளை வந்து ரூல் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு பிடிக்கவே இல்லை. சரியா? அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் யாரு கூடயுமே கட்சியெல்லாம் சேர மாட்டேன்,
நான் அலைன்மெண்ட்ல தான் இருப்பேன். ஸோ he chose the path of non alignment, that is not aligning with any block. எந்த குரூப் கூடயும் நான் சேர்ந்து வந்து இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவரு ஒத்துக்கிட்டாரு. சரியா? கிளியர்? So Nehru, first Prime Minister of India, was opposed to the rivalry of superpowers, which is America and Russia, who were trying to extend their influence over the newly emerged nations of Asia and Africa. Okay, so he chose the path of non-alignment, that is not aligning with any bloc in the face of bipolar order of Cold War. Cold War na என்ன தெரியுமா? நிஜமா சண்டை போட்டுக்க மாட்டாங்க, ஆனா உள்ள வந்து ஏதோ ஒன்று இருக்கும், அவன் தான் எனிமி அப்படின்ற மாதிரி என்னோட உள்ள இருக்கும், ஆனா வெளியே நான் வந்து அதை காட்டிக்க மாட்டேன். சரியா? அதுதான் Cold War. Okay, so in the face of bipolar order of the Cold War and try to reform a third bloc. நான் இந்த அமெரிக்கா கூடயும் போய் சேர மாட்டேன், ரஷ்யா கூடயும் போய் சேர மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தேர்டா ஒரு பார்ட்டியை வந்து இருந்தாரு. சரியா? ஓகே, தென் மென்ஷன் த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. இதுவும் ஒரு புக் இன்சைட் கொஸ்டின். திஸ் கொஸ்டின் இஸ் நாட் இன் தி புக் பேக்ல இருக்காது, இது புக் இன்சைட் கொஸ்டின். சரியா? தென் த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி என்னென்னவா இருக்கும்? ட்ரீட்டிஸ், எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ். இந்த ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டு பர்சனுக்கு நடுவில் மியூச்சுவலாக நீ இதை பண்ணு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் ட்ரீட்டிஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபாரின் பாலிசி அப்படின்றது என்ன? ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் எந்த அளவுக்கு சுமூகமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா எனிமீஸாக இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து ஃபாரின் பாலிசி. ஸோ இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஒன்று ட்ரீட்டிஸ் சைன் பண்ணுவாங்க, ரெண்டு கண்ட்ரிஸும் வந்து ட்ரீட்டிஸ் சைன் பண்ணுவாங்க, இல்லைனா எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. பஞ்ச்ஷீல் அப்படிங்கிறதும் இதுக்கு உள்ளே தான் வரும். ஸோ ரெண்டு கண்ட்ரிஸும் வந்து நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிட்டாங்க. அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு நிறைய பாப்புலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அத்தனை கோடி மக்களும் போயிட்டு ஒரு யூஎன் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது, ரைட்? ஸோ மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது எல்லா மக்களும் போய் அட்டென்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஒருத்தர் போகலாம் இல்லையா? அப்போ அந்த ஒருத்தர் தான் வந்து அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஹோல் கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி போவாங்க. சரியா? அந்த ஹோல் கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி போவாங்க. எப்படி நம்மளோட கிளாஸ் லீடர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? நம்ம 30 பேரையும் அவங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யாராவது மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸ் லீடர் போய் அட்டென்ட் பண்ணுவாங்க, கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. பட் நம்மளோட கஷ்டத்தை எல்லாம் அவங்க போய் எடுத்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஸோ அம்பாசிடர் அப்படிங்கிறவங்களும் அந்த மாதிரி தான், அந்த ஹோல் கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பீப்புள் தான். சரியா? தென் ஃபாரின் எய்டுனா மற்றவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன ஹெல்ப் கிடைக்குது, நம்மனால மற்றவங்களுக்கு என்ன ஹெல்ப் கிடைக்குது, மற்ற கண்ட்ரீஸ்க்கு என்ன ஹெல்ப் கிடைக்குது, தட் இஸ் ஃபாரின் எய்ட். இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கு. ஸோ அந்த ட்ரேட் பிஸ்னஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா? இந்தியாவில் ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கலாம், அதை நான் வந்து மற்றவங்க கிட்ட இருந்து நான் வாங்கிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் எனக்கு பத்தாது, அதனால நான் துபாய் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு நான் வேற என்ன இன் ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா என்ன அர்த்தம்? மிலிட்ரி எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மிலிட்ரிஸையும் வந்து சம் கண்ட்ரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க, இல்லை ரெண்டு கண்ட்ரிஸோட மிலிட்ரியை வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படியும் வந்து ஃபாரின் பாலிசியை மெயின்டைன் பண்ணலாம். சரியா? ஸோ த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி ஆர் ட்ரீட்டிஸ், எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ், அப்பாயின்மெண்டிங் ஆஃப் அம்பாசிடர்ஸ், ஃபாரின் எய்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகேவா? எஸ். ஸோ சாப்டர் 5 போயிடலாமா? ரெடியா? I am the class leader. Okay. I have also been a class leader. ரொம்ப வருஷமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் போகலாமா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாப்டர் ஆஃப் சிவிக்ஸ். ரெடியா? யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ ஷோபா. மேம் புக் பேக் படிக்கல, நான் எப்படி மேம் புக் இன்சைட் படிப்பேன்? டே, புக் பேக்கும் நான் சொல்லித்தரேன், புக் இன்சைட் கொஷினும் சொல்லித்தரேன், ஏன் கவலைப்படுற? ஓகே, ஸோ புக் பேக் கொஷின்ஸும் நான் சொல்லித்தரேன், புக் இன்சைட் கொஷின்ஸும் சொல்லித்தரேன். பேசிக்கலி எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே நான் சொல்லி தந்துட போகிறேன். சரியா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF ப்ளீஸ். நேற்று வீடியோவில் போட்டிருக்கோம்ப்பா பசங்களா, 10th சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு நேற்று ஒரு வீடியோ வந்திருக்கா, 3 days சென்டம் பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. அதுலேயே உங்களுக்கு தேவையான PDF நான் கீழே கொடுத்துருக்கேன். யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் தட். ஓகேவா?
எஸ். ஸோ சாப்டர் 5ஓட கொஷின்ஸ் போயிடலாம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் JIM? ஓகே, ஸோ ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கோட ரோல் என்ன பார்த்துடலாமா? In the manufacturing sector, Japan announced its cooperation of training 30,000 Indian people in Japan India Institute of Manufacturing. இது ஒன்றும் கிடையாது, ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு விஷயம் இருக்குது. சரியா? ஜப்பான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜப்பான் சைனாலாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க, டெக்னாலஜிலையும் சரி சயின்ஸ்லேயும் சரி இந்தியாவை விட இன்னும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சில மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஜப்பான் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 30,000 மக்களை எடுத்து ட்ரெயின் பண்ணுறாங்க. சரியா? ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ எங்கே ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் ஜப்பான் அனௌன்ஸ்ட் இட்ஸ் கோஆப்ரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 30,000 Indian people in Japan India Institute of Manufacturing. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாப்பனீஸ் ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸை இந்தியனுக்கு சொல்லித்தராங்க. சரியா? நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஜப்பான்லேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அந்த ஜாப்பனீஸ் ஸ்டைலை இந்தியன்ஸ்க்கு அவங்க சொல்லித்தராங்க. டு என்ஹான்ஸ் இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பேஸ். ஸோ இப்போ இருக்க இண்டஸ்ட்ரி பேஸை விட நம்ம இன்னும் கொஞ்சம் சூப்பராக ஒர்க் பண்ணணும், இன்னும் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸை வந்து நிறைய ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக அவங்க நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சரியா? அண்ட் கான்ட்ரிபியூட் மேக் இன் இந்தியா அண்ட் ஸ்கில் இந்தியா இனிஷியேட்டிவ். ஸோ நிறைய பேர் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, சைனாலேருந்து வர ப்ராடக்ட்ஸோ இல்லை வேற எங்கேயாவது ப்ரொடியூஸ் ஆன ப்ராடக்ட்ஸோ எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஏன்னா இந்தியாவுக்குள்ளேயே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை நம்ம தான் தயாரிக்கணும், நம்ம தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸை நம்மளே யூஸ் பண்ணிக்கணும், விச் இஸ் அ செல்ஃப் சஸ்டைனபிள் மோட் ஆஃப் லிவிங் வந்து இருக்கணும் அப்படின்றது எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்காகவும் நம்ம இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லா பீப்புளோட மைண்ட் செட்லையுமே இருக்கும். ஸோ அந்த மேக் இன் இந்தியா அப்படின்ற அந்த ஒரு இனிஷியேட்டிவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஜப்பானை போய் நம்பி இருக்க வேணாம், ஜப்பான் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, அப்போ நீங்களே உங்களுக்கு தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஜப்பான் என்ன பண்ணுறாங்க, 30,000 இந்தியன்ஸை எடுத்து ட்ரெயின் பண்ணுறாங்க ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் JIMல. ஸோ இது எதுக்காக, அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கை இந்தியன்ஸ்க்கு சொல்லித்தராங்க. சொல்லித்தரது மூலிமா நம்மளோட இண்டஸ்ட்ரியல் பேஸ் இன்னுமே அதிகமாகும், நம்ம இன்னுமே சூப்பராக வந்து ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகலாம். இதெல்லாம் பண்ணால் மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் இன்னுமே வந்து நல்லா டெவலப் ஆகும். சரியா? தென் list any 5 global grouping in which India is a member. So global grouping na enna, உலகம் முழுதும் இருக்க நிறைய countries வந்து ஒவ்வொரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குரூப்ஸ்ல எது எதுலலாம் இந்தியா இருக்கு, ஒரு 5 குரூப்போட நேம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா is a member of formal groupings like BIMSTEC, NAM, SAARC, G20 and SCO. ஓகேவா? இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சோட்டா பீம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ பிம்னா சோட்டா பீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ சோட்டா பீம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நடுவில் ஒரு வழியில் போயிட்டு இருக்கும்போது வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, அதுதான் ஸ்டெக்கு. ஓகேவா? சோட்டா பீம் ஸ்டக் ஆயிடுச்சு, பிம்ஸ்டெக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிரிச்சு எழுதாதீங்க, ஒரே ஆர்கனைசேஷனோட நேம் தான், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? எஸ். ஸோ பிம்ஸ்டெக் அண்ட் ஸ்டக் ஆனதுக்கு அப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வழியில் வேற ஒருத்தங்க வராங்க, என்ன ஆயிடுச்சு, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நேம் தான் நாம் அப்படின்னு ஆயிடுச்சு. சரியா? தென் சோட்டா பீம் சொல்கிறாங்க, இல்லை ஷார்க் வந்து எனக்கு காலில் கடிச்சிச்சு, அதுதான் ஸ்டக் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் G20. நெக்ஸ்ட் வா, நான் உன்னை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, GH தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸோ G எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் இருக்குது. ஸோ G20. சரியா? 20 கிலோமீட்டர்ஸ் போகும்போது ஒருத்தனுக்கு ஷார்க் கடிச்சிருக்குன்னா ரொம்ப வலிக்கும் இல்லையா, அப்போ எனக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டே போகிறான். ஸோ ஸ்கோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே நிமோனிக்ஸ் வச்சு தான். சரியா? ஸோ சோட்டா பீம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டான், அந்த வழியில் வேற ஒருத்தவங்க வராங்க, உன் பேர் என்ன, எது கத்துறேன்னு கேட்குறாங்க. நம்ம ஷார்க் கடிச்சிருச்சுன்னு சொல்கிறான். சரி வா, உன்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் இருக்குது. ஸோ அவன் வந்து எனக்கு வலிக்குதேன்னு சொல்லி புலம்பிகிட்டே போகிறான். சரியா? ஸோ பிம்ஸ்டெக், நாம், சார்க், G20, ஸ்கோ. சரியா? நெக்ஸ்ட் போகலாமா? மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் பிரிக்ஸ். பார்க்கலாமா? இது ஒன்றுமே கிடையாது,
இது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. B ஃபார் பிரேசில், பிரிட்டன் எழுதாதீங்க, பிரேசில். சரியா? R ஃபார் ரஷ்யா, I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா, S ஃபார் ஸ்ரீலங்கா கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா. இதுதான் நீங்க வந்து மாற்றி எழுதுவீங்க. பீனா பிரிட்டன் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்கு, பட் அது பிரேசில், பிரிட்டன் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி எஸ்னா ஸ்ரீலங்கா எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சார்க்கு எப்படி வந்து ஸ்ரீலங்கா வருமோ அந்த மாதிரி இங்கேயும் ஸ்ரீலங்கா எழுதாதீங்க, இட் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா. சரியா? ஓகே, எஸ். பசங்களா யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ உடனே லைக் பண்ணிடுங்க பார்க்கலாம். ஸோ இந்த பிரேசிலும் சவுத் ஆப்பிரிக்காவும் நீங்கள் மறந்துடக்கூடாது. இதுவே சார்க் கண்ட்ரீஸ் எது அப்படின்னு கேட்டால் சொல்லுங்க பார்க்கலாம். சார்க் கண்ட்ரீஸ் சொல்ல முடியுமா? சார்க் கண்ட்ரீஸ்க்கு எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா பெயின் எம்பிபிஎஸ் எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. M ஃபார் மால்தீவ்ஸ், B ஃபார் பூட்டான், இன்னொரு B இருக்கு பங்களாதேஷ், S ஃபார் ஸ்ரீலங்கா, P ஃபார் பாகிஸ்தான், A ஃபார் ஆப்கானிஸ்தான், ஐனா இந்தியா, என்னா நேபாள். சரியா? ஸோ சார்க் கண்ட்ரீஸும் பிரிக் கண்ட்ரீஸும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? சார்க் கொஸ்டின் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? பெயின் எம்பிபிஎஸ் இல்லைனா எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பெயின் வந்தால் தான் நம்ம டாக்டர் கிட்ட போவோம், டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாரு இல்லையா? ஸோ பெயின் எம்பிபிஎஸ் ஆர் எம்பிபிஎஸ் பெயின். ஓகேவா? தென் நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸ், கூட இருக்க பக்கத்து கண்ட்ரீஸ் எது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரியா? ரெடியா? எஸ் மேம். அடுத்த லைவ் எப்போ? டெய்லியுமே உங்களுக்கு ஈவினிங் 6 o'clock இல்லை 6:30க்கு லைவ் இருக்கும்பா. சரியா? ஸோ நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா எது? இப்போ இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி, என்னோட டயக்ராம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேவா? இந்தியா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? பாகிஸ்தான் இருக்கு. சரியா? ஸோ இந்தியாவோட லெஃப்ட் சைடில் இங்கே டாப்ல வந்து எனக்கு பாகிஸ்தான் இருக்கு, அண்ட் தென் ஆப்கானிஸ்தான் இருக்கு. எந்த சைடு? நார்த் வெஸ்ட். இது நார்த்து, இது வெஸ்ட்டு, இது சவுத்து, இது ஈஸ்ட். அப்போ நார்த் வெஸ்ட்ல எனக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்கு. சரியா? சைனா, நேபாள், பூட்டான்லாம் எங்க இருக்கு? இந்த இடத்துல. சைனா, நேபாள், பூட்டான்லாம் நார்த்ல இருக்கு. தென் இந்தியாவோட ஈஸ்ட்ல இந்த இடத்துல எனக்கு பங்களாதேஷ் இருக்க போகுது. ஓகேவா? எஸ். ஸோ நார்த் வெஸ்ட்ல எனக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதே மாதிரி ஈஸ்ட்ல பங்களாதேஷ், நார்த்ல சைனா, நேபாள், பூட்டான். ஓகேவா? தென் மியான்மர் எங்க இருக்கு? ஃபார் ஈஸ்ட், அதாவது ஈஸ்ட்லயே இன்னும் கொஞ்சம் தூரமா போனோம் அப்படின்னா எனக்கு மியான்மர் இருக்கு. ஸ்ரீலங்கா எங்க இருக்கு? ஃப்ரம் சவுத் ஈஸ்ட். தோ இந்த இடத்துல எனக்கு சின்னதா ஸ்ரீலங்கா இருக்கு. மால்தீவ்ஸ் ஃப்ரம் சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட்ல இந்த இடத்துல எனக்கு மால்தீவ்ஸ் இருக்கு. அண்ட் 2 countries that lie close to India separated by Indian Ocean. ஓகேவா? கிளியர்? ஸோ ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இது ரெண்டுமே வந்து இந்தியால இருந்து எப்படி தான் செப்பரேட் ஆயிருக்கு? இந்தியன் ஓஷன் மூலியமா தான் செப்பரேட் ஆயிருக்கு. கிளியரா? ஸோ ஆகியா, ஆகினா என்னப்பா? கார்ட்டூனா? சாரி, எனக்கு இந்த கார்ட்டூன் பாஷெல்லாம் தெரியாது. ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ வாட்சஸ் கார்ட்டூன். ஓகே, ஸோ இந்தியாவில் நார்த் வெஸ்ட்ல எனக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்கு. நார்த்ல எனக்கு சைனா, நேபாள், பூட்டான் இருக்கு. ஈஸ்ட்ல பங்களாதேஷ், சவுத் ஈஸ்ட்ல வந்து எனக்கு ஸ்ரீலங்கா, சவுத் வெஸ்ட்ல மால்தீவ்ஸ். ஓகேவா? மியான்மர் வந்து ஃபார் ஈஸ்ட்ல, ஈஸ்ட்லயே கொஞ்சம் தூரமா போனா இருக்கு. அவ்வளவுதான். சரியா? So what do you know about Kaladan multi-modal transit transport? பார்க்கலாமா? ஸோ இந்த கொஷின் கேட்டிருக்காங்கப்பா, ஒரு 3 கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் லைன் எக்ஸ்பிளைன். டே இது ஒன்றும் இல்லை, ஸ்ரீலங்காவும் மால்தீவ்ஸும், ஸ்ரீலங்கா இங்கே இருக்குது, மால்தீவ்ஸ் இங்கே இருக்குது. இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் நடுவுலையும் சரி, இல்லை ஸ்ரீலங்காக்கும் மால்தீவ்ஸ்க்கும் நடுவில், சாரி ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் சரி, இந்தியன் ஓஷன் தான் வந்து செப்பரேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? What do you know about Kaladan multi-modal transit transport? ஸோ மியான்மர் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஏஷியாவில் சவுத் ஈஸ்ட்னா எதுப்பா?
இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். இப்போ ஏஷியாவோட சவுத் ஈஸ்ட்ல இருந்து நான் உள்ள வரணும் அப்படின்னா மியான்மர் வழியா தான் இந்தியாவுக்கு வரணும். ஸோ மியான்மர் இஸ் த இந்தியாஸ் கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இந்தியா இஸ் பில்டிங் த கலாதன் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட். ஸோ இது வந்து என்னன்னா ரோடு, ரிவர், போர்ட். ஸோ ரோடும் இருக்க போது, ஆறும் இருக்க போகுது. போர்ட்னா என்ன, அந்த ஹார்பர், துறைமுகம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போர்ட்டும் இருக்க போகுது. இட் இஸ் அ கார்கோ டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட். அதாவது இந்த சரக்கு ரயில் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பல்காக வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு ரயிலில் கூட்ஸ் ட்ரெயின்லாம் அனுப்புவாங்க, அந்த மாதிரி விஷயம் தான் இதுவும். ஸோ ரோட், ரிவர், போர்ட் இந்த மூணுமே இருக்க மாதிரி ஒரு கார்கோ டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் தான் இந்த கலாதன் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட். சரியா? ஸோ இது வந்து கொல்கட்டாவிலிருந்து சிட்வே வரைக்கும், மியான்மர்ல இருக்க சிட்வே வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேவா? கிளியர்? So Myanmar is the India's gateway to Southeast Asia. India is building the Kaladan multi-modal transport, a road, river, port, cargo transport project to link Kolkata to Sittwe in Myanmar. Okay? Clear? புக் இன் 2 மார்க்ஸ். இவ்வளோதான் புக் இன் 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த இந்தியா ஃபாரின் பாலிசி சாப்டர்ல இருந்து தான் 2 புக் இன் சைட் 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. மற்றபடி வேற எந்த சாப்டர்ல இருந்தும் புக் இன் சைட் 2 மார்க்ஸ் கேட்கல சிவிக்ஸ்ல. சரியா? இருந்திருந்தா நான் டீச் பண்ணியிருப்பேன் இல்லையா? வேற எந்த புக் இன் சைட் 2 மார்க்ஸும் கேட்கலடா. ஆல்ரைட் மேம், நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. இப்போ படிக்க ஆரம்பிச்சா பப்ளிக்ல நல்ல மார்க் வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்க முடியும். யூ ஹேவ் 2 months in your hand. 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி பாசிபிள். ஆனால் 11th 12th அது பாசிபிள் கிடையாது. ஸோ 10th நீங்கள் பண்ண தப்ப 11th 12th போயிட்டு பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் டே 1ல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 50% முன்னாடி படிச்சு வச்சிருங்க. 10th இட் இஸ் ஓகே பாசிபிள். ஏன்னா போர்ஷன்ஸ் கம்மியாக இருக்கு அண்ட் ஈஸியாக உங்களை மார்க் எடுக்க வச்சிடலாம். எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் எடுத்துருவீங்க. பட் 11th 12th இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. சரியா? 2 minutes பிரேக்கா? சரி, எடுத்துக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி அப்படியே லைக் போட்டு போயிருங்க பார்க்கலாம். எஸ். ஸோ யாருக்கெல்லாம் வந்து சிவிக்ஸோட சாப்டர்ஸ் முடிஞ்சுதுடா? ஸோ சிவிக்ஸில் இருக்க எல்லா கொஷின்ஸும் நம்ம படிச்சுட்டோம். யாருக்கெல்லாம் இந்த கொஷின் சூப்பர் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தது, எல்லாருக்குமே புரிஞ்சுதோ, எல்லாருமே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க பார்க்கலாம். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? Ma'am, which lesson are you taking now? I have completed all the lessons of civics da. Water break. Okay, நீங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஓகேவா? We shall start with history questions. Okay? பசங்களா please stay hydrated. Winter season தானே, நவம்பர் டிசம்பர்னு வந்து ரொம்ப இதுவாக இருக்க வேணாம். இப்போவும் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் be very safe with mosquitoes. இது மஸ்கிட்டோ ப்ரீடிங் சீசன். ஸோ ரொம்ப ரொம்ப வைரல் ஃபீவரெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போது கொஞ்ச நாளாக வந்து யாருக்குமே உடம்பு சரியில்லை தான். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேஃபாக இருங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க. அண்ட் யூஸ்வலி இந்த மஸ்கிட்டோ ப்ரீடிங் சீசன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கதவு ஜன்னல்லாம் வந்து வீட்டில் மூடி வச்சு மஸ்கிட்டோ நெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரியோட 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறீங்களா டக்குன்னு? எஸ். ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹிஸ்டரியில தான் உங்களுக்கு 10 சாப்டர் இருக்கு இல்லையா? உங்கள் டோட்டல் மேம் என்ன 10th டோட்டலா? மை 10th டோட்டல் வாஸ் 492. எஸ். 2 minutes பிரேக் தாராளமாக எடுத்துக்கோங்க. போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. we shall start with history 2 marks. ஓகேவா? ஸ்ராவணி மேம் இங்கே ஏதோ வர சொல்கிறேன். மேம் should we buy maps to practice? ஆமாண்டா, சொல்ல மறந்துட்டேன், நல்லவா ஞாபகப்படுத்தினேன். ஓகே, சண்டே அன்னைக்கு நம்ம மேப் வந்து டீச் பண்ண போகிறோம். ஸோ அழகாக வந்து இந்த இந்தியா அவுட்லைன் மேப்பு, வேர்ல்டு அவுட்லைன் மேப்பெல்லாம் கையில் வச்சுக்கோ. சரியா? சண்டே we are going to teach map.
ஸோ கண்டிப்பாக வந்து மேப்பை வந்து கையில் வச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? சண்டே 10 o'clock உங்களுக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரைட், ஓகேப்பா. தேங்க்யூ பிரணவ். மேம் என்ன குரூப் மேம் 11th பெஸ்ட்டு? பெஸ்ட்டுங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. இப்போ இருக்க எல்லா குரூப்புமே பெஸ்ட்டு தான். இப்போ பயோ மேக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சிஎஸ் மேக்ஸாக இருக்கட்டும், சில பேர் பயோ சிஎஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பெஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ இந்த பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், ஸோ எவ்ரி திங் இஸ் பெஸ்ட் இன் இட்ஸ் ஓன் வே. பட் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க காலேஜில்? ஓகே, ஸோ காலேஜில் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கோ வித் சிஎஸ் மேக்ஸ். இல்லை இன்ஜினியரிங்லேயே வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இந்த மாதிரியெல்லாம் படிக்கிறீங்கன்னா பயோ மேக்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? இதுவே நீங்கள் வந்து ஒரு டாக்டராக ஆக போகிறீங்க அப்படின்னா பயோ மேக்ஸும் எடுக்கலாம், இல்லை பியூர் சயின்ஸ் கூட எடுக்கலாம். ஏன்னா மேக்ஸ் வந்து தேவையில்லை. நீங்கள் நீட் எழுதணும் அப்படின்னா மேக்ஸ் தேவையில்லை. ஸோ பயாலஜி மட்டும் இருக்க குரூப் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். பயோ சிஎஸும் எடுத்துக்கலாம், பியூர் சயின்ஸும் எடுத்துக்கலாம், இல்லை பயோ மேக்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன ஆக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் குரூப் சூஸ் பண்ணணுமே தவிர 11th பெஸ்ட்டு குரூப் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைப்பா. எல்லாமே பெஸ்ட்டு தான் சொல்லப்போனால். சரியா? ஹிஸ்ட்ரி மோஸ்ட் டேஞ்சரஸ் நேமா? ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து கதை பிடிச்சவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஓகே, கேன் யூ டீச் லிட்டில் பிட் ஸ்லோ மேம்? நம்ம என்ன டே 1 கிளாஸ்ல இருக்கோம், 10th இப்போவா வந்திருக்கீங்க, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுத போறீங்க, ஸ்லோவா. ஆர்கியாலஜிஸ்டாக என்ன குரூப் எடுக்கணும்? ஆர்கியாலஜிஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ஜாலியாக ஏதாவது காமர்ஸ் குரூப்பு இந்த மாதிரி படிச்சுட்டு போயிடலாமேடா. யூ டோன்ட் ஹாவ் டு டேக் ரிஸ்க் பை டேக்கிங் அந்த பயோ மேக்ஸோ இல்லை சிஎஸ் மேக்ஸோ அந்த மாதிரி எடுத்து ரிஸ்க் எடுக்க வேணாம். நான் டீச் பண்ணுற கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதுமா? பசங்களா, நான் எந்த பேஸ் பண்ணி தெரியுமா கொஷின்ஸ் எல்லாம் டீச் பண்ணுறேன்? இது எல்லாமே உங்களோட போன வருஷம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். இதே கொஷின்ஸ் இந்த தடவை ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டுறவே கூடாது அப்படிங்கிறதான் விஷயமே தவிர இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? நீங்கள் எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இது படித்தா நல்ல மார்க் வாங்கலாம். இல்லை இன்னுமே உங்களுக்கு டைம் இருக்குது, இன்னும் அதிகமாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக படிங்க. ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற கொஷின்ஸ் போங்க. சரியா? ஓகே, டுமாரோ இங்கிலீஷ் எக்ஸாம். பசங்களா, இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கவங்களுக்கெல்லாம் அதோ நான் காட்டுறேன் பாரு. நம்மளோட சேனல் இருக்கா? நம்மளோட சேனலில் ஷார்ட் செக்ஷன் இருக்கா? ஷார்ட் செக்ஷனில் இங்கே பாருங்கள், இது எல்லாமே இங்கிலீஷ்க்கான ஷார்ட்ஸ் தான். சரியா? ஸோ இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்ஸ் இது. இந்த ஷார்ட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னாலே இங்கே நான் ஒரு வீடியோ லிங்க் பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவுக்கு நீங்கள் போயிடலாம். இங்கே பாருங்கள், 10th இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் யாருக்கெல்லாம் வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்கோ எல்லாருமே இந்த ஷார்ட் செக்ஷன் போயிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் கிராமரில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணுன்னா என்ன வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறது கீழே நான் லிங்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து வேறு ஒரு சிலது இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டு, லெட்டர் ரைட்டிங் எல்லாம் வேணும்னா என்ன வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த ஷார்ட்ஸ்க்கு கீழே இருக்குது. ஸோ பேசிக்கலி தீஸ் 3 ஷார்ட்ஸ் ஆர் ஃபார் இங்கிலீஷ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் இருக்கோ இந்த 3 ஷார்ட்ஸை போய் பார்த்துருங்க, பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லாமே இதுக்குள்ளே இருக்குடா. சரியா? ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் பசங்க சோஷியல் லைவ் வந்து அட்டென்ட் பண்ண வேணாம். யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி ஃபார் யோர் இங்கிலீஷ் எக்ஸாம். ஆல்ரைட், ஓகே. ஸோ எல்லாருமே தண்ணி குடிச்சாச்சா? காமர்ஸ் நாட் ஈஸியா? யாரடா சொன்னது? பயோமேக்ஸ் சிஎஸ் மேக்ஸை விட கம்பேர் பண்ணும்போது காமர்ஸ் வந்து லிட்டில் பிட் ஈஸி தான். ஓகே, லைக் முடியும். ஹிஸ்ட்ரியோட கொஷின்ஸ் பார்த்த உடனே முடிஞ்சிடும். மேம் எவ்வளோ மார்க் எடுத்தால் பயோ? ஒரு சில ஸ்கூல்ஸில் மார்க்
கிடையாது. மார்க் எதுவாக இருந்தாலும் கொடுக்குறாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் 10th 450 above இருந்தால் தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? லைவ் இந்த ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் யூ ஹேவ் 10 சாப்டர்ஸ் இல்லையா? இந்த 10 சாப்டர்ஸில் இருக்க மொத்தமாகவே ஒரு 20 கொஷின் தாண்டா இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே நம்ம லைவை வந்து என் பண்ணிக்கலாம். சரியா? போர்ஷன்ஸ் கம்மியா மேம்? எதுக்குடா? இம்பார்ட்டன்ட் கொஷின் இன் சோஷியல். டேய் பசங்களா, நீங்கள் அப்போ அந்த வீடியோலாம் பார்த்ததே இல்லையா? எஸ், நம்மளோட சேனலில் வீடியோ செக்ஷன் இருக்கு இல்லையா? வீடியோஸ்க்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது 10th சோஷியல்? இங்கே பாரு, 10th சோஷியல் 3 day சென்டம் பிளான் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கா? இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப்புமே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 10th சோஷியலோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ இங்கே இருக்குது. 3 day சென்டம் பிளான் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதோட பிடிஎஃப்பை கீழேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், லிங்க் இருக்குது. சரியா? ஓகேவா? இப்போ ஹிஸ்ட்ரியோட கொஷின்ஸ் பார்க்கலாமா? அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் பசங்க யாராவது இப்போ லைவ்ல இருக்கீங்க அப்படின்னாலும் 9th ஸ்டாண்டர்டுக்கும் நான் சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு கீழேயே வந்து இதே மாதிரி நான் பிடிஎஃபோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ இங்கே இருக்குது. 9th சோஷியலோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ. சரியா? இந்த வீடியோக்கு கீழே போனீங்கன்னா யூ ஹாவ் பிடிஎஃப் லிங்க் ஹியர். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிப்பா. ஸோ வி ஷால் ஸ்டார்ட் வித் ஹிஸ்ட்ரி 2 marks now. ஓகே? எஸ். ஹலோ எவ்ரிபடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஸோ சிவிக்ஸ் 2 marks எப்படி போச்சு? சூப்பராக போச்சா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஓகே, சமப்பா. ஸோ யூ கேன் ஹியர் மை வாய்ஸ் கிளியர்லி, ரைட்? சூப்பர். ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரி நமக்கு வந்து கொஞ்சம் நிறைய இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ படிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ டோன்ட் வரி அட் ஆல். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்ட எல்லா கொஷினுமே நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சாட்டில் ஒரு ஃபயர் பார்க்கலாமா? சாட்டில் ஒரு ஃபயர் போடுறீங்களா? எஸ். ஓகே, சூப்பர் சூப்பர். வாய்ஸ் பிரேக். வாய்ஸ் யாருக்கெல்லாம் ஓகேவோ சாட்ல ஓகே அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ஸ் கிளியர் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். வாய்ஸ் கிளியர் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு மட்டும் பிரேக் ஆகுது அப்படின்றாங்க. இஸ் மை வாய்ஸ் கிளியர் ஆர் பிரேக் ஆகுதா? இஸ் மை வாய்ஸ் கிளியர் ஆர் பிரேக் ஆகுதாப்பா? கிளியர்னா கிளியர் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஓகேவா? நவ் இஸ் தட் ஓகே? சூப்பர். ஓகே. ஸோ சாப்டர் வைஸாக ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதில் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ரீகால் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ என் கூடவே சேர்ந்து அழகாக படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு வாட்டி நீங்கள் புக் எடுத்து வச்சு ரீகால் மட்டும் பண்ணாலே போதும். சரியா? சூப்பர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சாப்டர் 1. ஓகே. ஸோ நான் இதில் வந்து எல்லா கொஷின்ஸையும் நம்ம ரீகால் பண்ண போகிறது கிடையாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லியில் ரிப்பீட்டடாக கேட்டது, போன வருஷம் அதாவது லாஸ்ட் ப்ரீவியஸ் 3 yearsல இருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்டது. இந்த கொஷின்ஸ்லாம் இன்னைக்கு லைவ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? மீதி கொஷின்ஸ் எல்லாத்தையுமே சண்டே அன்னைக்கு இன்னொரு லைவ் செஷன் இருக்கு இல்லையா? அந்த சண்டே உடைய லைவ் செஷன்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ வில் ஸ்டார்ட். நம்ம இப்போ குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நேம் த countries. Okay, name the countries in the triple entente. Triple entente என்னென்ன countriesலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? Okay, so Britain, France and then Russia. BFR or RFB அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணு country தான். One is Britain, France and then Russia.
இந்த 3 கண்ட்ரீஸ் தான் ட்ரிபிள் என்டிட்ல வந்து இருக்கு. புரிஞ்சுதா? Is that clear? அடுத்த question நம்ம போலாமா? Can we go to the next question? Yes. Super. Sunday live. Yes, Sunday தான் it is going to be the mega marathon session. Sunday வந்து long marathon session இருக்க போகுது பசங்களா. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டினா முடிக்க சாட்ல கிளியர் அப்படின்னு போடுங்க. ஸோ தட் நம்ம அடுத்த கொஸ்டின் குயிக்கா போகலாம். பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் தென் ரஷ்யா தான் இந்த ட்ரிபிள் என்டிட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாரு 3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் 5ல 3 கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் வந்து இருந்திருக்கு. அப்போ மிஸ் பண்ணாம இதை பார்த்துட்டு போயிடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வேர் த 3 militant forms of nationalism in Europe? ஓகே, ஸோ நேஷனலிசம் இன் யூரோப் இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 1 டைம் வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லியில் ஒரு வாட்டி கேட்ட ஒரு கொஸ்டின். வாட் வேர் த 3 militant forms? ஓகே, எந்த 3 militant forms அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா இங்கிலாந்து ஜிங்கோயிசம். இங்கிலாந்து ஜிங்கோயிசம். அடுத்து வந்து பிரான்ஸ் சாவனிசம். இங்கிலாந்துடைய ஜிங்கோயிசம், பிரான்ஸுடைய சாவனிசம் அண்ட் ஜெர்மன்ஸ் கல்ச்சர். இது வந்து நம்ம என்ன தெரியுமா, கல்ச்சர் நம்ம CULTURE இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஜெர்மனுடைய கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்கிலாந்து ஜிங்கோயிசம், பிரான்ஸ் சாவனிசம், மேல் சாவனிசம் மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து என்ன சொல்றோம், பிரான்ஸ் சாவனிசம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இஸ் ஜெர்மன்ஸ் கல்ச்சர். ஓகே, இந்த 3 தான் நம்மளுடைய militant forms of nationalism in Europe. ஓகே, these were the militant forms of nationalism contributing decisively to the outbreak of war. So war outbreak க்கு முக்கிய 3 பங்கு வகிச்சது வந்து யாருக்கெல்லாம் கிளியர் அப்படின்னு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சண்டே வந்து நமக்கு காலையில இருக்க போகுது. ஓகே, சண்டே வந்து காலையில 10 o'clock வந்து நமக்கு லைவ் இருக்க போகுது. Okay, so England's jingoism, France chauvinism and German's culture. இது 3 தான் militant forms உடைய. Okay, 3 militant forms. மறந்துடாதீங்க. அடுத்த question போலாமா? நீங்க கூடவே சேர்ந்து படிக்கிறீங்களா எல்லாரும்? Yes, clear. டக்குன்னு chatல clear அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர்ப்பா. What do you know of trench warfare? ஓகே, ட்ரெஞ்ச் வார்ஃபேர் அப்படின்னா என்னது? முதல்ல ட்ரெஞ்ச் அப்படின்னா என்னதுப்பா? இந்த மாதிரி பதுங்கி இருந்து, ஓகே, ஒரு பெரிய பள்ளம் மாதிரி எல்லாம் கட்டி பதுங்கி இருந்து ஷூட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து நம்ம ட்ரெஞ்ச் வார்ஃபேர் அப்படின்னு வந்து சொல்றோம். ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ். ஓகே, பெரிய பள்ளம், பெரிய குழி இந்த மாதிரி அமைச்சு இருக்கிறது. Dug by troops enabled soldiers to safely stand and protect themselves from enemy fire. So enemy எனிமிலேருந்து நமக்கு ஃபயர் குண்டு வரப்போ சோல்ஜர்ஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் மறைஞ்சிக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி ட்ரென்ச்சஸ் டிச்சஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. மண்ணில் வந்து குழி மாதிரி தோண்டி அந்த குழிக்குள்ள பதுங்கி இருப்பாங்க. ஸோ ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ். டக்னா தோன்றாங்க. டக் பை ட்ரூப்ஸ் அப்படிங்கிறது தான் யாரு? மக்கள், நிறைய மக்கள் ஆஃப் யாரு? விச் இஸ் த சோல்ஜர்ஸ். ஓகேவா? சோல்ஜர்ஸ். எல்லாரும் லிசன் பண்றீங்களா? எஸ். ஸோ இதோ பாருங்க, டக் பை ட்ரூப்ஸ் எனேபிள்டு சோல்ஜர்ஸ்க்கு முடிய வைக்கிறது என்னது? சேஃப்லி ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்ஃப் ஃப்ரம் எனிமி ஃபயர். எனிமி வந்து ஃபயர் பண்றப்போ அவங்கள வந்து அந்த ஃபயர்லேருந்து அந்த குண்டடியிலேருந்து வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி ட்ரென்ச்சஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the main lines of trenches were connected to each other and rear by a series of linking trenches. அதாவது நிறைய மெயின் சுரங்கங்கள் வந்து இருக்கும். சுரங்க பாதையெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய மெயின் ட்ரென்ச்சஸ்லாம் இருக்கும். அந்த மெயின் ட்ரென்ச்சஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு சைட் பை சைடு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, சைட் பை சைடு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து லிங்க் ஆகி இருக்கும். எதனால இப்படி லிங்க் ஆகி இருக்கு அப்படின்னா அப்போதான் அது வழியா தே கேன் சென்ட் த ஃபுட். இப்போ சோல்ஜர்ஸ்லாம் சண்டை போடுறான்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஃபுட். அம்யூனிஷன் அப்படின்னா வந்து என்னது? தேவைப்படுற ஆயுதங்கள். ஓகே, ஆயுதங்களை வந்து அனுப்பலாம். ஃபுட், சாப்பாடு அனுப்பலாம். ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ். ஓகே, இன்னும் நிறைய
டீம் ஆஃப் சோல்ஜர்ஸை வந்து அனுப்பலாம். மெயில்னா என்ன தெரியுமா, மெசேஜ் லெட்டர்ஸ் அவங்க வீட்ல இருந்து ஆர் சம்திங். இப்போ போர்ல என்ன நடக்குது அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு வந்து டிவி இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ அந்த காலத்துல வார் எல்லாம் நடக்கிறப்போ ஓகே அந்த நாட்டுல வார் எப்படி போயிட்டு இருக்கு, நாட்டோட நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தெரியும், இந்த மெயில்ஸ் மூலமா தான் தெரியும் இல்லையா. மெயில் அண்ட் ஆர்டர்ஸ் வேர் டெலிவர்ட். ஆர்டர்ஸ்னா இவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட் இதுகிட்ட இருந்தெல்லாம் நமக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் வந்து வருது இப்படிங்கிறதெல்லாம் இந்த ட்ரென்ச்சஸ் வழியா வந்து நமக்கு டிராவல் ஆகுது. ஓகே, த பேட்டில் ஆஃப் மார்ன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த பேட்டில் ஆஃப் மார்ன் இஸ் அ மெமரபிள் ஃபார் ட்ரென்ச் வார்ஃபேர். ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர்ல ரொம்ப ரொம்ப ஞாபகத்திற்குரிய ஒரு ட்ரென்ச் வந்து எது அப்படின்னா பேட்டில் ஆஃப் மார்ன் தான். ஓகேவா, சூப்பர்ப்பா. ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாமா இந்த கொஸ்டின்ஸை. So trenches and ditches dug by troops. So troops தான் இந்த trenches, ditches, குழி, சொரங்கம் இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. Enable soldiers to safely stand. So soldiers எல்லாருமே சேஃபா நிக்கிறதுக்கும் அவங்கள வந்து எனிமியோடைய குண்டடியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த trenches play a very very important role. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரென்ச்சும் மெயின் ட்ரென்ச்சஸ் எல்லாமே நிறைய சைட் ட்ரென்ச்சஸால வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். ஏன்னா அந்த ட்ரென்ச்சஸ் அந்த சீரீஸ் ஆஃப் லிங்கிங் வழியா தான் ஃபுட்டா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், அம்யூனிஷன் விச் இஸ் ஆயுதங்களா இருக்கட்டும், ஃப்ரெஷ் ட்ரூப் புது புது டீமா இருக்கட்டும், மெயில் ஆர்டர் இது எல்லாமே வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அப்புறம் பேட்டில் ஆஃப் மார்ன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெமரபிள் ட்ரென்ச். யாருக்கெல்லாம் கிளியர் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம்ப்பா கிளியர்? ஸோ நம்ம இது வரைக்கும் ஒரு 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் கிளியரா? எல்லாருக்கும் ஸ்பீட் ஓகேவா? ஹாய், நியூ சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்களாம் கண்டிப்பா வந்து ரெகுலரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, யாருக்கெல்லாம் கிளியர் சாட்ல சொல்லலாமா? You have learned only few details. Na coming Sunday வந்து detail answersக்கு வந்து marathon இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர், நிறைய பேருக்கு வந்து கிளியர். இப்போ அடுத்த क्वेश्चन போலாமா? List out any 2 causes for the failure of League of Nations. So League of Nationsக்கு வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கு, ஓகே, ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு என்னெல்லாம் காசஸ், தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் 2 காசஸ். எதனாலலாம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு? The league appeared to be an organization of those who were victorious in the First World War. So First World Warல ஜெயிச்சவங்க மட்டும்தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய ஆர்கனைசேஷன்ல இருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெயிச்சவங்க மட்டும்தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல வந்து இருந்தாங்க. சரியா, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல விக்டோரியஸ் அப்படின்னா ஜெயிச்சவங்க. Since it lacked the military power of its own, அதுக்கே தனியாவே ஓனா செல்ஃபா ஒரு மிலிட்டரி பவர் இல்லாததுனால could not enforce its decision, எந்த விதமான ஒரு முடிவுமே தனியா எடுக்க முடியல. ஓகே, so it lacks its own military power. so military power தனியா இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு வந்து இல்லாததால எந்த ஒரு வார், ஓகே நம்ம இப்போ ஒரு வார் வருது அப்படின்னா ஓகே நம்மளும் வாருக்கு போகலாம், இல்லைன்னா நம்ம ஒரு வார் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு முடிவுமே வந்து ப்ராப்பரா எடுக்க முடியல. ஸோ அதுவும் வந்து another reason. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? த ஃபவுண்டர்ஸ் அவங்க ரெண்டு ரீசன் தான் கேட்குறாங்க. நம்ம இங்க 4 ரீசன் படிப்போம். எந்த 2 ரீசன் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க எழுதலாம். ஓகே, the founders of this peace organization underestimated the power of nationalism. nationalism உடைய பவரை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா எடை போட்டாங்க. ஓகே, nationalism உடைய பவரை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா எடை போட்டுட்டாங்க. யாரு? ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த நேஷன்ஸ். இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸை கண்டுபிடிச்ச ஃபவுண்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து நேஷனலிசம் உடைய பவரை ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி குறைஞ்சி மதிப்பிட்டு பார்த்தாங்க. The principle of collective security could not be applied on actual practice. collective security னா என்ன தெரியுமா? எல்லாருக்கும் சேர்த்து செக்யூரிட்டி. சரியா, எல்லாருக்கும் சமமான, எல்லாரையும் கன்சிடர் பண்ணி மொத்தமா ஒரு செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப வந்து லேக் ஆச்சு. அது வந்து ஆக்சுவல் பிராக்டிஸ்ல வந்து அவ்வளோவா இல்லை.
இந்த 4 ரீசன்னால லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபெயிலியரா இருந்தது. யாருக்கெல்லாம் கிளியர் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். புரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் திருப்பியும் சொல்லி தரேன். தே ஆர் ஆஸ்கிங் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன 2 காசஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரியாப்பா? ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெயிச்சவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, த லீக் appeared to be an organization of those who were victorious in the first world war. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெயிச்சவங்க மட்டும்தான் இந்த லீக்ல வந்து இருக்காங்க. Since it lacked the military power and could not enforce its decision. மிலிட்ரி பவர் வந்து சுத்தமா இல்ல. சரியா? மிலிட்ரி பவர் வந்து சுத்தமா இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தனிப்பட்ட முடிவுகள் எதுவுமே ப்ராப்பரா எடுக்க முடியல. நெக்ஸ்ட் இஸ் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த பீஸ் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர்ஸ் எல்லாமே நேஷனலிசம் உடைய பவரை வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. எஸ், நான் ஒன்ஸ் மோர் இப்ப டீச் பண்ணிட்டு இருக்கேன், கவனிச்சா புரியும். ஓகே, ஒன்ஸ் மோர் டீச் பண்ணிட்டு இருக்கேன், கவனிச்சா கண்டிப்பா புரியும். சையத் புரியலையா? யாருக்குமே புரியலையா? யாருக்கெல்லாம் புரியல சாட்ல புரியல சொல்லுங்க பார்க்கலாம். ஐ வில் டீச் தேர்ட் டைம். ஓகே, இன்னொரு வாட்டி படிக்கலாமா? நம்ம இத புரியுற வரைக்கும் படிக்கலாமா இந்த கொஸ்டினை திருப்பி? எஸ், ஃபைனலா இன்னொரு ஒரு வாட்டி சொல்லி தரேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுல புரியாம இருக்க ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் வெரி ஈஸி தான். சரியா? கம். ஸோ இப்போ இங்க பாருங்கப்பா, லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, அந்த ஆர்கனைசேஷன்ல யாரெல்லாம் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெயிச்சவங்க தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெயிச்சவங்க மட்டும்தான் இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. அப்புறமா அந்த ஆர்கனைசேஷனுக்கு மிலிட்டரி பவர் இல்லை, அதனால தனியா எந்தவித டெசிஷனும் எடுக்க முடியல. இந்த 2 பாயிண்ட் கிளியரா? யூ ஷுட் ரைட் ஒன்லி 2 பாயிண்ட்ஸ் இல்லையா? 2 காசஸ் தான் கேட்குறான். இந்த 2 பாயிண்ட் இப்போ யாருக்கெல்லாம் கிளியர்? இப்போ கிளியரா? பரத்துக்கு கிளியரா? இப்போ செகண்ட் பாயிண்ட் ஃபன் பன் இப்போ கிளியரா? எஸ். அக்ஷயா இப்போ கிளியரா? அக்ஷயா உங்களுக்கு இப்போ கிளியர்? சூப்பர்ப்பா. லேக்டுனா என்ன தெரியுமா? இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகே, யூ லேக் பிரெயின் அப்படின்னா உங்களுக்கு பிரெயின் இல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி லேக் மிலிட்ரி பவர்னா மிலிட்ரி பவர் இல்ல அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இட் லேக்டு த மிலிட்ரி பவர், ரைட்? இட் லேக்டு த மிலிட்ரி பவர் ஆஃப் இட்ஸ் ஓன். அதுக்கு தனியாவே அவங்களுக்கு இப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு மிலிட்ரி பவர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு தனி மிலிட்ரி பவர் வந்து இல்ல. அதனால could not enforce its decision. அதனால எந்த ஒரு தனிப்பட்ட டெசிஷனையும் வந்து ப்ராப்பரா எடுக்க முடியல. சரியா? அதனால எந்தவித ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவுமே வந்து ப்ராப்பரா தைரியமா எடுக்க முடியல. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டர்ஸ், லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய ஃபவுண்டர்ஸ் யார் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸை கண்டுபிடிச்சாங்களோ அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து இந்த பவர் ஆஃப் நேஷனலிசம் ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. பவர் ஆஃப் நேஷனலிசம் ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அண்டர் எஸ்டிமேட்னா என்ன தெரியுமா? ரொம்ப கம்மியா எடை போடுறது. அவ்வளோதான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எக்ஸாம் நாளைக்கு பாரு செம ஈஸியா வரும், சப்பையா வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். பட் கஷ்டமா இருந்தா என்ன பண்றது? அது மாதிரி பவர் ஆஃப் நேஷனலிசம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி மதிப்பிட்டாங்க. சரியா? குறைஞ்சி மதிப்பிட்டாங்க. The principle of collective security. collective security னா என்ன தெரியுமா? இப்போ நான் மட்டும் சேஃபா இருந்தா போறோம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி. ஓகே, நான் மட்டும் சேஃபா இருந்தா போறோம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி. என் ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே, என் நாட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து சேஃபா இருக்கணும், செக்யூர்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கலெக்டிவ் செக்யூரிட்டி. சரியா? என் நாட்டுல இருக்கிறவங்க, என் ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கலெக்டிவ் செக்யூரிட்டி. சரியா? சோ அந்த கலெக்டிவ் செக்யூரிட்டியை வந்து அவங்க ப்ராப்பரா பண்ணல. could not be applied to the actual practice. actual practice னா நடைமுறையில இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டியை வந்து ப்ராப்பரா கொண்டு வர முடியல. சரியா? இஸ் தட் கிளியர்? சூப்பர். அடுத்து இப்போ சாப்டர் 1ல மோஸ்ட் ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चंस எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம சாப்டர் 2 போலாமா? போலாம்னா சாட்ல வந்து எல்லாரும் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சாப்டர் 2 போலாமா? எஸ் பா. நாளைக்கு லைவ் இருக்கு. நாளைக்கு சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்க போறோம். கைட்ல 2 பாயிண்ட்ஸா இருக்கா? ஆமா, நீ 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போறோம். இப்போ நம்ம 4 பாயிண்ட்ஸ் படிச்சோம்ல, உங்களுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போறோம். ஓகே, சூப்பர்.
ஓகேப்பா. ஸோ நம்ம இப்போ சாப்டர் 2 போலாம். எஸ், ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாம் 2023ல வந்து கேட்டிருக்காங்க, பிளஸ் ஹாஃப் இயர்லியும் ஒரு வாட்டி வந்து ரிப்பீட் ஆகி இருக்கு. பப்ளிக் 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின், வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் முசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம்? ஓகே, முசோலினி வந்து ரோம்ல ஒரு மார்ச் கண்டக்ட் பண்ணாரு, அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. In October 1922, October 1922ல in the context of long ministerial crisis, okay, so ministers எல்லாருமே பயங்கரமா அந்த ministerial crisis அப்படிங்கறவங்கலாம் ரொம்ப pressure கொடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், ministerial crisis அப்படின்னு சொல்றோம். Mussolini organized the fascist march on Rome. So October 1922ல, okay, October 1922ல முசோலினி வந்து ஒரு ஃபாசிஸ்ட் மார்ச், ஃபாசிஸ்ட் எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. முசோலினியோட குரூப் ஆஃப் பீப்புள் தான் ஃபாசிஸ்ட் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. ஃபாசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம், ரோம்ல வந்து ஒரு ஃபாசிஸ்ட் மார்ச் வந்து கொண்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இம்ப்ரெஸ்ட் பை த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ். எப்படா இவ்வளோ பெரிய ஒரு படையை திரட்டி அவர் கொண்டு வராரே அப்படின்னு அவருடைய ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா இத்தனை பேர் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. யாரு? த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் த கவர்மெண்ட். கிங் ராஜா முசோலினி வந்து இந்த மார்ச் பண்ணதை பார்த்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி, நீ தான்ப்பா கவர்மெண்ட் வந்து நடத்தணும், ஓகே, நீ தான் ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. புரிஞ்சுதா? ஸோ இந்த முசோலினி மார்ச் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதை மட்டும் பாருங்க. இன் அக்டோபர் 1922ல, ஓகே, இன் அக்டோபர் 1922ல இந்த முசோலினி மார்ச் அப்படிங்கறது வந்து முசோலினி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? ஸோ ரோம்ல வந்து மார்ச் அப்படின்னாலே நடந்து போறது இல்லையா? ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அது அந்த இவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ், இவ்வளோ பெரிய மக்கள், இவ்வளோ பெரிய கும்பல் வராங்களே அப்படிங்கிற இந்த ஃபோர்ஸை பார்த்துட்டு ராஜா ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுறார். ஓகேவா? பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டு இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் த கவர்மெண்ட், முசோலினியை கூப்பிட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக அழைக்கிறாங்க. சரியா? புரிஞ்சுதா? சூப்பர். யாருக்கெல்லாம்ப்பா கிளியர்? ஹவு டிட், அடுத்த கொஸ்டின் போலாமா நம்ம இப்போ? How did Great Depression impact on the Indian agriculture? Indian agricultureல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேட் டிப்ரெஷனுடைய இம்பாக்ட் என்ன? சாதாரண டிப்ரெஷன் இல்ல, கிரேட் டிப்ரெஷன் இம்பாக்ட் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்தியன் அக்ரிகல்ச்சர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், விவசாயம் இல்லையா? எஸ், த கிரேட் டிப்ரெஷன் என்னைக்கு நடந்தது, எந்த வருஷத்துல நடந்தது, அதை ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கொடுத்துடலாம். 1929. சரியா? 1929ல தான் இந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது நடந்தது. ஆல்சோ டெல்ட் அ டெத் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர். டெத் ப்ளோனா என்ன தெரியுமா? அந்த சாவு மணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவ்வளவுதான், காலி அப்படிங்கிற மாதிரி இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு பயங்கர பெரிய ஒரு அடியா இருந்துச்சு. And the indigenous manufacturing sector. Indigenous அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஊர்ல நம்ம நாட்டுலன்னு ஒரு விஷயம் வந்து ஃபேமஸா இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம நாட்டுல விளையக்கூடிய நம்ம நாட்டு தக்காளி, இல்ல நாட்டு வகை காய்கறியா இருக்கட்டும், இல்ல நாட்டு வகை காட்டனா இருக்கட்டும், ஓகே, ஸோ நம்மளுடைய இண்டிஜினஸ் அப்படிங்கிறது வந்து அந்தந்த ஊருக்கே பழகின ஒரு கிராப்ஸா இருக்கட்டும். இங்க அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வரப்போ நம்ம கிராப்ஸ், ஜூட், இதை பத்திலாம் தான் பேசுறோம். ஓகேவா? ஸோ த கிரேட் டிப்ரெஷன் 1929 நடந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து இந்த மொத்த இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கும் இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்குமே ஒரு மிகப்பெரிய டெத் ப்ளோவா இருந்தது, ஒரு மிகப்பெரிய டெத் ப்ளோவா இருந்தது. த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் டிக்ளைன் பை ஹாஃப். வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? ஃபார்ம்லேருந்து, பண்ணையிலேருந்து ஒரு பொருள் வந்து சந்தைக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அது ஏதோ ஒரு வெஜிடபிள், ஓகே, நம்ம டொமேட்டோவை எடுத்துக்கலாம். பண்ணையிலேருந்து ஒரு டொமேட்டோ வருதுப்பா. எப்பயும் 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய டொமேட்டோ வெறும் 5 ரூபாய்க்கு தான் மார்க்கெட்ல விற்குது. சரியா? 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியது வெறும் 5 ரூபாய்க்கு தான், which is it is declined by half. The value of farm produce, ஃபார்ம்லேருந்து ப்ரொடியூஸ் ஆன ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அதோடைய வேல்யூ டிக்ளைன்ட் பை ஹாஃப். ஆனா while the land rent to be paid by the peasant remain unchanged.
ஆனா பெசன்ட்னா யாரு? ஃபார்மர்ஸ். ஆனா ஃபார்மர்ஸ் அதை விளைய வைக்கிறதுக்கு லேண்ட்ல வந்து ரெண்ட் கட்டணும் இல்லையா? அந்த ரெண்ட் வந்து அப்படியே தான் இருந்தது. கவனிங்க, நமக்கு விற்கிறத விட ரெண்டோட விலை ரொம்ப அதிகமா இருந்தா எவ்வளோ கஷ்டமா இருக்கும், ரைட்? நம்ம ஒரு விஷயம் வந்து அந்த லேண்ட்லேருந்து நம்ம வந்து விலை வச்சு கஷ்டப்பட்டு இது பண்ணி விற்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ரூபாவா இருக்கு. ஆனா லேண்டுடைய ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா செம அதிகமா இருக்கு, சரியா? அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். லேண்டுடைய ரெண்ட் மாறல, ஆனா வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் மட்டும் ஹாஃபுக்கு பாதிக்கு பாதி கம்மியாயிடுச்சு. த கிரேட் டிப்ரெஷன் ஆல்சோ டெல்டா டெத் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர். முக்கியமா நீங்க எழுத வேண்டியது என்னது? இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கும் இண்டிஜினஸ்னாலே நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு அர்த்தம். பாரம்பரியமா அரிசி வகைகள் நிறைய இருக்கு இல்லையா? பாரம்பரிய நெல் விதைகள் நிறைய இருக்கு, பாரம்பரியமா நிறைய காட்டன் இருக்கு, ஜூட் இருக்கு. அந்த மாதிரி பாரம்பரியத்தை தான் நம்ம இண்டிஜினஸ் அப்படின்னு சொல்றோம். இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கும் இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கும் இந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து ஒரு டெத் ப்ளோவா இருக்கு. அடுத்து பாருங்க, த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ். இந்த ஃபார்ம்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உடைய வேல்யூ வந்து பாதிக்கு டிக்ளைன் ஆயிடுச்சு, பாதிக்கு பாதி அடி வாங்கிருச்சு. ஆனா லேண்ட் ரெண்ட் மட்டும் அப்படியே இருக்கு. இஸ் தட் கிளியர்? லேண்ட் ரெண்ட் மட்டும் அப்படியே இருக்கு. யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். In terms of prices of agricultural commodities, the obligation of the farmers to the state doubled. அதாவது in terms of prices of agricultural commodities, agriculture commoditiesக்கு வந்து இருக்கக்கூடிய விலை இருக்கு இல்லையா? The obligation of the farmers to the state வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டபுள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? இல்லைங்க, எங்களுக்கு பாதிக்கு விலை கம்மியாயிடுச்சு, அப்போ எங்களுக்கு டபுள் த ரேட்டுக்கு தான் நான் தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஆப்ளிகேஷன்னா நம்ம ஃபார்மர்ஸ் போய் ரெக்வஸ்டா கேட்கறது, ஓகே? ஆப்ளிகேஷன்னா ரெக்வெஸ்ட் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஒரு ஹெல்ப்பா ரெக்வெஸ்டா கேட்கறது. என்னது? டபுள் த ரேட்டுக்கு தான் இந்த பிரைசஸ் வந்து நம்ம தர முடியும், ஏன்னா டாக்ஸ் வேற இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்ல வரும், சரியா? சூப்பர்ப்பா. அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா மே 2022 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின், ஓகே? What is meant by define dollar imperialism? Dollar imperialism அப்படின்னா என்ன நம்ம படிக்கலாமா? எஸ், படிக்கலாமா? சூப்பர்ப்பா. டாலர் imperialism, the term used to describe the policy of USA in maintaining and dominating over distant lands through economic aid. முதல்ல இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு 5000 ரூபாய் காசு தேவைப்படுது, ஓகே? எனக்கு இப்போ வந்து ஒரு 5000 ரூபாய் காசு தேவைப்படுது. எனக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு 5000 rupees காசு கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க, ஓகே? அப்புறம் நான் தான் 5000 காசு கொடுத்துருக்கேன்ல, எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க லேண்ட்ல விளையிற இந்த வெஜிடபிள்ஸோ இதுவோ எனக்கு வந்து கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்ககிட்ட தான் நிறைய, உங்க நாட்டுல தான் நிறைய இரும்பு விளையுதுல, எனக்காக அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி யுஎஸ்ஏ வந்து என்ன பண்றாங்க? இந்த டாலர் இம்பீரியலிசம் மூலமா என்ன சொல்ல வராங்க? யுஎஸ்ஏ வந்து டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸ், டிஸ்டன்ஸ் லேண்ட்ஸ்னா என்னது? மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்கனாமிக் எய்டுன்னா என்னது? பணம் கொடுத்து உதவுறாங்க. பணம் கொடுத்து உதவுறதுனால என்ன பண்றாங்க? தே ஆர் டாமினேட்டிங், ஓகேவா? அந்த நாடை வந்து டாமினேட் பண்றாங்க. ஓகே, அந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு நாள் வந்து பணம் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ யூஎஸ் அதை வந்து கொடுத்துட்டு, ஓகே உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்து தேவை, நான் உங்களுக்கு தேவை இருக்கிறப்போ நான் இவ்வளோ கொடுத்தேன்ல, உங்க நாட்டில் தான் பெட்ரோல் நிறையா இருக்கே, எனக்கு நீங்க பெட்ரோல் அனுப்பிச்சு விடுங்க, இல்ல இரும்பு நிறையா இருக்கே, இரும்பு அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள டாமினேட் பண்றது, ஓகே? அவங்கள டாமினேட் பண்றது, இதுதான் இம்பீரியலிசம், டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்றோம். யாருக்கெல்லாம் கிளியர்ப்பா? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், டாலர் இம்பீரியலிசம், the term used to describe the policy of USA. ஃபர்ஸ்ட் இந்த டாலர் இம்பீரியலிசம் யாருடைய பாலிசி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய ஒரு பாலிசி, ஓகே? இன் வாட்? இன் மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங். மற்ற நாடு, ஓகேவா? டிஸ்டன்ட் லேண்டை மெயின்டைன் பண்றதுக்கும் அவங்கள டாமினேட் பண்றதுக்கும் என்ன பண்றாங்க? ஓவர் டிஸ்டன்ட் லேண்ட் த்ரூ எக்கனாமிக் எய்டு மூலமா
ஓகேவா? கொஞ்சம் காசு கொடுத்து அவங்களை பயங்கரமா டாமினேட் பண்றது, அதுதான் டாலர் இம்பீரியலிசம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த டாலர் இம்பீரியலிசம் பாருங்க 2 வாட்டி ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லியில வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு கொஸ்டினும் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு இங்க வந்து நம்ம பிராக்கெட்ல கொடுத்துருப்போம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஒண்ணு விடாம மிஸ் பண்ணாம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகணும். புரிஞ்சுதா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஒண்ணு விடாம மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போகணும். அடுத்த சாப்டர் போலாமா? அடுத்த சாப்டர் போலாமாப்பா? எஸ், போலாம்னா சாட்ல ஒரு எஸ் போடுங்க பார்க்கலாம் குயிக்கா. சூப்பர், செம்ம பசங்களா. ஓகே, we'll go to chapter 3. Describe the Pearl Harbor incident. இப்போ இந்த क्वेश्चन பாருங்களேன். இந்த क्वेश्चन half yearly எக்ஸாம்ல போன வருஷம் ஒரு வாட்டி வந்திருக்கு, and also public எக்ஸாம்ல 2022ல வந்திருக்கு, 2024ல வந்திருக்கு. அப்போ இந்த क्वेश्चन ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். அப்போ இந்த क्वेश्चனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்து தான் நம்ம படிக்கணும் இல்லையா? In December 1941, December 1941ல ஜப்பான் attacked American naval installations. அதாவது என்ன சொல்றாங்க, நமக்கு ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து இருக்கு? கப்பல் படை, ராணுவ படை, விமானப்படை, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அமெரிக்காவுடைய நேவி, அமெரிக்காவுடைய கப்பல் படையை தான் நாவல் இன்ஸ்டலேஷன் இன் பேர்ல் ஹார்பர். பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்பர், சரியா? அந்த பேர்ல் ஹார்பர்ல அமெரிக்காவுடைய கப்பல் படை இருக்கு இல்லையா, அதை வந்து ஜப்பான் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. ஜப்பான் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. பேர்ல் ஹார்பர் ஹவாயில இருக்கு, ஹவாயும் பிளேஸ் தான். ஹவாயில இருக்கக்கூடிய அந்த பேர்ல் ஹார்பரை வித்தவுட் வார்னிங், எப்பயுமே ஒரு கரெக்டான ஒரு போரே தப்பு தான், ஆனா ஒரு போர்னா ஏதாவது ஒரு வார்னிங் இருக்கணும்லப்பா. ஓகே, உங்க நாட்டுல நாங்க வந்து போர் புரிய போறோம், உங்க நாட்டுல நாங்க போர் புரிய போறோம்னு ஏதாவது ஒரு வார்னிங் இருக்கணும். வார்னிங்கே இல்லாம, சரியா, எந்த வித ஒரு வார்னிங்குமே இல்லாம ஜப்பான் என்ன பண்ணுது அப்படின்னா, அமெரிக்கா, ஓகே, அமெரிக்கால இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பரை போயிட்டு, ஹவாயில இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பரை போயிட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க, பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. Okay, the idea was to cripple America's Pacific fleet so that Japan would not face any opposition in that. Okay, in its offensive against Southeast Asian countries. So இப்போ என்ன தெரியுமா சொல்ல வராங்க, ஏன் இந்த பேர்ல் அட்டாக் பண்ணாங்க ஜப்பான்? ஜப்பான் வந்து ஏன் இந்த பேர்ல் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்காஸ் பெசிபிக் ஃப்ளீட், அதாவது இந்த பெசிபிக் ஃப்ளீட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, அதுதான் அந்த கப்பல் படை. அந்த கப்பல் படை எப்படி தெரியுமா இருக்கும், அதுல வந்து பசிபிக் ஓஷனும் இருக்கும், பக்கத்துல இந்தியன் ஓஷன் இருக்கும், அதை தாண்டி ஒரு 3 ஓஷனும் இருக்கும், சரியா? அதை தாண்டி ஒரு 3 ஓஷனும் இருக்கும். அவ்வளோ பெரிய இடத்துல தான் இந்த அமெரிக்காஸ் பசிபிக் ஃப்ளீட் அப்படிங்கிறதுல இந்த நேவி, அமெரிக்காவுடைய நேவி படை வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, அதை மொத்தமா அழிச்சிடணும், ஏன்னா அது அவ்வளோ பெரிய படை, சரியா? அதை மொத்தமா கிரிப்பிள் அப்படின்னாலே வந்து ஊனமுற்று அப்படின்னு சொல்ல வருது, சரியா? அதை மொத்தமா நமக்கு எப்படி நம்ம கையை காலை உடைச்சிட்டா நம்மளால நார்மலா செயல்பட முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் அமெரிக்காவை நம்ம ஊனமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜப்பான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பேர்ல் ஹார்பரை போயிட்டு அட்டாக் பண்றாங்க. சோ தட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து எந்தவித அப்போசிஷனும் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரியா? சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸை போயிட்டு நம்ம இந்த மாதிரி அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. பட் மெனி பேட்டில் ஷிப்ஸ் அண்ட் நியூமரஸ் ஃபைட்டர் பிளான்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு. இப்போ ஒரு கண்ட்ரியில போருக்காக நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் பேட்டில் ஷிப். ஓகே, போர் புரியறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஷிப்ஸை தான் பேட்டில் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டில் ஷிப்ஸ், நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ். ஃபைட்டர் பிளேன்ஸ் அப்படின்னா என்னது? ஃபைட் பண்ணக்கூடிய பிளேன், விமானம். ஓகே, ஃபைட் பண்ணக்கூடிய விமானம், இது எல்லாத்தையுமே மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட ஆயுதம் இருந்தா தானே நீ என்கிட்ட வந்து ஃபைட் பண்ணுவ, இருங்க உங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் எல்லாத்தையுமே நான் வந்து அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய கப்பல் ஆயுதம் எல்லாத்தையுமே அழிச்சிருது. இப்போ இதனால என்ன அப்படிங்கிற கதையை கவனிங்க. முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுட்டா நம்ம ஓனா கூட எழுதிடலாம், கீவேர்ட் கரெக்டா இருந்தா போதும். The United States declared war on Japan when Britain and China also joined in. இப்போ இங்கதான் வந்து ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்னது?
யூஎஸ் உடனே சும்மா இல்லை. சரியா? யூஎஸ் உடனே வந்து சும்மா இல்லை, உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜப்பான் மேல ஒரு வார் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. நீ என்னுடைய கப்பல் படை அழிச்சல, இரு, ஐ எம் கமிங் ஆன் வார் வித் யூ, உன் கூட நான் வந்து சண்டைக்கு வரேன், போருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இப்போ ஜப்பான் மேல ஒரு போருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிக்ளேர்ட் அ வார் ஆன் ஜப்பான். அந்த வார்ல யாரெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டனும் சேர்ந்துக்கிறாங்க, சைனாவும் சேர்ந்துக்கிறாங்க. ஓகே, இந்த வார்ல யுஎஸ்ஏ வந்து இப்போ தனியா இல்ல, யுஎஸ்ஏ கூட யார் யார் இருக்கா? பிரிட்டன் இருக்கு, சைனா இருக்கு. ஓகே, this brought together both the Asia Pacific and the European war into one common cause. இப்போ ஜப்பானுக்கு ஏசியாவும் அகைன்ஸ்ட், ஜப்பானுக்கு யூரோப்பும் அகைன்ஸ்ட். சரியா? இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரெண்டு பேருமே யுனைட் பண்ணி எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி ஜப்பானுக்கு அகெயின்ஸ்டா ஏசியா பசிபிக் வார் அண்ட் யூரோப்பியன் வார் ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்க போராடலாம் அப்படின்னு சண்டைக்கு போறாங்க. Most importantly, it brought the United States with its enormous resources into the war as a part of the allies. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட வாருக்கு சண்டைக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணிடுறாங்க, ஜப்பான் போயிட்டு அது எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க. பட் கான்ட்ரரியா என்ன நடக்குது? பிரிட்டன், சைனா இவங்க ரெண்டு பேருமே யூஎஸ் கூட ஜப்பானுக்கு அகெயின்ஸ்டா ஃபுல் ஆன் வாருக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ தட் பயங்கர பெரிய ஹெவி ஃபோர்ஸ் ஆயிடுது யூஎஸ் பக்கம். யூஎஸ் பக்கம் இப்போ யூஎஸ் மட்டும் இல்லை, பிரிட்டனும் இருக்கு, சைனாவும் இருக்கு. ஸோ தட் ஜப்பானை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் இல்லையா? ஸோ தட் ஜப்பானை ஈஸியா தோக்கடிச்சிடலாம். ஒரு வாட்டி இந்த கொஸ்டின்கான ஆன்சரை ரீகால் பண்ணலாமா? யாருக்கெல்லாம் இது புரியலையோ இன்னொரு ஒரு வாட்டி கரெக்டா லிசன் பண்ணுங்க. Pearl Harbor இன்சிடென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டு வாட்டி பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆர் யூ ஆல் லிசனிங்? எல்லாரும் கரெக்டா லிசன் பண்றீங்கன்னா சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா? எஸ், லிசன் பண்றீங்களா? எஸ் கைஸ், சூப்பர், கிளியர், லிசன் பண்றீங்களா? இந்த கொஸ்டின் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. பப்ளிக் எக்ஸாம்லயும் வந்திருக்கு, போன வருஷம் ஹாஃப் இயர்லியும் நமக்கு ஒரு வாட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இங்க கரெக்டா பாருங்க, டிசம்பர் 1941ல டிசம்பர் 1941ல ஜப்பான் வந்து அட்டாக் பண்றாங்க அமெரிக்காவை. இதை ஃபர்ஸ்ட் கரெக்டா எழுதிடுறாங்க. அமெரிக்காவுடைய நேவி ஃபோர்ஸ், அமெரிக்காவுடைய பேர்ல் ஹார்பர் இருக்கு இல்லையா, ஹார்பர்ல இருக்கக்கூடிய மொத்த நேவி கப்பல் படைய வந்து போயிட்டு ஃபுல் ஆன் வாரா அட்டாக் பண்றாங்க வித்தவுட் வார்னிங், எந்த வித வார்னிங்குமே இல்லாம. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா the idea was to cripple America's Pacific fleet. அந்த இடம் பேரு பெசிபிக் ஃப்ளீட். சரியா? அமெரிக்காவுடைய பெசிபிக் ஃப்ளீட்டை மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஐடியா. சரியா? ஜப்பான் would not face any opposition in its offensive against Southeast Asian countries. ஓகே, ஸோ இதனால ஓகே நம்ம அந்த அவங்க சைட்ல இருக்கக்கூடிய கப்பல் படை இதெல்லாம் அழிச்சிட்டோம்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து இனிமே நீ எதை வச்சு அடிப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சாங்க. ஆனா இதனால என்ன நடந்தது? நியூமரஸ் மெனி பேட்டில் ஷிப், நிறைய போருக்காக அவங்க தயாரிச்சு வச்சிருந்த ஷிப் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ், நிறைய ஃபைட்டர் பிளேன்ஸ் வந்து நமக்கு டெஸ்ட்ராய் ஆகி போயிடுச்சு. ஓகே, the United States declared a war on Japan. ஜப்பான் மேல உடனே யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு வார் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அந்த வார் பாத்தீங்க அப்படின்னா யார் யார் இருக்காங்க அந்த வார்ல அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் இல்ல, பிரிட்டனும் இருக்கு, சைனாவும் இருக்கு. ஓகே, சோ தட் ஏசியா பசிபிக் அண்ட் யூரோப்பியன் எல்லாருமே ஒன்னா வந்து ஒரு எனார்மஸ் ரிசோர்சஸோட, ஒரு கண்ட்ரினாலே நிறைய ரிசோர்சஸ் இருக்கும் இல்லையா, வாருக்கு போறதுன்னா நிறைய அவங்க கிட்ட வந்து ஆயுதங்கள் இருக்கும், நிறைய வந்து படை இருக்கும், ரைட்? கப்பல் படை, விமானப்படை, ஓகே, அந்த மாதிரி நிறைய படைகள் வந்து இருக்கும். இப்போ யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க? பிரிட்டன் ஒன்னா சேர்ந்திருக்கு, சைனா ஒன்னா சேர்ந்திருக்கு. ஸோ பயங்கரமா வந்து ஃபைட் பண்ணலாம் ஜப்பானுக்கு அகெயின்ஸ்டா. ஓகே, ஸோ இதுதான்ப்பா இந்த கொஸ்டின். எல்லாருக்கும் சூப்பரா புரிஞ்சுதா? ஒரு வாட்டி
யார் சாருக்கு இன்னைக்கு வருவாரா, ஃபீவர் ஓகேவா? யார் சாருக்கு இன்னைக்கு வந்து ஃபீவர் இருக்குப்பா, இஸ் நாட் ஸோ வெல் தான். ஆனால் அவருக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ அவர் வந்து 12th சேனலுக்கு லைவ் போயிட்டு இருக்காரு. ஓகே, புரிஞ்சுதான்? அதனால மேபி சண்டே வந்து ஹில் ஜாயின் லைவ் வித் அஸ். கிளியர்? ஓகேவா ஃபன் பன்? சூப்பர், கிறிஸ்டல் கிளியர் சாய்க்கு, சூப்பர்ப்பா. Who were the 3 prominent dictators of the post World War I? Post World War I என்னது? வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா. இதுவும் வந்து ஒரு வாட்டி ஹாஃப் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனேவே யார் 3 ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ்? டிக்டேட்டர்ஸ்னா என்ன தெரியுமா? டிக்டேட்டர்னா என்ன தெரியுமா? ஹே நான் சொல்றேன் நீ செய், அவ்வளவுதான். அதான் டிக்டேட்டர்ஸ். ஓகே, சொல்றேன், சொன்னா அப்படியே அதை அப்படியே வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா வந்து ரொம்ப ஆர்டரிங் இதுவா இருக்கிறதா டிக்டேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் டிக்டேட்டர்ஷிப் இன். இப்போ இது கூட தேவையில்லை, இந்த லைன்லாம் விட்டுருங்க. முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. Who were the 3 prominent dictators? முசோலினி, ஹிட்லர், அடுத்து வந்து பிராங்கோ. ஓகே, பிராங்கோ, முசோலினி, ஹிட்லர், பிராங்கோ. ஞாபகம் வச்சுக்கோ. முசோலினி எங்க? இட்டாலியில முசோலினி, ஜெர்மனில ஹிட்லர், ஸ்பெயின்ல பிராங்கோ. இவங்க 3 பேர் வந்து ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆனாங்க. ஓகேவா? ஸோ முசோலினி, ஹிட்லர் அண்ட் தென் பிராங்கோ. இட்டாலியிலேருந்து முசோலினி, ஹிட்லர் வந்து ஜெர்மனிலேருந்து, அப்புறம் வந்து பிராங்கோ ஸ்பெயின்லேருந்து. இவங்க 3 பேர் தான் த எக்ஸ்ட்ரீம் டிக்டேட்டர்ஸ், ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ். எதுலேருந்து வந்தாங்க? ஆஃப்டர் வேர்ல்டு வார் I. எல்லாருக்கும் கிளியரா? இதுல புரியல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. 3 பேரோட பேர் தான். முசோலினி, ஹிட்லர், பிராங்கோ. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் டிக்டேட்டர்ஸா வந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாம் 2023லயும் ரிப்பீட் ஆயிருக்கு, பிளஸ் ஹாஃப் இயர்லியும் ஒரு வாட்டி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நம்பரே போடலன்னா ஒரு வாட்டி வந்திருக்கு ஹாஃப் இயர்லில அப்படின்னு அர்த்தம். சரியா பசங்களா? சூப்பர். How did Hitler get support from the people of Germany? ஓகே, ஸோ இப்போ ஹிட்லர் வந்து இவ்வளோ டிக்டேட்டரா இருக்காரு, அவர் வந்து எப்படி இந்த மக்களுடைய சப்போர்ட்டை வந்து எடுத்துக்கிட்டாரு? இதுதான் கொஸ்டின். ஓகே, Adolf Hitler was able to exploit the general discontent among the Germans. இப்போ ஜெர்மனில தான் ஹிட்லர் வராரு இல்லையா? ஜெனரல் டிஸ்கண்டென்ட் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? திருப்தி இல்லாம இருக்கிறது. கண்டென்ட்மெண்ட்னா திருப்தி. ஓகே, என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன், என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து திருப்தி. டிஸ்கண்டென்ட்னா அதிருப்தி, என்கிட்ட இது இல்ல அது இல்ல அப்படின்னு அந்த ஜெர்மன் மக்கள் சொல்றத அவரால என்ன பண்ண முடிஞ்சது? தீர்க்க முடிஞ்சது. ஓகே, என்கிட்ட இது இல்ல அது இல்லைன்னு அந்த அதிருப்தியை வந்து யார் தீர்த்தாரு? அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லரால ஜெர்மனில அந்த மக்களிடையே அதை தீர்க்க முடிஞ்சது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? gifted with great oratorical skills. gifted with, அவருக்கு வந்து என்ன பரிசளிக்கப்பட்ட மாதிரி oratorical skillனா பேச்சு திறமை. ஓகே, ஹிட்லருக்கு பயங்கர பெரிய ஒரு பேச்சு திறமை, அதுதான் oratorical skills. he was able to sway the people. sway the peopleனா என்ன தெரியுமா? இப்போ நான் உன்னை சொன்னா நீ நம்புவியா? நான் ஒன்னு சொன்னா நீ நம்புவியா? இப்போ நான் ஒன்னு சொல்லி உன்னை நம்ப வைக்கிறது தான் sway the people. ஓகே, பீப்புளை ஒரு விஷயத்த பிலீவ் பண்ண வைக்கிறது. மேக் த பீப்புள் பிலீவ் சம்திங். ஓகே, இப்போ ஹிட்லர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதை பீப்புள் வந்து அப்படியே ஓஹோ அப்படியா, ஓ இப்படி நடந்துச்சா, ஓகே அப்படின்னு பிலீவ் பண்ணி அதன் வழி நடக்கிற அளவுக்கு அவங்க அப்படியே பிரெயின் வாஷ் ஆயிடுவாங்களாம். சரியா? அதுதான் sway the people அப்படின்னா பீப்புளை பிலீவ் பண்ண வைக்கிறது. ஓகே, his impassioned speeches. impassioned speechesனா என்ன தெரியுமா? அவருடைய ஸ்பீச்சஸ்ல அவர் கொடுக்கக்கூடிய சொற்பொழிவுகள்ல வந்து அவ்வளோ பேஷனேட்டா இருக்குமா. ஒன்னும் பேசுறதுல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் பேஷனேட்டா, மனசுலேருந்து ஒன்னும் பயங்கர பேஷனேட்டா, இம்பாக்ட்ஃபுல்லா. ஓகே, எதிரில் இருக்கவங்களுக்கு மனசுல ஒரு சேஞ்சஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு பேச்சு தான் நம்ம என்ன சொல்றோம்? impassioned speeches அப்படின்னு சொல்றோம். promising a return to the glorious military past of Germany. ஜெர்மனியோடைய மிகப்பெரிய மிலிட்டரிய நான் திருப்பியும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? ப்ராமிஸ் பண்றாரு.
சரியா? இதனாலலாம் தான் ஜெர்மன்ல இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஹிட்லருடைய ஹிட்லருக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. How many of you understood? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? இன்னொரு ஒரு once more பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் இது once more இருந்தா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் தோணுது இந்த question? once more chatல சொல்லுங்க பார்க்கலாம். Yes? குயிக்காப்பா. once more பார்க்கலாமா? சூப்பர். So இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா how did Hitler get support from the people of Germany? So ஜெர்மனில இருக்கக்கூடிய பீப்புளுடைய சப்போர்ட்டா ஹிட்லர் எப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா the general discontent among the people வந்து அவரால் தீர்க்க முடிஞ்சது. மக்கள் மனசுல இருக்கக்கூடிய அதிருப்தி, இது இல்ல அது இல்ல அப்படிங்கிற அதிருப்தியை வந்து ஹிட்லரால தீர்க்க முடிஞ்சது. சரியா? அடுத்து பாருங்க, gifted with great oratorical skill, அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சு திறமை வந்து அவருக்கு இருந்தது. அடுத்து he was able to sway the people. Okay, sway the people na make people do the thing or make people believe. Okay, அவர் சொல்றத வந்து நம்ப வைக்கிற அளவுக்கு அவரால பேச முடிஞ்சது, அதுதான் he was able to sway the people. Okay, sway the people அப்படினா நம்ம சொல்றத believe பண்ண வைக்கிறது. சரியா? sway the people by his impassioned speeches. அவருடைய பயங்கர passionate-ஆன ஒரு பேச்சு திறமையால சொற்பொழிவால மக்களை அவர் சொல்றத நம்ப வைக்க முடிஞ்சது. and promising a return to the glorious military past of Germany. ஜெர்மனிக்கு பாஸ்ட்ல வந்து அதாவது பாஸ்ட்ல வந்து பயங்கர பெரிய ஒரு மிலிட்டரி இருந்துச்சு, ஆர்மி இருந்துச்சு, அது எல்லாமே நான் திருப்பி கொண்டு வரேன். ஓகே, ஏன்னா மிலிட்ரி ஆர்மி பெருசா இருந்தாதான் அதாவது அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து சேஃப்டி இல்லையா? ஸோ அதை வந்து திருப்பி கொண்டு வரேன் அப்படின்னு அவரு ப்ராமிசிங்கா பேசினதெல்லாம் மக்களுக்கு வந்து பயங்கர ஹாப்பியா பயங்கர சப்போர்ட்டா இருந்தது. இது மட்டும் இல்ல, இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இது எல்லாருக்கும் கிளியர்னா நம்ம அடுத்த பாயிண்ட் போலாம். The fundamental platform on which Hitler built his support. ஃபண்டமெண்டல் பிளாட்ஃபார்ம்னா என்ன தெரியுமா? அடிப்படையா. ஓகே, ஸோ அடிப்படையா மக்கள் கிட்ட ஹிட்லர் வந்து பயங்கர நெருக்கமா நம்ப வச்சது வந்து எந்த விஷயம் அப்படின்னா, மக்களுடைய சப்போர்ட்டை கெயின் பண்ணதுக்கு என்ன காரணமா இருந்தது அப்படின்னா ரேஷியல் சுப்பீரியாரிட்டி. ரேஷியல் சுப்பீரியாரிட்டினா என்ன தெரியுமா? இந்த பர்டிகுலர் இனம் தான் பெருசு. ஓகே, இந்த பர்டிகுலர் இனம் தான் பெருசு அப்படின்னு அவரு சொன்னதுதான். ஆஃப் ஜெர்மன்ஸ் as the pure Aryan. அதாவது ஜெர்மன்ஸ் மட்டும்தான் பியோரான ஆரியர்கள். ஓகே, சோ ஜெர்மன்ஸ்லாம் சுப்பீரியர் பா. ஓகே, ஜெர்மன் ரேஸ்ல வந்தவங்க எல்லாருமே வந்து சுப்பீரியர். ஆனா ஜூஸ், ஓகே, ஜூஸ்லாம் வந்து பயங்கரமா ஹேட் பண்ணாங்க. நம்ம ஜூஸை பார்த்தாலே சுட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டீப் சீட்டட் hatred of Jews. ஜூஸை பயங்கரமா ஹேட் பண்ணது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க இதுக்கு. ஓகே, த ஃபண்டமெண்டல் பிளாட்ஃபார்ம், அடிப்படையா ஹிட்லர் எந்த விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு, இந்த மக்களுடைய சப்போர்ட்டை பில்ட் பண்ணதுக்கு அடிப்படையான ஒரு முக்கிய ரீசன் என்னன்னா இந்த ரேஷியல் சுப்பீரியாரிட்டி தான். ஓகே, ஜெர்மன்ஸ்லாம் தான் சூப்பர் அப்படின்னு சொல்றப்போ ஜெர்மன்ஸுக்குலாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே நம்ம தான் சூப்பர் அப்படின்னு சொல்றாரு, அப்ப நம்ம வந்து இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. ஆல்சோ அட் த சேம் டைம் ஹேட்ரட் ஆஃப் ஜூஸ், ஜூஸை பயங்கரமா ஹேட் பண்ணாரு. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் தான் மக்களுடைய சப்போர்ட் ஹிட்லர் கிடைச்சதுக்கு முக்கியமான ரீசன்ஸா இருந்தது. ஓகேவா, ஒன்று வந்து ரேஷியல் சுப்பீரியாரிட்டி, அவருடைய சூப்பரான ஒரு ஒரட்டாரிக்கல் ஸ்கில், அவருடைய மிகப்பெரிய பேச்சு தன்மையா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஸ்வே த பீப்புள், மக்கள் நம்ப வைக்கிற அளவுக்கு இம்பேஷனேட்டா அவருடைய ஸ்பீச்சஸ், சொற்பொழிவு. ஓகேவா, எல்லாருக்கும் கிளியரா? எழுதிடலாமா? இந்த கொஸ்டின் கேட்டா நம்ம ஆன்சர் எழுதிடலாமா? எஸ். ஜூஸ் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அது வந்து ஒரு ரேஸ். ஓகேவா, ரேஸ், இனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, ஜெர்மன்ஸ், ஜூஸ், இவங்கெல்லாம் தனித்தனியா அப்படி சொல்ல வராங்க. ஓகேவா, ஜூஸ் மாதிரி இருக்கா? ஓகேப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் ஆல் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF? IMF உடைய அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. டு ஃபாஸ்டர் குளோபல் மானிட்டரி கோஆபரேஷன். ஓகே, குளோபல் மானிட்டரி கோஆபரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டு வருது இல்லையா? ஓகே, வேர்ல்டுக்கே வரக்கூடிய ஃபண்டு, எக்கனாமிக்கல், அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்றவங்க.
அடுத்து பாருங்க செக்யூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எந்த ஒரு நாடு அப்படின்னாலுமே அந்த நாட்டுக்கு ஃபினான்ஷியலி ஸ்டேபிள், நாடை விடுங்க, ஒரு தனி மனுஷனே எடுத்துக்கோங்க, எவ்ரி பர்சன் எய்தர் இட் இஸ் a girl or a boy ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்கணுமா இல்லையா? எஸ் ஆர் நோ? சாட்ல சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? நம்ம இப்போலாம் வந்து கிட்ஸ் இல்லையா, 11th 12th முடிச்சுட்டு நம்ம காலேஜ்லாம் முடிச்சுட்டு we all go for job, right? ஸோ நம்ம கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி ஃபினான்ஷியலி நம்ம ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். ஓகே, ஃபினான்ஷியலி ரொம்ப ரொம்ப வந்து செக்யூர்டாக இருக்கணும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டுக்கு மட்டும் இல்லை, எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கெல்லாம் ஃபெசிலிட்டேட்னா ஹெல்ப், ஃபெசிலிட்டேட்னா வழிவகுக்கிறது அப்படின்னு அர்த்தம், வழிவகுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ப்ரமோட் ஹை எம்ப்ளாய்மெண்ட். ஹை எம்ப்ளாய்மெண்ட்னா நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது. அண்ட் சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத். சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத்னா என்ன தெரியுமா? இப்போ நல்லா கவனிங்க, நீங்க எல்லாம் வந்து சஸ்டைனபிள் growth in ஸ்டடீஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல திடீர்னு நம்ம ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறோம், பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றோம், திடீர்னு ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறோம், அந்த ஒரு எக்ஸாம்ல நல்லா மார்க் வாங்கிடுறோம், அடுத்த நாள்ல இருந்து நம்ம புக்கை மூடி வச்சுட்டு நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது சஸ்டெயின் ஆகாது, அது நிலைக்காது இல்லையா? அது அந்த ஒரு நாள்லயே வந்து முடிஞ்சு போயிடும். ஆனா நம்ம எவ்ரிடே எஃபர்ட் போட்டு போட்டு நம்ம படிக்கிறதுனால லாங் ரன்னுக்கு சஸ்டெயினபிளா வளர முடியும் இல்லையா? இந்த மாதிரி இந்த எக்கனாமிக் growth வந்து திடீர்னு எக்கனாமிக் growth இன்க்ரீஸ் ஆகுறது, திடீர்னு கம்மி ஆகுறது, இப்படிலாம் இல்லாம சஸ்டெயின்டா, ஓகே, நிலைச்சி, சஸ்டெயின்டுனா நிலைத்து அப்படின்னு அர்த்தம், எப்பயுமே நிலைத்து இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? அண்ட் ரெடியூஸ் பாவர்ட்டி. பாவர்ட்டினா பஞ்சம், பஞ்சத்தை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். ஓகே, அண்ட் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஸோ என்னென்னு பார்க்கலாமா? டு ஃபாஸ்டர் குளோபல் மானிட்டரி கோஆபரேஷன். ஸோ குளோபல் மானிட்டரி கோஆபரேஷனை வந்து ஃபாஸ்டர் பண்ணுது. அண்ட் தென் செக்யூரிங் த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ அந்த வருவாய் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து ரொம்ப ரொம்ப என்ஷூர் பண்ணுது. ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகே, ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி ஆக்கி தருது, வழிவகுக்குது. ஒரு நேஷனும் இன்னொரு நேஷனும் அதாவது அந்த ட்ரேடுக்கு வழிவகுக்குது. ஓகே, ப்ரமோட் ஹை எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அந்த ஹை எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வந்து என்னது? ஹை எம்ப்ளாய்மெண்ட்னா அந்த வேலை வாய்ப்பு தன்மையை வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, அண்ட் சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth. ஓகேவா? சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth அப்படின்னா ஒரு நிலைத்த வருமான இன்க்ரீஸ் வந்து கொடுக்குது. அண்ட் ரெடியூஸ் பாவர்ட்டி, பஞ்சத்தை ரெடியூஸ் பண்ணுது அரவுண்ட் த வேர்ல்ட். இதெல்லாம் தான் IMF உடைய, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் உடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ்னா குறிக்கோள் அப்படின்னு அர்த்தம். சரியா? புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல கிளியர் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் கிளியர்ப்பா? ஃபாஸ்டர் அப்படின்னா என்ன தெரியுமா? பாதுகாக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபாஸ்டர் அப்படின்னா பாதுகாக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர் பசங்களா. யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் கிளியரோ கிளியர் அப்படின்னு சொல்லுங்க. கிளியர் கிளியர் கிளியர். சூப்பர், நிறைய பேருக்கு கிளியர். சம. டின்னர் பிரேக் வேணுமா? ஓகே, ஸோ சாப்டர் 4 போலாமா? நம்ம சாப்டர் 4 போலாமா? எஸ், சாப்டர் 4 போலாம்னா சாட்ல ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பார்க்கலாம். நம்ம குயிக்கா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னைக்கு 10 சாப்டர்ல இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டினை குயிக்கா கம்ப்ளீட் பண்ணலாம். நல்லபடியா 3 சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். சமப்பா. ஓகே, ரைட் அ நோட் ஆன் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். ஓகே, வளர்ந்து வரும் நாடுகளை தான் நம்ம தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவங்க தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸை பத்தி மட்டும் தான் எழுத சொல்றாங்க. பட் இந்த கொஸ்டின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா we can learn first world countries-னா என்ன, second world countries-னா என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். வளர்ந்து வரும் நாடுகளை third world countries-னு சொல்லுவோம். The capitalist countries, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, the capitalist countries led by the US were politically designated as the first world. இப்போ first world countries அப்படிங்கிறது எது?
எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் யூஎஸோட கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸோ யூஎஸோட கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். ஓகே, மறந்துடாதீங்க. அடுத்து த கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ஸ். கேபிட்டலிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ஸ் led by the Soviet Union. Soviet Union led பண்ற கம்யூனிஸ்ட் ஸ்டேட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். அது எல்லாமே செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வருது கேப் தான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாமே செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல வராம இருக்கிற மற்ற எல்லா கண்ட்ரீஸுமே தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு செகண்ட் வேர்ல்டுல வராம மற்ற எல்லா கண்ட்ரீஸுமே எதுலப்பா வருது? நமக்கு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல தான் வருது. சரியா? ஒரு வாட்டி குயிக்கா பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. The capitalist countries led by US. US-ஆல லெட் ஆகக்கூடிய கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். அடுத்து சோவியத் யூனியனால லெட் ஆகப்படுற, அதாவது இட்ஸ் நாட் லெட் பை அப்படின்னா வழி நடத்தப்படுற, சரியா? வழி நடத்தப்படுற சோவியத் யூனியனால வழி நடத்தப்படுற கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாமே செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். இது ரெண்டும் இல்லாம மற்ற எல்லாமே தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन போலாமா? புரியுதா? ஓகே, இஸ் தட் கிளியர்? சூப்பர், சம. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க யாரெல்லாம்? மீ அப்படின்னு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். How many of you are listening to the class right from the beginning? சூப்பர். நிறைய பேர் பயங்கர ஃபோக்கஸ்டாக லிசன் பண்ணுறீங்க. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். ஒரு விஷயம் உங்களே கேட்டு பாருங்களேன். இப்போ நம்ம படிக்கிறோம்ல இவ்வளோ தீவிரமா, இதே மாதிரி எக்ஸாமுக்கு நாள் நீங்கள் எல்லாருமே படிக்கிறீங்கப்பா. பட் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஹாஃப் இயர்லி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இதே மாதிரி டெய்லி நம்ம லைவ் செஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக அட்டென்ட் பண்ணி சூப்பராக படித்தா சோஷியலில் சென்டம் வாங்க முடியாதா? தாராளமாக முடியும் இல்லையா? கண்டிப்பாக சோஷியலில் சென்டம் வாங்க முடியும். ஸோ எக்ஸாம்னா தான் படிப்பேன் அப்படின்லாம் இல்லாமல் எக்ஸாம் முடிஞ்சும் டெய்லி லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? டெய்லி லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கடைசி நாளில் மேம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் மேம், நான் ஆல்ரெடி இது லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். மார்ஷல் பிளான் அப்படின்னா என்னது? மார்ஷல் பிளான். The US conceived the Marshall Plan. Conceived அப்படின்னா என்ன பார்த்தோம்? உருவாக்குறது, சரியா? உருவாகுது, அதுதான் வந்து கன்சீவ். US தான் வந்து இந்த மார்ஷல் பிளானை வந்து உருவாக்கிச்சு. US தான் மார்ஷல் பிளானை வந்து உருவாக்கிச்சு. எதுக்கு? டு பிரிங் த கண்ட்ரீஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப் அண்டர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாமே அதோடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்காக. ஓகே, ஸோ மார்ஷல் பிளானை யார் இனிஷியேட் பண்றாங்க? யூஎஸ். எல்லாரும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ஷல் பிளானை யார் இனிஷியேட் பண்றாங்க? யாரு ஸ்டார்ட் பண்றாங்க? யூஎஸ். யூஎஸ் கன்சீவ்டு தான் மார்ஷல் பிளான். கன்சீவ்டுனா உருவாக்குது. யூஎஸ் தான் மார்ஷல் பிளானை உருவாக்குது. ஏன் உருவாக்குது? டு பிரிங் த கண்ட்ரீஸ் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப் அண்டர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாமே அதுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு கொண்டு வரதுக்காக, அதுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்காக. ஓகே, next, the plan sought to help the countries of Europe with American dollars to facilitate their early recovery from the destruction caused by the Second World War. நல்லா லிசன் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கான்செப்ட் படிச்சோம். அது என்ன அப்படின்னு எனக்கு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பிளான் என்ன தெரியுமா? The plan sought to help the countries of Europe. யூரோப்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. யூரோப்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. எப்படி? பை அமெரிக்கன் டாலர்ஸ். அமெரிக்கன் டாலர்ஸ் பணம் கொடுத்து, சரியா? ஏன்? டு ஃபெசிலிட்டேட் தேர் ஏர்லி ரெக்கவரி ஃப்ரம் த டிஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பை த செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வாரால நடந்த இப்போ ஒரு வேர்ல்டு வார் வருதுன்னா கண்ட்ரியில நிறைய அடிபட்டிருக்கும் இல்லையா? கண்ட்ரியில வந்து
சேதங்கள் இருக்கும், நிறைய டேமேஜஸ் இருக்கும். அந்த டேமேஜஸ்லாம் ரெக்கவர் பண்றதுக்கு நிறைய காசு தேவைப்படும் இல்லையா? ஓகே, ஸோ செகண்ட் வேர்ல்டு வாரால காஸ் ஆனப்பட்ட செகண்ட் வேர்ல்டு வாரால நடந்த டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து நீங்க மீண்டு வரதுக்காக அமெரிக்கன் டாலர்ஸ்ல யூஎஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. வெரி குட் கிட்ஸ், கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆதித்யா கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கான்செப்ட் பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு, டாலர் இம்பீரியலிசம்ல நம்ம இதை படிச்சோம் இல்லையா? டாலர் இம்பீரியலிசம்ல படிச்சோம். ஸோ இந்த மார்ஷல் பிளான் வந்து என்னது? த யூஎஸ் கன்சீவ்டு த மார்ஷல் பிளான். யூஎஸ் தான் இந்த மார்ஷல் பிளானை வந்து உருவாக்கினாங்க. அதுபடி டு பிரிங் த கண்ட்ரீஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப் அண்டர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். எப்படி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்றோம் இல்லையா? இன்ஃப்ளூயன்சர்னா என்னது? கண்ட்ரோல் பண்றது, ஒரு விஷயத்த போயிட்டு தாக்குறது, தாக்கம் உருவாக்குறது. சரியா? இப்போ நான் ஏதோ ஒன்று சொன்னேன்னா அது உங்க மனசுல ஒரு தாக்கத்தை உருவாக்கும் இல்லையா? அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றது. உங்களுடைய டெசிஷன்ல ஏதோ ஒரு குட்டி சேஞ்சை உருவாக்கும் இல்லையா? அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக ஒரு பிளானை யூஎஸ் போடுது. ஓகே, அதுதான் மார்ஷல் பிளான். ஸோ அந்த பிளான் படி என்னது அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கு. ஸோ யூஎஸ்ல நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்திருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்னால நிறைய யூஎஸ் வந்து சேதங்கள் அனுபவிச்சிருக்கு. அந்த சேதங்கள்லேருந்து நீங்க மீண்டு வரத்துக்காக நாங்க உங்களுக்கு அமெரிக்கன் டாலர்ஸை வந்து காசு தரோம். சரியா? நாங்க உங்களுக்கு அமெரிக்கன் டாலர்ஸ் மூலமா ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு வந்து யூஎஸ் வந்து வருது. புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கிளியர்? ஸோ 10th சயின்ஸ் செகண்ட் மிட்டர்ம்ஸ்ல வந்து சென்டமா சூப்பர், வெரி குட். ஹாஃப் இயர்லியும் நம்ம வாங்கணும். சரியா? கிளியர்? புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கிளியர்? சூப்பர்ப்பா. அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட் அ நோட் ஆன் மாவோஸ் லாங் மார்ச். இந்த கொஸ்டின் வந்து ஒன் டைம் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? த லாங் மார்ச் 1934. மறந்துடாதீங்க, அந்த மாவோஸ் லாங் மார்ச் வந்து எந்த இயர்ல நடந்திருக்கு? 1934ல. ஓகேவா? as சியாங் காய் ஷேக். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஹிஸ்டரி கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இதுதான் நமக்கு கொஞ்சம் ஹிஸ்டரியில வந்து கஷ்டமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. சியாங் காய் ஷேக் had built a circle of fortified posts around the communist position. Mao wanted to move out of Hunan for safer territory. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு லாங் மார்ச், அதாவது லாங் மார்ச்னா என்ன? நம்ம தண்டி மார்ச் மாதிரி, சால்ட் சத்தியாகிரகா மார்ச் அப்படிங்கிற மாதிரி பயங்கர தூரம் நடந்து போறது தான் லாங் மார்ச் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ லாங் மார்ச் என்னைக்கு நடந்திருக்கு? இந்த 1934 அப்போ வந்து நடந்திருக்கு. 1934 அப்போ நடந்திருக்கு. ஆஸ் சியாங் காய் ஷேக் built up. ஏன் இந்த லாங் மார்ச் நடந்திருக்கு அப்படின்னு கவனிங்க. ஏன் இந்த லாங் மார்ச் நடந்திருக்குன்னா, சியாங் காய் ஷேக் அப்படிங்கிறவர் வந்து a circle of fortified post around the communist position. ஓகே, ஸோ பயங்கரமா இந்த கம்யூனிஸ்ட் பொசிஷன் எல்லாத்தையுமே அவர் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கார். சரியா? பயங்கரமா கிரியேட் பண்றார். அதனால மாவோ அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து wanted to move out of Hunan for safer territory. ஓகே, எனக்கு இங்க இந்த கம்யூனிஸ்ட் பொசிஷன் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? நான் ஹுன்னன் அப்படிங்கிற சைனால இருக்கக்கூடிய அந்த பிளேஸை விட்டு நான் வெளில போயிடுறேன். ஓகேவா? ஹுன்னனை விட்டுட்டு நான் சேஃபரான ஒரு பிளேஸை நோக்கி நான் போறேன் அப்படின்னு வெளில கிளம்புறாரு. ஓகேவா? மாவோ வந்து வெளியில கிளம்புறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? By 1933 Mao had gained full control of the Chinese Communist Party. 1933ல மாவோவால இந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஃபுல் கண்ட்ரோலுக்கு கைக்கு கொண்டு வர முடிஞ்சிருது. ஓகே, ஃபுல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடிஞ்சிருது. அடுத்து பாருங்க, 1934ல அடுத்த வருஷமே the communist army of about 1 lakh set out for a long march. அப்போ மாவோ என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த 1 lakh பீப்புளோட, சரியா, 1 லட்சம் பீப்புள் நடந்தா எப்படி இருக்கும்? 1 லட்சம் பீப்புள் வந்து அந்த மார்ச்ல நடந்து போறாங்க.
ஓகே 1 லட்சம் பீப்புள் அந்த மார்ச்ல நடந்து போறாங்க. திஸ் மார்ச் ஹாஸ் பிகம் லெஜெண்டரி. லெஜெண்டுப்பா, அவரெல்லாம் வந்து லெஜெண்டுப்பா மியூசிக்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மார்ச் மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரியா பேசப்படுது. ஆஃப் த 1 lakh who set out, 1 lakh people வெளியில நடந்து வந்ததுல 20,000 finally reached northern Chennai late in 1935. கவனிங்களே, 1935 எங்க இருக்கு, அதாவது அடுத்த வருஷமே 1934லயே அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, மார்ச் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 1935ல 1 lakh பேர் கிளம்பினதுல 20,000 பேர் வந்து ஷெனாய்க்கு வந்து ரீச் ஆகுறாங்க. ஆஃப்டர் கிராசிங் நியர்லி எவ்வளோ மைல்ஸ், 6,000 மைல் தாண்டி 1935ல வந்து எல்லாருமே வந்து நார்தர்ன் ஷெனாயை ரீச் பண்றாங்க. அடுத்து பாருங்க, they were soon joined by other communist armies. இப்போ இவங்க நடந்து போறாங்க இல்லையா, நடந்து போறப்போ இவங்களை பார்த்துட்டு நிறைய கம்யூனிஸ்ட் ஆர்மிஸும் இவங்க கூட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நிறைய கம்யூனிஸ்ட் ஆர்மிஸும் இவங்க கூட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. By 1937 Mao had become the leader of over 10 million people. So 1937ல, அதாவது ஒரே வருஷத்திலேயே 1937லயே 10 மில்லியன் பீப்புளுக்கு மாவோ வந்து ஒரு லீடரா மாறிடுறாரு. மாவோ வந்து ஒரு லீடரா மாறிடுறாரு. புரிஞ்சுதா? Do you all understand? Do you all understand? How many, யாருக்கெல்லாம் வந்து clear? யாருக்கெல்லாம் clear? Yes? சூப்பர்ப்பா. So 4th chapterல number of questions ரொம்ப கம்மி தான். 4th chapterல number of questions ரொம்ப கம்மி தான். நம்ம இப்போ 5th chapter போலாமா? 5th chapter போலாமா? சூப்பர்ப்பா. So இப்போ 5th chapterல இந்த question பாருங்க, 3 வாட்டி கேட்டிருக்காங்க. 3 times they have asked. என்னது? Write a note on the reforms of ராமலிங்க அடிகளார். வள்ளலார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தமிழ்ல கூட நீங்க படிச்சிருப்பீங்க. ராமலிங்க அடிகளார் தான் வள்ளலார் அப்படின்னு சொல்றோம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? வள்ளலார் பத்தி? எஸ் ஆர் நோ சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். வள்ளலார் பத்தி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டவங்க எஸ் அப்படின்னு போடுங்க. தமிழ் படிக்கிறவங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? என்ன சொல்லியிருக்காரு? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இல்லையா? ஒரு பயிர் வந்து வாடி இருக்கு அப்படின்னா அதை பார்த்து அவர் வாடினாரா, which is ஒரு பயிரும் உயிர் இருக்கு அப்படின்னு அந்த பயிருக்கு இருக்கக்கூடிய உயிரை கூட, அந்த உயிர் தன்மையை கூட அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஓகேவா? சூப்பர், செம. நான் நோ அப்படின்னு சொல்றவங்களா இப்ப இந்த கொஸ்டினை கண்டிப்பா கத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்காக இல்லைனாலுமே 3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, பிகாஸ் ராமலிங்க அடிகளார் இந்த மனுஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் கிரியேட் பண்ண, இந்த வேர்ல்டுல கிரியேட் பண்ணது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ ராமலிங்க அடிகளார் emphasize the bond of responsibility. bond of responsibilityனா என்ன தெரியுமா? பொறுப்பை உணர்றது, பொறுப்பை ஏத்துக்கிறது. நிறைய வாட்டி யார் சார் உங்ககிட்ட இந்த பொறுப்பை பத்தி வந்து பேசியிருப்பார், ரைட்? ஏன் அது யாருக்கோ நடக்குது எனக்கு என்ன அப்படிலாம் இல்லாம எல்லாத்துக்குமே நம்மளுடைய கடமையை வந்து உணர்றது, ரைட்? எங்கேயோ ஒரு அனிமல் கஷ்டப்படுதுன்னா கூட அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய பொறுப்பை உணர்றது. இதை அவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார், இந்த பாண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கம்பேஷன். கம்பேஷன்னா என்னது? கருணை, ரைட்? கம்பேஷன் அப்படின்னா கருணை. எதுக்கு? பிட்வீன் லிவிங் பீயிங்ஸ். நானும் நம்ம ஹியூமன்ஸும் லிவிங் பீயிங்ஸ் தான், ரைட்? அனிமல்ஸும் லிவிங் பீயிங்ஸ் தான், பிளான்ட்டும் லிவிங் பீயிங்ஸ் தான் இல்லையா? ஸோ லிவிங் பீயிங்ஸ்க்கு இடையே ஒரு கருணை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார். சரியா? He expressed the view that those who lack compassion, யாருக்கெல்லாம் கம்பேஷன் இல்லையோ, யாருக்கெல்லாம் கருணையே இல்லையோ, எதுக்கு? ஃபார் சஃபரிங் பீயிங்ஸ், கஷ்டப்படுற வேற ஒரு பீயிங் கஷ்டப்படுறது, வேற ஒரு உயிர் கஷ்டப்படுறத பார்த்து உனக்குள்ள ஒரு கருணை அப்படிங்கிறது வரல அப்படின்னா ஆர் ஹார்ட் ஹார்ட்டட், நீ வந்து ஒரு கல் நெஞ்சுக்கார அப்படின்னு சொல்றார். அண்ட் தேர் விஸ்டம் கிளவுடட். ஓகே, ஸோ நம்ம கண்ணு மறைக்குது அப்படின்னா நமக்கு விஷன் ப்ராப்பரா தெரியுமா? அதே மாதிரி விஸ்டம்னா ஞானம், அவங்களுடைய ஞானம் வந்து ஃபுல்லா பழுதடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரார்.
ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்றாரு, யாருக்கெல்லாம் கஷ்டப்படுற ஒரு உயிரை பார்த்து கருணை அப்படின்னு ஒன்று வரலையோ, உனக்கெல்லாம் என்ன, நீ வந்து பை ஹார்ட்டும் நீ ஒரு கல் நெஞ்சுக்காரன், உனக்கு மைண்டில் அறிவும் உன்னோட ஞானமும் ஃபுல்லாகவே கிளவுடடாக இருக்கு அப்படின்னு சொல்றார். ஓகே, அடுத்து பாருங்கப்பா. he showed his compassion and mercy. அவருடைய கருணை, இரக்கம் இது எல்லாத்தையுமே on all living beings, எல்லா லிவிங் பீயிங்ஸ் கிட்டயுமே காட்டினாரு, இன்க்ளூடிங் பிளான்ஸ். அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. ஸோ பிளான்ஸ் கிட்ட கூட அவருடைய கருணையை வந்து காட்டினாரு. he called that ஜீவ காருண்யா. ஓகே, ஜீவ காருண்ய ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார், அதுதான் ஜீவ காருண்யா. he established the சமரச வேத சன்மார்க்க சங்கம் in 1865 and it was renamed as சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ஓகே, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ண. அப்படின்னா என்னது, which means society for pure truth in universal selfhood. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அடுத்த பாயிண்ட்ல இன்னும் ஈஸியாக கற்றுக்கலாம். கவனிங்களேன், ராமலிங்கா எஸ்டாப்ளிஷ்ட் அ ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ். அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா 1986ல் ராமலிங்கர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய பேர் பசியோட வாடுறாங்களே, நிறைய பேர் இடம் இல்லாம தவிக்கிறாங்களே, பசியோட வாழறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரைட், நம்மலாம் என்னைக்காவது ரொம்ப பசியோட சாப்பாடு இல்லாமலாம் இருந்திருக்கோமா? லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருக்கோமா? எஸ் ஆர் நோ? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் எத்தனை நாள் வந்து பசியில கஷ்டப்பட்டிருக்கீங்க சாப்பாடு கிடைக்காம? அப்படி யாராவது இருக்கோமா? நம்ம இருக்கீங்களா உண்மையா? எஸ். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர், நீங்க ஜஸ்ட் வெளியில போய் பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப பசியில அந்த வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அவங்கள பார்த்து நமக்கு கருணை வந்திருக்கா? அவங்கள பார்த்து ஐயோ அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கு, அவங்க பசியில இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, அது பாவம் இல்லையா அவங்க அப்படின்னு நமக்கு என்னைக்கா தோணிருக்கா? இல்ல. பெருசா தோணிருக்கா? இல்ல. ஆனா ராமலிங்கருக்கு பாத்தீங்கன்னா அவங்க பசியா இருக்காங்களே, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அடுப்பை பத்த வச்சார். அடுப்பை பத்தி சமைச்சு மக்களுக்கு போட ஆரம்பிச்சார். இன்னி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா irrespective of caste, creed, யாரு நீ, ஏழை பணக்காரன், நீ வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, யார் வேணா வடலூர் போய் சாப்பிடலாம் டில் டுடே, என்ன டைம்ல வேணாம். சரியா? எத்தனை போனாலுமே சாப்பாடு செஞ்சு அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருக்குமே ஈவன் டுடே ஒரு மனுஷன் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ரைட், அவர் ஜோதியா போயிட்டாரு, பட் ஸ்டில் they are doing it. ஓகே, இப்போ எங்க புயல் அது இது என்ன வந்தாலுமே ராமலிங்கர் அவங்களோட ட்ரஸ்ட்ல இருந்து they'll come, நிறைய மக்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் தராங்க. சரியா? எங்க அப்படின்னா வடலூர்ல. ஓகே, ஃபார் எவ்ரி ஒன் irrespective of caste at வடலூர். அப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. In the wake of terrible famine in South India in 1866ல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. அந்த மிகப்பெரிய பஞ்சத்துல மக்கள் பசியில வாடுறத பார்க்க முடியாம அப்போ ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ்க்கும் சரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இப்போ வரைக்கும் சூப்பரா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ராமலிங்க அடிகளார் கொஸ்டின் எல்லாரும் சூப்பரா எழுதிருவீங்களா? சூப்பரா எழுதிடலாமா? ரொம்ப நேரம் கதை கேட்டாச்சு இல்லையா? Ramalinga emphasized the bond of responsibility and compassion between living beings. பிற உயிரையும் நீங்க உங்க உயிரா மதிக்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, மற்ற உயிரும் நமக்கு வலிச்சா அது அந்த உயிருக்கும் வலிக்கும் இல்ல, அது ஹியூமனிட்டி நம்மளே எடுத்துப்போம். ரைட், நம்ம இப்பெல்லாம் சொல்றோம் உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? சாரி, மாத்தி சொல்லிட்டேன், எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னி அப்படின்னு இல்லாம, ஓகே, ஒரு விஷயம் எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்குன்னா அது இன்னொரு உயிருக்கும் பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த இன்னொரு உயிருக்கு நம்ம எந்த வித துன்பமும் கொடுக்காம வாழணும் அப்படிங்கிறது. சரியா? So compassion between living beings. He expressed the view that those who lack compassion, யாருக்கெல்லாம் இந்த கருணை, இந்த இரக்கம், இந்த ஜீவகாருண்யம் இல்லையோ, stone hearted அப்படின்னு சொல்ல வரார். ஓகேவா? So he showed his compassion and mercy to all living beings, plants, animals எல்லாத்துக்கிட்டையுமே, humans எல்லாத்துக்கிட்டையுமே இந்த ஜீவகாருண்யாவை அவரு காட்டினார்.
he started the சமரச வேத சன்மார்க்க சங்கம். சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து ரீநேம் பண்ணிடுறாங்க, அதோட பேரை கொஞ்சம் மாத்திடுறாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பேர் மாத்திடுறாங்க. அதோடைய இங்கிலீஷ் மீனிங்கும் நம்ம சூப்பரா எழுதிடலாம். அடுத்து ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் வந்து அவரு ஸ்டார்ட் பண்றாரு. எப்போ? ஒரு டெரிபிள் ஃபெமைன், ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு ஃபமைன்னா பஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா. ஓகேவா? கிளியரா? யாருக்கெல்லாம் கிளியர் சாட்ல சொல்லுங்க. அடுத்து போலாமா? அடுத்த क्वेश्चन போலாமா? எஸ், ரெடியா? லிஸ்ட் த சோஷியல் ஈவில்ஸ் எராடிகேட்டட் பை பிரம்மோ சமாஜ். பிரம்மோ சமாஜால எராடிகேட் அதாவது அழிக்கப்பட்ட என்னென்னலாம் சோஷியல் ஈவில்னா என்னன்னு தெரியும் இல்லையா? எந்தெந்த கேடு, சரியா? சொசைட்டில நடக்கக்கூடிய எந்தெந்த கேடெல்லாம் வந்து மொத்தமா ஒழிச்சாங்க. யார் ஒழிச்சாங்க? பிரம்மோ சமாஜ் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாலிகாமினா என்ன? சாட்ல சொல்லுங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ரைட்? பாலிகாமினா என்ன? ஒரு பர்சன் வந்து எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், ரைட்? ஒரு பையன் எத்தனை பொண்ணுங்களை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பாலிகாமி. ஸோ அந்த பாலிகாமியை வந்து ஃபர்ஸ்ட் ஒழிக்கிறாங்க. அடுத்து சைல்ட் மேரேஜ், சின்ன குழந்தை வயசுலயே, ஓகே, ஒண்ணுமே எது ரைட் எது தப்பு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாத குழந்தையிலேயே கல்யாணத்தை பண்றது தான் சைல்டு மேரேஜ், ரைட்? இந்த சைல்டு மேரேஜையும் ஒழிச்சாங்க. ஈவில்ஸ் ஆஃப் சதினா என்ன தெரியுமா? உடன்கட்டை ஏறுதல். ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணையும் ஃபோர்ஸ் பண்ணி தீல தள்ளி விட்டுருவாங்க. ஓகே, ஹஸ்பண்ட் இறந்தாச்சு நீயும் செத்துப்போ அப்படின்னு தீல தள்ளி விட்டுருவாங்க. இதுதான் ஈவில்ஸ் ஆஃப் சதி. ஓகே, அடுத்து சப்ரஷன் ஆஃப் உமன் வந்து பெண்கள் வந்து படிக்க கூடாது, பெண்கள் வந்து அடுப்படையில வெறும் சமைச்சிட்டு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்களை வந்து ரொம்ப ரொம்ப சப்ரஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா? பெண்களை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அழுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கும் அகெயின்ஸ்டா பிரம்மோ சமாஜ் வந்து நமக்கு இதெல்லாம் எராடிகேட் பண்ணி கொடுத்தது, சரியா? சோ என்னென்னப்பா? பாலிகாமி, சைல்டு மேரேஜ், ஈவில்ஸ் ஆஃப் சதி, சப்ரஷன் ஆஃப் உமன் சப்ரஷன். இந்த 4 விஷயம் வந்து அழிக்கப்பட்டிருக்கு பிரம்மோ சமாஜால. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? Highlight the work done by Jyotiba Phule for the welfare of poor and the marginalized. ஓகே, ரொம்ப ரொம்ப புவரா இருக்கிறவங்களுக்குலாம் ஜோதிபா பூலே வந்து என்னென்னலாம் செஞ்சாங்க அந்த பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ண சொல்றாங்க. ஓகே, அந்த பாயிண்ட்ஸை வந்து என்ன பண்ண சொல்றாங்க? ஹைலைட் பண்ண சொல்றாங்க. பார்க்கலாமா? சூப்பர்ப்பா. He opened the first school for untouchables. ஓகே, தீண்டத்தகாதவர்கள். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? இவங்கெல்லாம் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த untouchables தீண்டத்தகாதவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸை வந்து பூனால ஓபன் பண்ணாங்க. ஓகே, பூனால ஓபன் பண்ணாங்க. He launched the சத்யசோதக் சமாஜ். ஓகே, சத்யசோதக் சமாஜ் அப்படின்னா என்னது? ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. சத்யா அப்படின்னாலே ட்ரூத் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சத்தியம் அப்படின்னாலே வந்து ட்ரூத், உண்மை, வாய்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரூத் சீக்கர் சொசைட்டியை வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. எப்போ? இன் 1870. என்னடா ஆச்சு? 1870ல வந்து இந்த ட்ரூத் சீக்கர் சொசைட்டியை வந்து லான்ச் பண்ணாங்க. டு ஸ்டிர் த நான் பிரம்மன் masses to self respect. ஓகே, டு ஸ்டிர் த இந்த நான் பிரம்மன் மார்ச்சஸ் எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக, அதை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த ட்ரூத் சீக்கர் சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவர் என்னென்ன ஒர்க் பண்ணாரு? he opened the first school. ஓகே, untouchablesக்கு 1852ல untouchablesக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே, பூனால. அடுத்து சத்யசோதக் அப்படின்னு ட்ரூத் சீக்கர் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். பூலே அப்போஸ்டு சைல்டு மேரேஜ். ஓகே, குழந்தையிலேயே திருமணம் பண்றதை வந்து அப்போஸ் பண்ணார். அதை வந்து அகெயின்ஸ்டா, அதெல்லாம் தவறு, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகெயின்ஸ்டா பேசினார். சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ். விடோ ரீமேரேஜ் அப்படின்னா என்னது? இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா
wife becomes widow இல்லையா? ஸோ இந்த விடோ வந்து அந்த காலத்துல வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, பட் அவர் வந்து என்ன சொல்ல வராரு, விடோ ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீமேரேஜ் பண்ணி வேற ஒரு வாழ்க்கை வாழலாம். பிகாஸ் அப்போ பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சரியா? அப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருக்கிறப்போ இமேஜின் அப்போ சைல்டு மேரேஜுமே இருந்தது. அப்போ சைல்டு மேரேஜ்னா சீக்கிரமா ஒரு 14 வயசுலயே அந்த பையன் ஒரு 14 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாதப்போ அந்த 14 வயசு பையனுக்கு ஒரு 10 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 10 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவும் சைல்டு மேரேஜும் தப்பு தான். அப்போ டியூ டு சம் மெடிக்கல் இல்னஸ் அவன் செத்துட்டாங்க அப்படின்னா ஷீ பிகம்ஸ் விடோ. அப்போ அவங்க வந்து எதுவுமே வேற கல்யாணமே பண்ணிக்கூடாது, வேற லைஃபே கிடையாது அப்படின்னா அது தப்பு இல்லையா? ஸோ இந்த விடோ ரீமேரேஜ் இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிபா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் சாவித்ரிபா பூலே. ஓகே, ஸோ யார் யாரு? ஜோதிபா, அப்புறமா சாவித்ரி பூலே அவங்களுடைய ஒய்ஃப் சாவித்ரி பூலேவும் டிவோட்டட் தேர் லைஃப். டிவோட்டட் தேர் லைஃப் அப்படின்னா அவங்களோட என்டையர் லைஃப், அவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே டிவோட் பண்ணி ஃபார் த அப்லிஃப்ட் ஆஃப் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ். ஓகே, ஸோ இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்னா அழுத்தப்பட்ட மக்கள் எல்லாரையுமே வந்து முன்னேற்றத்துக்காக, அப்லிஃப்ட்னா அவங்கள முன்னேற்றத்துக்காக பயங்கரமா போராடினாங்க. அண்ட் உமனை முன்னேற்றத்துக்காகவும் ஜோதிபா ஓபன் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீட்லேருந்து யாராவது வெளில அனுப்பிட்டாங்க அப்படின்னா ஆர்ஃபனேஜஸ்னா அனாதை இல்லம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆர்ஃபனேஜஸ், விடோஸுக்கெல்லாம் ஹோம், இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஹிஸ் ஒர்க் குலாம்கிரி. சரியா? குலாம்கிரி அப்படின்னு வந்து ஒரு புக்கு எழுதினார். அந்த குலாம்கிரி அப்படிங்கிறது என்னது? ஸ்லேவரி அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ஸ்லேவரி. சரியா? is an important text that summarized many of the radical ideas. So இந்த மாதிரி நிறைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு அகெயின்ஸ்டா அவருடைய ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணப்பட்ட ஒரு புக்கு தான் குலாம்கிரி ஸ்லேவரி அப்படிங்கிற ஒரு புக்ல. சரியா? புரிஞ்சுதா? ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாமா? highlight the work done by Jyotiba Phule for the welfare of poor and marginalized. என்னென்ன ஒர்க் பண்ணியிருந்தாங்க? அன்டச்சபிள்ஸ், ரைட்? அன்டச்சபிள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்டச்சபிள்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. பூனால ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரூத் சீக்கர் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து பார்த்தோம்னா சைல்டு மேரேஜை அப்போஸ் பண்ணாங்க, விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணாங்க. சைல்டு ரீமேரேஜை அப்போஸ் பண்ணிட்டு விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறமா ஜோதிபா பூலே மட்டும் இல்ல, அவங்க ஒய்ஃபும் சாவித்ரி பூலே, இவங்க 2 பேருமே அவங்களுடைய என்டையர் வாழ்க்கையை டிவோட் பண்ணி இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் மக்களை வந்து முன்னேற்றத்துக்காக, அவங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்லேவரி? அடிமைத்தனம். சரியா? ஸ்லேவரி அப்படின்னா என்ன தெரியுமா மீனிங்? அடிமைத்தனம். இந்த வேர்ல்டுல யாருமே யாருக்கும் அடிமை கிடையாது. சரியா? ஓகே, புரிஞ்சுதா? ஸ்லேவரினா அடிமைப்பா. எஸ், அடுத்து போலாமா? 6th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? சாட்ல ஒரு குட்டி ஃபயர் போடுங்க பார்க்கலாம். 6th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? முடிக்க போறோம். 6, 7, 8, 9, 10 இல்லையா? இன்னும் 5 சாப்டர், பாதி கடல் தாண்டியாச்சு. மணி என்ன மேம்? இப்பவே 9 மேம், பசிக்குது மேம் இல்லையா? சாலரின்னு படிச்சிட்டீங்களா? salary கொடுத்தாலும் யாருக்கும் ஸ்லேவ் கிடையாது. சரியா? ஓகேப்பா. சோ சாப்டர் 6 நம்ம போலாமா? what were the duties of பாளையக்காரர்? ரிப்பீட்டடா கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, சோ பாளையக்காரர் அப்படினா என்ன அப்படினு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அதுக்கு அப்புறமா பாளையக்காரருடைய டியூட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ பாளையக்காரர், poliga is how the British referred to them. பிரிட்டிஷ் வந்து பாளையக்காரர் எப்படி கூப்பிட்டாங்க? போலிகர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரியா? அவங்க வந்து யாருன்னா they refer to the holder of a little kingdom as a feudatory to the greater sovereign. அதாவது பிரிட்டிஷ் தான் அந்த greater sovereign. அந்த பிரிட்டிஷ்க்கு கீழே குட்டி குட்டி கிங்டம் ஹோல்ட் பண்ணக்கூடிய கிங்ஸ் தான் பாளையக்காரர் அப்படின்னு சொல்றோம். பிரிட்டிஷ்க்கு கீழே குட்டி குட்டி கிங்டம்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணக்கூடிய கிங்ஸ் தான் பாளையக்காரர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த क्वेश्चन இது கூட நீங்க எழுத வேண்டாம்.
இந்த 3 லைன் கூட எழுத வேண்டாம். they are asking what are all the duties of பாளையக்காரர். பாளையக்காரருடைய டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் கேக்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா பாளையக்காரர் were free to collect revenue. ஓகே, பாளையக்காரர் வந்து ரெவென்யூ பணம் காசு, ஓகேவா, ரெவென்யூ வருமானம் ஈட்டலாம், வருமானம் கலெக்ட் பண்ணலாம். அடுத்து அட்மினிஸ்டர் த டெரிட்டரி, அவங்களுடைய டெரிட்டரினா அந்த ஊரு, சரியா, அந்த ஊரு அதை வந்து அட்மினிஸ்டர் பண்ணலாம், அதை வந்து அட்மினிஸ்டர் பண்ணலாம். அப்புறம் பாருங்க செட்டில் டிஸ்பியூட்ஸ். செட்டில் டிஸ்பியூட்ஸ்னா ஏதோ ஒரு கலவரம், ஏதோ ஒரு வாக்குவாதம், ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை அப்படின்னா அதை போயிட்டு செட்டில் பண்ணலாம், அதை போயிட்டு சரி பண்ணிட்டு வரலாம். அப்புறமா அண்ட் மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். ஓகே, லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறதா வந்து எது சரி எது தப்புன்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்றது. இந்த லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணலாம். பாளையக்காரர் வேர் ஃப்ரீ டு கலெக்ட் ரெவென்யூ, ரெவென்யூ கலெக்ட் பண்ணலாம். அப்புறமா டெரிட்டரிஸை அட்மினிஸ்டர் பண்ணலாம். செட்டில் டிஸ்பியூட்ஸ், டிஸ்பியூட்ஸை செட்டில் பண்ணலாம். லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் தான் மெயின் டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர். படிச்சாச்சா? யாருக்கெல்லாம் கிளியர்ப்பா? their police duties were known as the படைக்காவல் or அரசு காவல். இப்போ இந்த பாளையக்காரர்ஸ் இருக்கக்கூடிய போலீஸ் டியூட்டிஸை தான் நம்ம படைக்காவல் இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இஸ் தட் கிளியர்? பாளையக்காரர் were free to collect revenue. பாளையக்காரர் வந்து எல்லாருமே ரெவென்யூவை நீங்க வந்து கலெக்ட் பண்ணலாம், ஓகேவா, அவங்க போயிட்டு வருமானம் ஈட்டலாம். அப்புறம் அட்மினிஸ்டர் த டெரிட்டரி, டெரிட்டரிஸை அட்மினிஸ்டர் பண்ணலாம். டிஸ்பியூட்ஸை செட்டில் பண்ணலாம். சரியா? ஏதாவது ஒரு கலவரம்னா அந்த டிஸ்பியூட்ஸை செட்டில் பண்ணலாம். மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், லா அண்ட் ஆர்டரை வந்து நம்ம அவங்க மெயின்டைன் பண்ணலாம். கிளியரா? இஸ் தட் கிளியர்? ஓகேப்பா, சூப்பர். இப்போ அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த பாளையம்ஸ் பேஸ்ட் ஆன் த டிவிஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட். 2 பாளையம்ஸ் இருக்கு. இந்த क्वेश्चंस எல்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே ஞாபகம் இருக்கும். ஏன்னா செகண்ட் மிட் டர்ம்ல இப்பதானே படிச்சோம். சோ ஈஸ்டர்ன் அண்ட் தென் வெஸ்டர்ன் பாளையம்ஸ், இந்த பாளையம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் பாளையம்ல சாத்தூர், நாகாலபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி, ரைட்? பென் அப்படின்னு வச்சுக்கலாமா? பென்ஸ். ஓகே, பென்ஸ். ஓகே, so pens அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? சூப்பர்ப்பா. so P for பாஞ்சாலம் குறிச்சி, பாஞ்சாலம் குறிச்சி, E for எட்டயபுரம், N for நாகலபுரம் and S for சாத்தூர். ஓகே, so பாஞ்சாலம் குறிச்சி, எட்டயபுரம், நாகலபுரம், சாத்தூர், இதெல்லாம் தான் ஈஸ்டர்ன் பாளையம். கிளியரா எல்லாருக்கும்? இதெல்லாம் தான் ஈஸ்டர்ன் பாளையம். நெக்ஸ்ட் பாருங்க, வெஸ்டர்ன் பாளையம்ல என்னென்ன வருது? உதுமலை, தலவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். இதுக்கு என்ன க்ளூ வச்சுக்கலாம்? மறந்துட்டேன். இதுக்கு என்ன க்ளூ? டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் இல்லையா நம்ம? TUNSS, டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ T ஃபார் தலவன்கோட்டை அண்ட் U ஃபார் உதுமலை, U ஃபார் உதுமலை, N ஃபார் நட்ஸ்ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்? யூ கேன் ரிமெம்பர் as டன்ஸ், இல்லைனா திருப்பி போடுங்க NUTSS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, N ஃபார் நடுவக்குறிச்சி, அப்புறம் S ஃபார் சிங்கம்பட்டி, செய்தூர். ஓகே, இது எல்லாமே வெஸ்டர்ன் பாளையம். ராஜபாளையம்லாம் கிடையாது. ராஜபாளையம்னா என்னது? அது ஒரு ஊரு, சரியா? ராஜபாளையம்னு ஒரு ஊரும் இருக்கு, ராஜபாளையம்னு ஒரு டாகும் இருக்கு இல்லையா? சூப்பர், புரிஞ்சுதா? சோ உதுமலை, தலவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர், இது எல்லாமே வெஸ்டர்ன் பாளையம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இஸ் what was the bone of contention between the company and கட்டபொம்மன்? கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் இருக்காங்க இல்லையா, கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் போன் ஆஃப் கண்டென்ஷன் எது? போன் ஆஃப் கண்டென்ஷன்னா இந்த பிரச்சனை, அதாவது கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷுக்கும் பிரச்சனைக்கு காரணம் என்ன? எதுப்பா போன் ஆஃப் கண்டென்ஷன்? ஆணி வேற எது முக்கியமான காரணமா இருந்தது? இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமா எது இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? The company had this gain the right to collect taxes from பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியுடைய கிங் தான்
நம்மளுடைய கட்டபொம்மன். ஓகே, 8 மார்க்ஸ்லயும் இதே பாயிண்ட் தான் நம்ம எழுத போறோம். பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரர் ராஜா தான் யாரு? கட்டபொம்மன். ரைட். இந்த கம்பெனி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து டாக்ஸஸ் கலெக்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, உரிமை எடுத்துக்கிட்டாங்க. மக்கள் கிட்டேருந்து பாளையக்காரர்கிட்டேருந்து மக்கள் கிட்டேருந்துலாம் டாக்ஸ் வரி பறிக்கிறதுக்கு ஒரு உரிமையை எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து the company appointed its collectors to collect taxes from the பாளையம். பாளையம் தான் அந்த ஊரு, சரியா? சோ ஒரு பாளையம்லேருந்துமே கலெக்ட் பண்ணிட்டு வருது, டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்கு அந்த கம்பெனி வந்து கலெக்டர்ஸ் அப்படிங்கிற மக்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. கலெக்டர் தான் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் எல்லாம் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. The collectors humiliated the பாளையக்காரர் and adopted force to collect the taxes. இதுதான்ப்பா காரணம். ஸோ இப்போ டாக்ஸ் கலெக்ட் பண்ண வரவங்க வந்து மரியாதையா கலெக்ட் பண்ணல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க? humiliated the பாளையக்காரர்ஸ். பாளையக்காரர்ஸ் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க, சரியா? ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க, ஓகேவா? ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணாங்க. அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் டாக்ஸஸ். அடாப்டட் ஃபோர்ஸ்னா என்ன தெரியுமா? வாயால கேட்கறது மட்டும் இல்ல, மக்களை அதாவது சோல்ஜர்ஸை வச்சு அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை கலெக்ட் பண்றதுக்காக, டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்காக. இதுதான் கட்டபொம்மனுக்கு ரொம்ப பிடிக்காம போச்சு. இங்கிலீஷ் கிட்ட கட்டபொம்மனுக்கு பிடிக்காம போன விஷயம் வந்து இதுதான். ஓகே, ஸோ கம்பெனி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க? ஓகே, they have gained rights to collect the taxes கலெக்ட் பண்றதுக்கு ரைட்ஸை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பாளையக்காரர்கிட்ட எல்லாம் போயிட்டு டாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்காக கலெக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்புறமா இந்த கலெக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணாங்க. the collectors humiliated the பாளையக்காரரை ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் அடாப்ட் பண்ணி தான் போயிட்டு கலெக்ட் பண்ணாங்க. சரியா? வாங்கப்பா, முடிந்தது. சாப்டர் 7 போலாமா? Can we go to chapter 7? Are you all ready? சரிப்பா, யாருன்னா இப்ப புதுசா வந்திருக்கீங்களோ, இன்னும் லைக் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Duties of Prime Minister, Asha ma'am will teach you in civics. Okay? கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு, புரியுதா? 7th chapter ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? சூப்பர். குயிக்லி, டயர்ட் ஆயிட்டீங்களா? ஓகே, முகமதுக்கு சூப்பரா புரியுது. 7 சாப்டர் போலாமா? சூப்பர்ப்பா, சூப்பர். 7, 8, 9, 10 4 சாப்டர் தான், குயிக்கா முடிச்சிடலாம். ஸோ இதோ பாருங்க, சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். ஓகே, ஏன்னா லக்னோ பேக்ட்லேருந்து நமக்கு ஒரு டீட்டெயில் ஆன்சரும் இருக்கு. லக்னோ பேக்ட் பேஸ் பண்ணி ஒரு டீட்டெயில் ஆன்சரும் நமக்கு இருக்கு, சரியா? அதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு 2 மார்க் கூட விடாம நம்ம படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, ஸோ தட் அது பேஸ் பண்ணி 5 மார்க்ஸ் கேட்டாலும் நம்ம சூப்பரா போயிட்டு எழுதலாம். ஓகே, I'll go and bring some water. நான் போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் கொண்டு வரேன். எல்லாரும் லைவ்லயே வெயிட் பண்ணுங்க, ஸோ தட் நம்ம இந்த 7th சாப்டரை சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரைட்? நீங்களும் தண்ணி குடிங்க. Can we start?
ஓகேப்பா, சூப்பர். ஸோ மக்களே, அன்வான்ட் சாட்ஸ் எதுவுமே வேண்டாம். நம்ம ஃபோக்கஸ்டாக 3 சாப்டருக்கு மட்டும் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா முடிச்சிடலாம். வில் யூ கோஆப்ரேட்? ஒரு 3 சாப்டர் கோஆப்ரேட் பண்ணுறீங்களா? ஒரு 15-20 மினிட்ஸில் முடிச்சிடலாமா? 15-20 மினிட்ஸ் தாக்கு பிடிக்குமா? எஸ், கம்ப்ளீட் பண்ணிடலாமா? எஸ் ஆர் நோ? லெட் மீ நோ சாட்டில். ஒரு 3 சாப்டர் அழகாக படிச்சிடலாமா? ஐ நோ இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ பிகாஸ் 6:30லேருந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? 7:30, 8:30 ஆயிடுச்சு, 9:30 ஆக போகுது இல்லையா? ஸோ கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பீங்க. பட் இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். ஓகே, சூப்பர்ப்பா, செவன். ஸோ சாப்டர் 7 போலாமா? Summarize the essence of Lucknow Pact. Okay, under the Lucknow Pact, the Congress and the Muslim League agreed that there should be self-government in India as soon as possible. ஓகே, லக்னோ பேக்ட்ல மொத்தம் 2 பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா காங்கிரஸும் முஸ்லிம் லீகும். ஓகே, ஸோ லக்னோ பேக்ட் படி காங்கிரஸும் சரி முஸ்லிம் லீகுமே சரி செல்ஃப் கவர்மெண்ட் வேணும். சரியா? செல்ஃப் கவர்மெண்ட். எவ்வளோ நாள் தான் பிரிட்டிஷ் மட்டுமே வந்து ஆண்டுட்டு இருப்பாங்க, நம்ம தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கவர்மெண்ட் as soon as possible வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, காங்கிரஸ் அண்ட் தென் முஸ்லிம் லீக் as soon as possible செல்ஃப் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. In return, Congress leadership accepted the concept of separate electorate for Muslims. அப்போ முஸ்லிம்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு தனி எலக்டோரேட் கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இன் ரிட்டர்னா த காங்கிரஸ் லீடர்ஷிப் அக்செப்டட் த செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லிம்ஸ். முஸ்லிம்ஸுக்கு தனி எலக்டோரேட் இருக்கிறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லக்னோ பேக்ட்ல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ அண்டர் த லக்னோ பேக்ட் காங்கிரஸ் முஸ்லிம் லீக் 2 பேருமே செல்ஃப் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு as soon as possible வந்து வேணும். சரியா? செல்ஃப் கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு as soon as possible வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ தட் ஆனா முஸ்லிம் வந்து என்ன கேட்குறாங்க, தனி எலக்டோரேட் முஸ்லிம்ஸ்க்கு தனியா வேணும் அப்படின்னு கேட்குறப்போ காங்கிரஸ் லீடர்ஷிப் வந்து அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறாங்க. காங்கிரஸ் லீடர்ஷிப் அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறாங்க. அடுத்து பாருங்கப்பா, நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்டு பை த. இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியர் இல்லை? எல்லாருக்கும் கிளியர் தானே? சாட்ல சொல்லுங்க. நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்டு பை த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். ஓகே, ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் கீழே பிரிட்டிஷ் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் அனெக்ஸ் பண்றாங்க, என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் ஜாயின் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? சதாரா, சாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர். ஓகே, PNJSS அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் நம்ம இல்லையா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், நாக்பூர், ஜான்சி, சதாரா, சாம்பல்பூர் ஞாபகம் வச்சுக்கலாமா? P for பஞ்சாப், நாக்பூர், அடுத்து ஜெய்ப்பூர், ஜான்சி, நாக்பூருக்கு அப்புறமா ஜான்சி, சதாரா, சாம்பல்பூர். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் மூலமா பிரிட்டிஷ் வந்து போயிட்டு அனெக்ஸ் பண்ணாங்க. டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் மூலமா பிரிட்டிஷ் அனெக்ஸ் பண்ணது என்னென்னலாம்? பஞ்சாப், அடுத்து நாக்பூர், ஜான்சி, சதாரா, சாம்பல்பூர். ஓகே, ஆர் யூ ஆல் கிளியர்? அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து போலாமா? How are the peasant uprisings in British India classified? இப்போ பிரிட்டிஷ் இந்தியால பெசன்ட் அப்படின்னா என்னது? பெசன்ட்னா ஃபார்மர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த ஃபார்மர்ஸ் உடைய அப்ரைசிங், ஃபார்மர்ஸை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற அந்த பிளான் வந்து எப்படி எல்லாம் கிளாஸிஃபை ஆச்சு அப்படின்னா இந்த 4 விதமா கிளாஸிஃபை ஆச்சு. பெசன்ட் அப்ரைசிங்ஸ்னா ஃபார்மர்ஸை எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிறது, ஃபார்மர்ஸை முன்னேற்றலாம் அப்படிங்கிறது. ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன்ஸ். ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன்ஸ் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன்ஸ் அப்படின்னா இப்போ நிறைய பண்டைய கால பழக்க வழக்கங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ரீஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன்ஸ். அடுத்து ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ், அந்தந்த மதத்துக்கு ஒரு மூவ்மெண்ட்ஸ், அதாவது ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், அதை கொண்டு வரதான் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ். சோஷியல் பேண்டிட்ரி, அதாவது சொசைட்டில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை அப்போஸ் பண்றது, சொசைட்டில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை அப்போஸ் பண்றதுதான் சோஷியல் பேண்டிட்ரி. மாஸ் இன்சரக்ஷன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பர்சன் இருக்காங்க, அவர் வந்து பயங்கரமா மக்களுக்காக போராடுறாரு அப்படின்னா
அவர் வந்து எந்த ஒரு பொசிஷன்லயும் இல்லை, ஆனா அவரே வந்து ஒரு தலைவரா பார்ப்பாங்க இல்லையா. ஒரு குட்டி ஒரு விவசாயம் இருக்கு, அந்த ஏரியால ஒரு டான் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏரியா டான் தான் மாஸ் இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அவரை வந்து நம்ம லீடரா பாக்குறோம். பட் யாரும் வந்து நீதான் இந்த பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி லீடரா அப்பாயிண்ட்லாம் பண்ணல, மக்களா தேர்ந்தெடுத்த ஒரு லீடர் தான் மாஸ் இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4 விஷயம் பெசன்ட் அப்ரைசிங்ஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன் இஸ் restorative rebellions, religious movements, social banditry, அடுத்து mass insurrection. okay, religious rebellions, restorative rebellions, religious movement, social banditry, mass insurrection. மேம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாமா? 2 மார்க் क्वेश्चनக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் பசங்களா. பட் இஃப் யூ வாண்ட், நீங்க ஆல்ரெடி இதோட எக்ஸ்பிளனேஷன் படிச்சிட்டீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, அதனால தான் நான் அந்த மீனிங்லாம் சொல்லிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹைலைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம்னா என்ன? வீடு இல்லையா. ஹோம்னா என்னது? வீடு. விச் இஸ் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஹோம் ரூல் மூவ்மெண்ட் உடைய அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள், நோக்கம் என்னலாம் அப்படின்னு கேட்குறாங்க. டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் within the British Empire by using constitutional means. constitutional means னா என்ன தெரியுமா? இப்போ சட்டத்திலேயே அதுக்கான வழிகள் இருக்கும். ஓகேவா, சட்ட ரீதியாவே செல்ஃப் கவர்மெண்ட், சுய ஆட்சி கொண்டு வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டோடைய ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். ஓகே, சட்டத்திலே இருக்கிற வழிகள் மூலமா இந்தியாவை இந்தியன்ஸ் நாங்களே ஆண்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த செல்ஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வரது தான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அடுத்து பாருங்க, டு அட்டைன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன். ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன்னா நம்மள ரூல் பண்ற பொசிஷன்ல இருக்கிறது தான் ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன். மக்களை ஆள்ற ஒரு பொசிஷன்ல இருக்கிறது தான் ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன். அ பொலிட்டிக்கல் பொசிஷன் அக்கார்டட் லேட்டர் டு ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து. அதாவது ஆல்ரெடி ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் மாதிரியே செல்ஃப் கவர்மெண்ட்டை கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ்ல வாங்கியிருக்காங்க. சரியா, கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் மூலமாவே செல்ஃப் கவர்மெண்ட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த நாடு? கனடா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து. ஓகே, கனடா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்துலாம் டு யூஸ் non-violent constitutional method to achieve their goals. ஓகேவா, non-violent அப்படின்னா என்னது? ஒத்துழையாமை. அதாவது வயலண்டா கத்தி ரத்தம் அப்படிங்கிற மாதிரி போருக்கு நம்ம போயிட்டு சண்டை கிண்ட போடாம, வயலண்டா இல்லாம கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ், ஓகே, கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி செல்ஃப் கவர்மெண்ட்டை அச்சீவ் பண்றதுக்கு பேர் தான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகே, அதுக்கு பேர் தான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். புரிஞ்சுதாப்பா? So home rule movementல என்ன நம்ம படிச்சோம்? To attain the self government within the British Empire. பிரிட்டிஷ் நம்மள ஆண்டுட்டு இருக்கிறப்பவே செல்ஃப் கவர்மெண்ட்டை கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் மூலமா அச்சீவ் பண்றது. கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் மூலமா அச்சீவ் பண்றது. அடுத்து டு அப்டைன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன். ஓகே, அந்த பவருக்கு வரதுக்கு ஆல்ரெடி ஆஸ்திரேலியா, கனடா, ஆப்பிரிக்கா, நியூசிலாந்துலாம் இதே மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. non-violent constitutional means ஃபாலோ பண்றாங்க. இதுதான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அடுத்து சாப்டர் 8 போலாமா? Can we go to chapter 8? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்கும் கிளியர் இல்லையா பசங்களா? இன்னும் சாப்டர் 8, 9, 10 மூணே சாப்டர் தான் இருக்கு. குயிக்கா கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? சூப்பர். அடுத்து போலாமா? சூப்பர்ப்பா. ஸோ வாட் இஸ் பூர்ண ஸ்வராஜ்? அதுவும் அதே தான், ஒண்ணுமே இல்லை. பூர்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட், முழுமையாக. பூர்ணானா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா, முழுமையாக அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸ்வராஜ் அப்படின்னா என்னது? ஸ்வராஜ் அப்படின்னா என்னப்பா? செல்ஃப் கவர்மெண்ட். அததான் ஸ்வராஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், கவர்மெண்ட். ஓகே, பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்ம பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்ம பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்றோம். Some congressmen were not satisfied with the dominion status and wanted to demand complete independence. Okay, எங்களுக்கு இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ்லாம் வேண்டாம், நீங்க எங்களுக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்ல பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் தர வேண்டாம், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தாங்க அப்படின்னு கேட்கறதுதான் பூர்ண ஸ்வராஜ். அது யார் கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட்
காங்கிரஸ் தான் கேட்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, இந்த காங்கிரஸ் செஷன் held in Lahore in December 1929. December 1929ல லாகூர்ல நடந்த ஒரு காங்கிரஸ் செஷன்ல, ஓகே, செஷன்னா நம்ம எப்படி இங்க ஒரு லைவ் செஷன் இருக்கு அந்த மாதிரி ஒரு லைவ் மீட்டிங் வந்து ஒன்று நடக்குது. ஓகே, ஸோ அந்த காங்கிரஸ் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஆஸ் த பிரசிடென்ட். அப்போ அந்த காங்கிரஸ் செஷனுடைய பிரசிடென்ட் யாரு? பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஓகே, பூர்ண ஸ்வராஜ் வாஸ் டிக்ளேர்ட் as the goal. இந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், பூர்ண ஸ்வராஜ் தான் நம்மளுடைய கோல், நம்மளுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. புரிஞ்சுதா? ஸோ 1929ல டிசம்பர்ல நடந்த இந்த காங்கிரஸ் செஷன் படி அண்டர் ஜவஹர்லால் நேரு ஆஸ் த பிரசிடென்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், பூர்ண ஸ்வராஜ் தான் நம்மளுடைய கோல் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து அதையே வந்து கோலா எடுத்துக்கிறாங்க. புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஜாலியன் வாலாபா மசாக்கர். ஓகே, ஆன் 9th ஏப்ரல்ல two prominent leaders, ரெண்டு மிக முக்கியமான லீடர்ஸ் யார் யாரு? சைஃபுதீன் கிச்லியூ and டாக்டர் சத்யபால் were arrested. 9th ஏப்ரல் அப்போ ரெண்டு மிகப்பெரிய லீடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ரெண்டு மிகப்பெரிய லீடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யார் யாரு? சைஃபுதீன் கிச்லியூ and then டாக்டர் சத்யபால். எங்க? அம்ரிஸ்டர்ல. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு அகெயின்ஸ்டா ஒரு மீட்டிங், ஓகே, நம்ம தலைவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஆன் 13th April 1919. ஓகே, 13th ஏப்ரல் அப்போ a public meeting was arranged at ஜாலியன் வாலாபா இன் அம்ரிஸ்டர். அம்ரிஸ்டர்ல இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏப்ரல் 13th அப்போ ஒரு பப்ளிக் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. ஏப்ரல் 13th அப்போ ஒரு பப்ளிக் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மீட்டிங் படி ஜெனரல் ரெஜினால்ட் டயர், அந்த மீட்டிங் படி ஜெனரல் ரெஜினால்ட் டயர் on hearing of the assemblage surrounded the place with his troops and an armored vehicle. The only entrance to the park that was surrounded on all sides by high walls was blocked and firing took place without any warning. ஓகே, ஸோ ஜெனரல் ரெஜினால்ட் டயர் அப்படிங்கிறவர் என்ன தெரியுமா பண்றாரு? மீட்டிங்கா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன் ஹியரிங் த அசம்பிளேஜ், அவங்கலாம் அங்க அசம்பிள் ஆகுறாங்க அப்படிங்கிறத காதுல வாங்கின செகண்டே அவருடைய என்டையர் ட்ரூப்பை கொண்டு போய் சரவுண்டட் த பிளேஸ், அந்த ஜாலியன் வாலாபாக சுத்தி நின்னுக்கிறாங்க. ஓகேவா? and an armored vehicle. armored vehicleனா நிறைய ஆயுதங்களை கொண்ட vehicles கூட. ஓகே, the only entrance to the park that was surrounded on all sides by high walls was blocked. அந்த மிகப்பெரிய சவுர்களை கொண்டதுதான் அந்த ஜாலியன் வாலாபா அப்படிங்கிற பிளேஸ். அதுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான், யாரும் சவுர் வழியா ஏறி கூட குதிக்க முடியாது. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கு. அந்த ஒரு என்ட்ரன்ஸையும் பிடிச்சி பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த ஒரு என்ட்ரன்ஸையும் பிடிச்சி பிளாக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபயரிங் டுக் பிளேஸ் வித்தவுட் எனி வார்னிங். எந்த வித வார்னிங்குமே இல்லாம ஃபயர்னா ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஷூட் பண்ணா நிறைய பேர் இறந்துருவாங்க இல்லையா? அதே தான் நடக்குது. ஓகே, அக்கார்டிங் டு த அஃபிஷியல் ரிப்போர்ட் படி 379 பேர் killed and more than thousands were injured. more than 1000 people பயங்கரமா காயப்படுறாங்க, குண்டடிப்படுறாங்க. 379 பேர் இறந்து போயிடுறாங்க. ஓகே, சோ என்ன இந்த ஜாலியன் வாலாபா மசாக்கர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 9th ஏப்ரல்ல ரெண்டு ப்ராமினன்ட் லீடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னது? சைஃபுதீன் கிச்லியூ அண்ட் டாக்டர் சத்யபால். சைஃபுதீன் கிச்லியூ and then டாக்டர் சத்யபாலை வந்து அம்ரிஸ்டர்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்றப்போ 1999 ஏப்ரல் 13th அப்போ ஜாலியன் வாலாபால ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அம்ரிஸ்டர்ல இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபால ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மீட்டிங்ல ஜெனரல் ரெஜினால்ட் டயர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அந்த இவ்வளோ பேர் அசம்பிள் ஆகுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த என்டையர் பிளேஸ அவருடைய ஆர்மியால சூழ்ந்துக்கிறார். அந்த என்டையர் பிளேஸ அவருடைய ஆர்மியால சூழ்ந்துக்கிறார்.
பயங்கர ஹை வால்ஸ் இருக்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் தான். அந்த ஒரு என்ட்ரன்ஸையும் பிளாக் பண்ணி எந்த வித வார்னிங்கும் இல்லாம ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் அதுல இறந்து போயிடுறாங்க. which is 379 people அஃபீஷியல் ரிப்போர்ட் படியே இது மூலமா இறந்திருக்காங்க. அண்ட் தென் thousands of people இன்ஜுரி ஆயிருக்காங்க. thousands of people அதனால இன்ஜுரி ஆயிருக்காங்க. புரிஞ்சுதா? Is that clear? Super. அடுத்து, why was Simon Commission boycotted? இந்த question பாத்தீங்கன்னா previous year half yearல 2 வாட்டி பயங்கரமா ரிப்பீட் ஆயி. Okay? Why was Simon Commission boycotted? On 8th November 1927. 8th November 1927 அப்போ the British government announced the appointment of Indian Statutory Commission composed of 7 members headed by Sir John Simon. அதாவது சைமன் கமிஷன் யாரு உருவாக்கினாங்க? சர் ஜான் சைமன். ஓகே, ப்ளீஸ் கொஸ்டின் நம்பர் 28 எந்த சாப்டர் பா? லைவ் முடியறப்ப சொல்லுங்க. ஓகே, இன்ஜியோர்ட்னா காயப்படுறது, இன்ஜியோர்ட்னா காயப்படுறது. கிஷோர் ஓகேவா? சூப்பர். கவனிங்க, இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்றாங்கப்பா. அதுல வந்து சொல்ல போனா ஏன் அப்படின்னா, ஓகே இப்போ ஏதோ ஒரு பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பாலிசி வந்து கவர்மெண்ட் மேக் பண்றாங்க அப்படின்னா இந்தியன் யாராவது அதுல இருக்கணும் இல்லையா? இந்தியன்ஸ் இருக்கணும். ஏன்னா இந்தியன்ஸ்க்காக கிரியேட் பண்ணதுதான் இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன். இப்போ அதுல வந்து மொத்தமா 7 பேர் இருக்காங்க. அதோடைய ஹெட் யாரு? சர் ஜான் சைமன். ஓகே, ஆனா அதுல ஒரு இந்தியன் கூட இல்லப்பா. அந்த 7 பேர்ல ஒரு இந்தியன் கூட இல்ல. எல்லாமே முழுசும் வெள்ளக்காரங்க தான் இருக்காங்க. இட் வாஸ் ஆல் ஒயிட். பிரிட்டிஷர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. கமிஷன் வித் நோ இந்தியன் மெம்பர். எந்த இந்தியன் மெம்பர்ஸுமே இல்ல. ஃபுல்லாவே ஒயிட்ஸ் மட்டும் தான், வெள்ளக்காரங்க மட்டும் தான் இருக்காங்க. ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த இந்தியா இன்க்ளூடிங் த காங்கிரஸ், முஸ்லிம் லீக், அதாவது காங்கிரஸா இருக்கட்டும் முஸ்லிம் லீகா இருக்கட்டும் எல்லாருமே இந்த சைமன் கமிஷனை பாய்காட், புறக்கணிக்கிறாங்க. எல்லாருமே இந்த சைமன் கமிஷனை என்ன பண்றாங்க? புறக்கணிக்கிறாங்க, பாய்காட் பண்றாங்க. யூ ஆர் இன் சோ ஹங்கிரியா? ஹங்கிரியா? சூப்பர். அடுத்த क्वेश्चन போலாமா? ஒரு வாட்டி இந்த சைமன் கமிஷன் பார்த்தலாம். 8th November 1927 அப்போ இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுல மொத்தம் 7 பேர். அது யார் ஹெட் பண்றாங்க அப்படின்னா சர் ஜான் சைமன். ஓகேவா? சர் ஜான் சைமன் அப்படிங்கிறவர் தான் அதை வந்து ஹெட் பண்றார். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் கூட இந்தியன்ஸ் இல்லை. அந்த 7 பேருமே பிரிட்டிஷர்ஸ் தான் இருக்காங்க. அதனால எல்லாருமே இதை புறக்கணிக்கிறாங்க, வேணாம் இது அப்படின்னு சொல்றாங்க. யாரு? காங்கிரஸா இருக்கட்டும் முஸ்லிம் லீகா இருக்கட்டும் எல்லாருமே வேண்டாம் எங்களுக்கு இந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரியா? சூப்பர் பசங்களா. அடுத்து ரைட் அ நோட் ஆன் பகத்சிங். ஓகே, ரைட் அ நோட் ஆன் பகத்சிங். இது வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்கல, பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ நான் கொண்டு வந்தேன். சரியா? மேபி இந்த கொஸ்டின் உங்களுக்கு டைம் இருந்தா பகத்சிங் கொஸ்டினையும் சூப்பரா படிச்சிருங்க. அடுத்து பூனா பேக்ட் போலாமா? பூனா பேக்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல ஒரு வாட்டி கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, பிஆர் அம்பேத்கர் த லீடர் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸ். ஓகே, ஸோ டிப்ரெஸ்டு கிளாஸ் உடைய ஒரு லீடர் தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸ்ட்ராங்லி ஆர்கியூட் ஃபார் த செப்பரேட் எலக்டோரேட். அவர் என்ன கேட்டாரு அப்படின்னா இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் மக்களுக்கு வந்து ஒரு தனி எலக்டோரேட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, as it according to him would give them political representation and power. So அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்குமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். ஓகே, ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும், அவங்களுக்கும் பவர் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க, என்ன டவுட்னு கேளுங்க. அவங்களுக்கும் ஒரு பவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி எலக்டோரேட் கேட்டாரு. ஆனா காந்தி கொடுக்கல. சரியா? ஆஃப்டர் இன்டென்ஸ் நெகோசியேஷன்ஸ் and agreement was arrived between Gandhi and Ambedkar. இப்போ அம்பேத்கர் வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் மக்களுக்கு தனி எலக்டோரேட் கேட்கிறாரு. ஆனா காந்தி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி என்ன சொல்றாருன்னா வேண்டாம் அப்படிங்கிற. ஸோ ஒரு இன்டென்ஸான ஒரு நெகோசியேஷன் நடக்குது. அப்புறம் 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. அதுக்கு பேர் தான் பூனா பேக்ட். ஸோ பூனா பேக்ட் யாருக்கும் நடுவில் நடக்குது?
டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடுவில் நடக்கக்கூடியது தான் இந்த பூனா பேக்ட். பி.ஆர். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடுவில் நடக்கக்கூடியது தான் இந்த பூனா பேக்ட். ஸோ பூனா பேக்ட்ல அம்பேத்கர் என்ன கேட்கிறாரு? டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் மக்களுக்கு வந்து ஒரு தனி எலெக்டோரேட் கேட்கிறாரு. டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் மக்களுக்கு தனி எலெக்டோரேட் கேட்கிறாரு. ஆனா காந்தி அதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? The principle of separate electorate was abandoned. இந்த மாதிரி தனித்தனி எலெக்டோரேட்டை வந்து நம்ம abandon பண்ணிடலாம், அது வேண்டாம். The principle of separate electorate were abandoned. Instead, principle of joint electorate was accepted. Okay, joint electorate வச்சுக்கலாம், ஆனா தனித்தனி எலெக்டோரேட் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. joint electorate வச்சுக்கலாம். ஓ கம்பல்சரி இன்டீரியர் கொஸ்டினா? கண்டிப்பா வா, ஜாலி ஜர்னி இன்டீரியர் கொஸ்டினுக்கு நம்ம சண்டே லைவ் வச்சுக்கலாம். ஓகே, with reservation of seats for the depressed classes. ஓகே, அப்போ depressed classes of மக்களுக்கு வந்து சீட் ரிசர்வேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானுக்கு வராங்க. ஓகே, செப்பரேட் எலெக்டோரேட்டுக்கு பதிலா அதுக்கு வந்து என்ன தராங்க? ஜாயிண்ட் எலெக்டோரேட் தராங்க. ஜாயிண்ட் எலெக்டோரேட் மூலமா depressed classes-க்கு தனி seats reservation கிடைக்குது. Reserved seats for the depressed classes were increased from 71 to 148. கிட்டத்தட்ட டபுள் பண்ணியாச்சு. ஓகே, சோ சீட் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா? depressed classes-க்கு இருக்கக்கூடிய சீட் ரிசர்வேஷன் வந்து 71 ல இருந்து 148 இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு. 71 ல இருந்து 148 இன்க்ரீஸ் ஆகப்பட்டது. புரிஞ்சுதா? எஸ். So, Dr. B.R. Ambedkar தான் the leader of the depressed classes. Depressed classes உடைய leader. அவர் என்ன பண்ணாருன்னா செப்பரேட் எலெக்டோரேட் கேட்டாரு. ஆனா காந்தி அதை மறுக்கிறாரு. ஆஃப்டர் இன்டென்ஸ் நெகோசியேஷன்ஸ், பயங்கரமா பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. அதுபடி அதுதான் பூனா பேக்ட். என்ன பண்றாங்க? செப்பரேட் எலெக்டோரேட்டை அபேண்டன் பண்ணிட்டு ஜாயிண்ட் எலெக்டோரேட்டை கொண்டு வராங்க. அந்த ஜாயிண்ட் எலெக்டோரேட் மூலமா டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கான ரிசர்வேஷன் வருது. 71 சீட்ஸ்ல இருந்து 148 சீட்ஸ் கிடைக்குது. கிளியரா? சூப்பர். ஹே, ஒன்னு ரெண்டு சாப்டர் தான். நெக்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் தான் பாருங்க. சாப்டர் 9 போலாமா? எஸ் ஆர் நோ? சாட்ல ஒரு குட்டி ஃபயர் பார்க்கலாமா? Don't spoil 150 student future. யார சொல்றீங்க? சும்மா பேசிட்டு இருக்காங்களா சாட்ல? clear like water ma'am. ஓகே, சூப்பர், சம. அடுத்து போலாமா? சாப்டர் 9 பா. ஸோ சாப்டர் 9ம் 10ம் ஜாலியா இருக்கும். இதோ பாருங்களேன், கம்மி தான் இருக்கு, நம்ம முடிச்சிடலாம். குயிக்கா முடிச்சிடலாம் பசங்களா, முடிக்க போறோம். ஓகேவா? குயிக்கா வாங்க, இன்னும் few minutes தான். எஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறேன். மாடரேட்ஸ்ங்கிறது வந்து மிதவாதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தீவிரமா இல்லாம ஓகே மீடியமா இருக்கிறது மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கண்டக்டட் ஹால் மீட்டிங்ஸ். ஓகே, நிறைய மீட்டிங்ஸ் நிறைய மக்களை கூப்பிட்டு மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் டெலிபரேட்டிங் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இன் இங்கிலீஷ். ஸோ நமக்கு நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள், அது எல்லாத்தையுமே பிரிட்டிஷர்ஸ் கிட்ட போயிட்டு அதை சொன்னாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. when at the time of partition of Bengal, Tilak and other leaders, partition of Bengal வந்து முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸா வந்து ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ஸா பிரிஞ்சது இல்லையா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா பாலகங்காதர் திலக் and then other leaders adopted popular methods such as mass public meetings. ஓகே, பெரிய பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. and used vernacular languages to address the larger public. vernacular languageனா என்ன? அந்த ஊர்ல என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ். சரியா? அந்த பர்டிகுலர் ஊருக்கு என்ன லாங்குவேஜோ அதுதான் வெர்னாகுலர் லாங்குவேஜ். அது மூலமா வச்சு போயிட்டு நிறைய பப்ளிக் மீட்டிங்லாம் பேசினாங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ்னா
வாய்ஸ் பிரேக்கா? யாருக்கெல்லாம் வாய்ஸ் ஓகே? ஜில்லுக்கு மட்டும்தான் வாய்ஸ் பிரேக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் வாய்ஸ் ஓகேப்பா? சாட்ல வாய்ஸ் ஓகேன்னு அனுப்புங்க பார்க்கலாம். Is my voice okay? Voice okay வா? ஓகே தான். ஓகேவா? யா. குயிக்கா நிறைய கண்டக்டட் ஹால் மீட்டிங்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. முக்கியமா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறமா திலக்கும் மற்ற லீடர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த பப்ளிக் மீட்டிங்ஸ் மூலமா வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி அந்தந்த ஊர்ல பப்ளிக்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி பெரிய பெரிய பப்ளிக்கை போயிட்டு அட்ரஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ வாட் ஆர் ரைட் நோட் ஆன் திருநெல்வேலி அப்ரைசிங். திருநெல்வேலி அப்ரைசிங் படிக்கலாமா? VOC வ.உ. சிதம்பர பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ VOC joined with சுப்பிரமணிய சிவா. ஓகே, சுப்பிரமணிய சிவா கூட VOC வந்து சுப்பிரமணிய சிவா கூட ஆர்கனைசிங் த மில் ஒர்க்கர்ஸ் இன் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. ஓகே, ஸோ யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க முக்கியமா இதுல? VOC joined with சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா கூட VOC வந்து ஜாயின் பண்ணி தூத்துக்குடியில இருக்கக்கூடிய மில் ஒர்க்கர் அண்ட் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மில் ஒர்க்கருடைய ஆர்கனைசிங் த மில் ஒர்க்கர்ஸ் இன் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மில் ஒர்க்கர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்து என்ன நடக்குது? VOC and சுப்பிரமணிய சிவா who organized a public meeting to celebrate the release of பிபின் சந்திரபால். ஓகே, சோ பிபின் வந்து அரெஸ்ட் ஆயிட்டார். சரியா? அவருடைய ரிலீஸ் சூப்பரா ரிலீஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு பப்ளிக் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அதை செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு பப்ளிக் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. வேர் அரஸ்டட். ஓகே, அவங்க ஆல்ரெடி அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. யாரு? பிபின். அவங்களுடைய ரிலீஸை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. The two leaders were charged with sedition and sentenced to rigorous imprisonment. செடிஷன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ VOC and then சுப்பிரமணிய சிவா பிபின் சந்திரபால் வந்து அரெஸ்ட் ஆனவர் வெளியில வராரு அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்போ அவரை வந்து செடிஷன்ல வந்து உள்ள தூக்கி போடுறாங்க. செடிஷன் அப்படின்னா இப்போ பப்ளிக் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் இல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அகெயின்ஸ்டா போராடுறவங்களை பிடிச்சி ஜெயில போடுறது. சரியா? ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அகெயின்ஸ்டா நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா போராடுறீங்க, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இதை நீங்க செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க? VOCயும் சுப்பிரமணிய சிவாவையும் பிடிச்சி ஜெயில போட்டுடுறாங்க. ஓகேவா? Initially VOC was given a draconian sentence of 2 life imprisonment. ஓகேவா? 2 life imprisonment கொடுத்துட்டாங்க VOCக்கு. ஓகே, காலம் ஃபுல்லா ஜெயில இருக்கணும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துட்டாங்க. The news of the arrest sparked riots in திருநெல்வேலி leading to the burning down of police station, court building and municipal office. So இந்த மாதிரி VOCக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணிடுறாங்க? போலீஸ் ஸ்டேஷனை எரிக்கிறது, கோர்ட் பில்டிங்கை எரிக்கிறது, முனிசிபல் ஆஃபீஸை எரிக்கிறது, இதெல்லாம் அந்த திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. It led to the death of 4 people in police firing. So போலீஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபயர் பண்றப்போ 4 people கிட்ட இறந்தும் போயிடுறாங்க. புரிஞ்சுதா? சோ இதுதான் திருநெல்வேலி அப்ரைசிங். சோ இட் ஸ்டார்டட் வித் VOC அண்ட் சுப்பிரமணிய சிவா. ஓகேவா? சூப்பர்ப்பா. வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆனி பெசன்ட் இன் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்? இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வந்து ஆனி பெசன்ட் உடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேக்குறான். ஆனி பெசன்ட் ஸ்டார்டட் ஹோம் ரூல் லீக். நம்ம தான் பார்த்தோம் இல்லையா? அந்த கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸாவே நான் வயலண்ட்ல எப்படி செல்ஃப் கவர்மெண்ட் வாங்குறது, அதுதான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்காப்பா? ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஒரு क्वेश्चनல படிச்சோமே.
கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ்ல எந்தவித வயலன்ஸும் இல்லாம நான் வயலன்ஸ்ல எப்படி செல்ஃப் கவர்மெண்ட் அச்சீவ் பண்றது, அதுதான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஸோ Annie Besant started the Home Rule League in 1916 and carried forward the demand for home rule for all over India. So entire இந்தியாக்குமே இந்த செல்ஃப் கவர்மெண்ட் வேணும், ஹோம் ரூல் வேணும் அப்படி. யோகேஷ், தேங்க்யூ யோகேஷ், நீங்களா சொல்றது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. She started the newspaper New India and Commonweal to carry forward agenda. இப்போ அஜெண்டானா அவங்களுடைய குறிக்கோள். ஓகே, அவங்களுடைய குறிக்கோளை நியூஸ் பேப்பர், 2 நியூஸ் பேப்பர் பா. என்னென்ன நியூஸ் பேப்பர்? நியூ இந்தியான்னு ஒரு நியூஸ் பேப்பர், காமன் வீல் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர். இந்த 2 நியூஸ் பேப்பர் மூலமா அவங்களோட ஐடியாவை, அஜெண்டாவை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு போறாங்க. She remarked better bullock cart and freedom. ஓகேவா, ஃப்ரீடமா நான் மாட்டு வண்டியிலே போலாம்ப்பா than a train deluxe with subjection. சப்ஜெக்ஷன் என்ன தெரியுமா? கண்ட்ரோல். நீ இப்படித்தான், நீ தான் பண்ணணும், நீ இது பண்ணக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்றதுதான் சப்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு கீழே அடிமையா நான் டீலக்ஸ் ட்ரெயின்ல போறதுக்கு ஃப்ரீடமா மாட்டு வண்டியில கூட போறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஐடியா. How many of you agree to it? எத்தனை பேர் இதை வந்து அக்ரி பண்ணிக்கிறீங்க? லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே வந்து ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் இல்லையா? வீட்டில் வந்து உன்னை கட்டி போட்டு தங்க ஸ்பூன்ல சாப்பாடு ஊட்டுறதுக்கு வந்து நம்ம ஓகே சொல்லுவோமா? இல்லை ஃப்ரீடமா ஜாலியா பிடிச்ச மாதிரி நீ வெளில போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடுனா ஓகே சொல்லுவோமா? அதுக்கு தான் ஓகே சொல்லுவோம்ல. சப்ஜெக்ஷன்னா அடிமை. ஆமாப்பா, சப்ஜெக்ஷன்னா அடிமை பண்றது, கண்ட்ரோல் பண்றது, லைக் நீ இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது. சரியா? கரெக்ட் தான், அடிமைத்தனம் தப்பு இல்லை. சூப்பர்ப்பா. ஓகே, ஸோ ஷீ ஸ்டார்டட் நியூஸ் பேப்பர். என்னென்ன நியூஸ் பேப்பர்? நியூ இந்தியா, காமன் வீல், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எல்லாமே அவங்களுடைய அஜெண்டாவை கொண்டு போய் சேர்த்தது. ஷீ ரோட் 2 books, 2 books வந்து எழுதினாங்க. ஹவு இந்தியா wrought for freedom and India a nation and a pamphlet of self government அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு வந்து முக்கியமா ஆனி பெசன்ட் வந்து எழுதினாங்க. ஓகே, ஸோ ஆனி பெசன்ட்ல நீங்க முக்கியமா எழுத வேண்டியது என்னது? ஆனி பெசன்ட் ஸ்டார்டட் ஹோம் ரூல் லீக். ஓகேவா, ஹோம் ரூல் லீக் வந்து ஆனி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மூலமா she carry forward the demand for her home rule all over the India. இந்தியா ஃபுல்லாவே இந்த ஹோம் ரூலை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. So that she started newspaper, 2 newspaper, India Wheel and then New India and then Commonweal மூலமா better bullock carts and freedom than train deluxe with subjection அப்படினா அவங்களுடைய ஐடியாவை கொண்டு போய் சேர்த்தாங்க. Okay, she wrote 2 books, How India Wrought for Freedom and India a Nation and a Pamphlet on Self Government அப்படின்னு சொல்லிட்டு 2 புக் போட்டாங்க. ஃபைனல் சாப்டர் வந்துட்டோம். எப்பயும் போல ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபயர் லைக் பட்டன் பண்ணிடலாமா? எஸ், ஃபைனல் சாப்டர் பா, முடிச்சிடலாம். few questions. பசிக்குதா? ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? ஆமா, நிறைய பேர் நீங்க தான் ஃபாஸ்டா போங்க சொல்றீங்க. எந்த 3 மார்க் சொல்லுங்க எனக்கு? பிசிக்ஸ் எக்ஸாமா? பிசிக்ஸ் சார் லைவ் போயிட்டு இருக்காரு, போய் கேளுங்க. சூப்பர், சமபா. Chapter 10. Yes, final chapter. முடிக்க போறோம். List out the personalities who contributed to the revival of Tamil literature through their writing. ஓகேவா? தமிழ் லிட்ரேச்சரை அவங்களுடைய எழுத்து மூலமா கொண்டு வந்த எழுத்தாளர்கள் யார் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய பெரிய லிஸ்டே இருக்கு, ஒன்னொன்னா படிக்கலாமா? சி.வி. தாமோதரனார், யு.வி. சுவாமிநாதனார், அடுத்து திரு.வி. கல்யாண சுந்தரம். இவங்கெல்லாம் நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? திரு.வி. கல்யாண சுந்தரனார், பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள். அவர் ஐ திங்க் பாண்டிச்சேரில வந்து அவருக்கு சாலை பேரே மறைமலை அடிகள் சாலை அப்படிலாம் வைப்பாங்க. அடுத்து சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி பாரதி தாசன். சரியா? ஸோ இவங்கெல்லாம் தான் ப்ராமினண்டா எழுத்து மூலமா இந்தியாவுடைய ஃப்ரீடம்காக போராடினவங்க. ஓகே, எழுத்து மூலமா இந்தியாவுடைய ஃப்ரீடம்காக போராடினவங்க யார் யாருப்பா? சி.வி.
தாமோதரனார், சி.வி. தாமோதரனார், யு.வி. சுவாமிநாதனார், திரு.வி. கல்யாண சுந்தரம், கல்யாண சுந்தரம், பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி பாரதிதாசன். சரியா? இந்த பேரை அழகா எல்லாருமே எழுதிருங்க. அடுத்து நேம் த நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு பை த சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன். சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன் பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திராவிடியன் இன் தமிழ், திராவிடியன் இன் தமிழ், தமிழ்ல வந்து திராவிடியன் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ், இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ். அடுத்து தெலுங்குல ஆந்திர பிரகாஷ், ஆந்திர பிரகாஷிகா. ஓகே, ஆந்திர பிரகாஷிகா. ஸோ 3 சவுத் இந்தியால 3 இருக்குப்பா, தமிழ், இங்கிலீஷ் அண்ட் தெலுங்கு 3 நியூஸ் பேப்பர். ஒன்று வந்து என்னது திராவிடியன், அடுத்து ஜஸ்டிஸ், திராவிடியன் எப்படி வேணா வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஜஸ்டிஸ், அடுத்து ஆந்திர பிரகாஷிகா. ஓகேவா? ஸோ 3 நியூஸ் பேப்பர் பேரை அழகா சூப்பரா எழுதிருங்க. எஸ்டிமேட் பெரியார் ஆஸ் அ ஃபெமினிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நம்ம படிக்கிறது டீடைல் ஆன்சர் 8 மார்க் கொஸ்டினுக்கும் நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? 8 மார்க் கொஸ்டின்லயும் நம்ம பெரியார் பத்தி ஒரு 8 மார்க் கொஸ்டின் எழுத போறோம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லியும் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, பிளஸ் மே 2022 பப்ளிக்ல வந்திருக்கு, ஏப்ரல் 2024 பப்ளிக்லயும் நமக்கு வந்திருக்கு. சரியா? ஓகே, பெரியார் வாஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியார்கி. கிரிட்டிக்கல் அப்படின்னு என்ன தெரியுமா? கிரிட்டிக்ஸ், அதாவது பேட்ரியார்கிக்கு அகெயின்ஸ்டா போராடினாரு. பேட்ரியார்கினா என்னது? ஆண் தான் வந்து பெருசு, ஒரு ஃபேமிலியில ஒரு ஆண் சொல்ற முடிவை தான் அந்த ஃபேமிலியே சொன்ன பேச்சை கேட்கணும். ஓகே, அந்த ஆண் தான் இம்பார்ட்டன்ட், பெண்கள் வந்து அதுக்கு கீழே தான் அப்படிங்கிறது தான் பேட்ரியார்கி அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கு அகெயின்ஸ்டா அதை கிரிட்டிசைஸ் பண்ணார். ஆனால் தான் கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியார்கி அப்படின்னு என்னது? பேட்ரியார்கிய கிரிட்டிசைஸ் பண்ணினாரு. He condemned child marriage. ஓகே, இந்த குழந்தை திருமணம்லாம் சொல்றோம் இல்லையா, அதை வந்து எதிர்த்தாரு. And the தேவதாசி சிஸ்டம். ஓகே, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெம்பிள் கேர்ள்ஸ். ஓகே, இந்த டெம்பிள்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் அது அபியூஸ் தான் நம்ம தேவதாசி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தேவதாசி சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாவும் சைல்டு மேரேஜ்க்கு அகெயின்ஸ்டாவும் பெரியார் வந்து போராடினாரு. பெரியார் believed that property rights for women would provide them a social status and protection. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபார் உமன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலம் அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளைக்கு தான் போகும், பொண்ணுக்கு போகாது. அப்பா வந்து அந்த நிலத்தை பிள்ளைக்கு தான் தர முடியுமே தவிர பொண்ணுக்கு தர முடியாது. ஏன்னா உமன்ஸுக்கு நிலத்தை வச்சுக்கக்கூடிய ஒரு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு. பட் பெரியார் வந்து என்ன சொல்ல வராரு? கிடையாது, விமனுக்கும் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். சரியா? அது சோசியல் ஸ்டேட்டஸ்க்கும் அந்த ப்ரொடெக்ஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விமனுக்கும் ஈக்குவல் ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. In 1989, சரியா, 1989ல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இங்க புள்ளி கிடையாதுப்பா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ்ட் ஆஃப் த ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1989, which ensured the equal rights to ancestral property for women in inheritance. Okay va? So 1989ல ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுது. சரியா? ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1989 அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் மூலமா இந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, இந்த ஆன்செஸ்ட்ரல் சொத்துல வந்து உமனுக்கும் ஈக்குவல் பங்கு இருக்கு. சரியா? பொண்ணுக்கும் ஈக்குவல் சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வராங்க. ஸோ இங்க பாருங்க, பெரியார் ஆஸ் ஃபெமினிஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பெரியார் வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு எப்படி போராடினாங்களோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை பத்தி நம்ம கரெக்டா எழுதிடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா டீடைல் ஆன்சர்ல நம்ம மற்ற அதர் ஒர்க்ஸ் பத்தியும் சேர்த்து எழுதுவோம். ரைட்? சூப்பர்ப்பா. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க, 2 வாட்டி பப்ளிக் எக்ஸாம்ல நமக்கு வந்திருக்கு. ஓகே, சூப்பர். அடுத்து பார்க்கலாமா? ரைட் அ நோட் ஆன் தமிழ் ரெனேசன்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பட் அவ்வளவா வரல. ஓகே, ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்ல வரல, பட் ஹாஃப் இயர்லியில நமக்கு வரலாம். இது நான் குயிக்கா சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸி தான்.
இப்போ தமிழை வந்து மீட்டெடுத்து திருப்பியும் வந்து இந்த தமிழுடைய எழுத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டு வரது இருக்கு இல்லையா, அதுக்கு ரைட்டர்ஸ் அதாவது தமிழ் எழுத்தாளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து பண்ணியிருக்காங்க. அது போயம்ஸா இருக்கட்டும், இல்ல பத்திரிகையில எழுதினதா இருக்கட்டும், நிறைய எழுத்து மூலமா போராடி இருக்காங்க. அதை பத்தி தான் இங்க படிக்கிறோம். த கல்ச்சுரல் ஹெஜிமனி ஆஃப் கொலோனியலிசம் அண்ட் த ரைஸ் ஆஃப் ஹியூமனிசம் brought several changes in the socio-cultural life of the Indian subcontinent. Modern Tamil Nadu to experience such a historical transition. இப்போ இந்த பாயிண்ட் வேண்டாம், முக்கியமா நம்ம இந்த பாயிண்ட் எழுதணும். 2 மார்க் क्वेश्चन தானே, இதுல நீங்க முக்கியமா என்ன எழுதினா போறோம் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. எஸ், இப்போ இதெல்லாம் தான் நம்ம முக்கியமா எழுத வேண்டிய ஒரு பாயிண்ட்ஸ். திருக்குறள் பப்ளிஷ்ட் இன் 1812. ஓகே, சோ தமிழை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம்? த்ரூ ரைட்டிங்ஸ் இல்லையா. திருக்குறளை வந்து 1812 வந்து பப்ளிஷ் பண்றாங்க. மாடர்ன் தமிழ் ஃபவுண்டட் தேர் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி ஆன் ஏன்ஷியல் தமிழ் கிளாசிக்ஸ் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் சங்கம் லிட்ரேச்சர். இப்போ மாடர்ன் தமிழ் நம்ம இப்போ பேசுறது நம்ம எழுதுறதுலாம் வந்து மாடர்ன் தமிழ் இல்லையா. இந்த நம்ம மாடர்ன் தமிழ் மூலமா மாடர்ன் தமிழ் ஏன்ஷியன் தமிழ் சங்க கால தமிழுடைய கிளாசிக்ஸ் ஓகேவா, சங்க கால தமிழை நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றோம்? அதுல இருக்கக்கூடிய சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, அதுல இருக்கக்கூடிய சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை சங்கம் லிட்ரேச்சர் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் வேர்டு தான் சங்கம் லிட்ரேச்சர். அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா திருக்குறள். ஓகே, திருக்குறள். ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ 2 மார்க்குக்கு இது நீங்க சூப்பரா எழுதிருங்க. தமிழ் ரெனைன்ஸ்ல தமிழ் எப்படி மறுபிறப்பு, தமிழ் எப்படி நமக்கு மறுபிறப்பு கொடுக்குது அப்படிங்கறத நம்ம இங்கே எழுதுறோம். இந்த பாயிண்ட் கூட எழுதலாம், முக்கியமா 3 பாயிண்ட் எழுதிடலாம். தமிழ் வாஸ் த ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் தட் வென்ட் இன்டு பிரிண்ட். அதாவது அச்சு செய்யப்படுது இல்லையா. இப்போ அதுக்கு முன்னாலாம் நம்ம எழுதிட்டு இருந்தோம், ஏட்டுச்சுவடியில அந்த ஆணி வச்சு நம்ம எழுதிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், எழுது பேப்பர் மாதிரி வச்சு பேனாவால இங்கு வச்சு எழுத ஆரம்பிச்சோம். பட் பிரிண்ட்டுக்கு போன ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் எதுனா தமிழ் தான். ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் எது? தமிழ் தான். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதோட முடிஞ்சதுப்பா. 10th சாப்டர் முடிச்சிட்டோம். நம்ம சிவிக்ஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லைவ் யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து இருந்தீங்களோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு சூப்பரா போச்சு. இன்னைக்கு எவ்வளோ கத்துக்கிட்டீங்க? நிறைய கத்துக்கிட்டீங்களா? ஹிஸ்டரி அண்ட் தென் சிவிக்ஸ்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா? நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்க போறோம். இதை விட கொஞ்சம் ஃபாஸ்டாவே படிச்சிடலாம். அதுலயும் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சண்டே இட் இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு பி 8 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். பசங்களா அன்னன்னைக்கு அந்த லைவ் வந்துருங்க, கரெக்டா ஜாயின் பண்ணிடுங்க, எங்க கூடவே சேர்ந்து படிச்சு முடிச்சிருங்க. சோஷியல்ல சென்டம் இஸ் பாசிபிள், டூவபிள். ஐ ஹவ் ஸ்கோர் சென்டம் இன் சோஷியல், ஸோ யூ கேன் ஆல்சோ ஸ்கோர் சென்டம். சோஷியல் நம்ம கரெக்டா பிளான் பண்ணி படிச்சுட்டோம் அப்படின்னா தாராளமா சென்டம் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ புக் பேக்கை தரவா கம்ப்ளீட் பண்ணாதான் இன்டீரியர் கொஸ்டின்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே, இன்டீரியர் கொஸ்டின்ஸ்க்கு தனி நான் லைவ் வரும் சரியா. இன்டீரியர் 1 மார்க்ஸ் கேட்பாங்க, இன்டீரியர் டீடைல் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும், புரிஞ்சுதா? இன்டீரியர் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வராது, அதை முதல்ல நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்டீரியர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வராது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், புக்ல எங்கேருந்து வேணா கேட்பாங்கன்னா அட்லீஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தரவா படிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் சாய்ஸ்ல கூட நம்ம அந்த இன்டீரியர் கொஸ்டின் 8 மார்க்ஸ்ல இருந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? கண்டிப்பா எஸ் எஸ் சண்டே லைவ்ல நம்ம மேப் டைம்லைன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, சோ பசங்களா பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு ஷோ யூ ஒன் திங். என்ன தெரியுமா? எஸ், ஸோ அது வரைக்கும் நீங்க சும்மா இருக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் பாரு. இங்க பாரு, நம்மளுடைய சேனல் இருக்கா? ஸோ நம்ம சேனல்ல வீடியோஸ் போங்க. வீடியோஸ் போனீங்க அப்படின்னா சோஷியல் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோஷியலுடைய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இங்க உங்களுக்கு நாங்க பிடிஎஃபா
கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த PDF கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இதுதான் நம்ம லைவ்லயும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ சோஷியலுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னா அதுவும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்க. அதுல நான் கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க அழகா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க சூப்பரா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கம் டு த பிளேலிஸ்ட். ஓகே, பிளேலிஸ்ட்ல வந்தீங்க அப்படின்னா here you have see here 10th social daily one detail அப்படின்னு 15 டீடைல் ஆன்சர்ஸ் இருக்கு பசங்களா. எப்பெல்லாம் உங்களுக்கு படிக்கணும்னு தோணுது ஆனா என்ன படிக்கிறதுன்னு தெரியலையோ click here. இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 15 டீடைல் ஆன்சர். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீடைல் ஆன்சர், கவனிங்க. அப்புறம் காந்தி அ மாஸ் லீடர், காந்தியன் மூவ்மெண்ட் இருக்கு. காந்தியன் மூவ்மெண்ட் இன் சிவில் டிசோபீடியன்ஸ், சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் இருக்கு. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ரிவால்ட் ஆஃப் 1857, ட்ராஜிக் ஃபால் ஆஃப் சிவகங்கை, structure of GST, principle of Panchsheel, direct and indirect tax, India's foreign policy, black money, non-alignment, Vellore revolt causes, heroic fight of Kattabomman. 15 டீடைல் ஆன்சர் இருக்கு. 10 நிமிஷம் தான் இருக்கு பாரு. 8 நிமிஷம், 7 நிமிஷம், 11 நிமிஷம், 8 நிமிஷம், 10 நிமிஷத்துல இந்த டெய்லி ஒன் டீடைல் சீரீஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? because these are all very very important detailed answers. புரிஞ்சுதா? are you clear? okay பா. so good night. எல்லாரும் சூப்பரா தூங்குங்க. இன்னைக்கு லைவ் செஷன் நல்லா போச்சு. நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜியோகிராஃபி அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைவ் செஷன் எப்படி போச்சு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, எந்த அளவுக்கு புரிஞ்சுது, தனியா படிச்சிருந்தா இவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போமா, இவ்வளோ ஃபாஸ்டா அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க எங்க கூட. ஓகேவா? சூப்பர். பை கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், பத்திரமா வெளில போங்க. இப்போ ரொம்ப வந்து ஃபீவர் பரவிட்டு இருக்கீங்க. ஸோ ஹாட் வாட்டரே வந்து குடிங்க, வெளியில சாப்பிடாதீங்க. எங்க நைட்டு நீங்க வண்டியில போனாலும் இல்ல பகல்ல வண்டியில அப்பா அம்மா கூட போனாலுமே காதுல காட்டன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா காது ஸ்கார்ஃப் போட்டு மூடிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறோம். ஒரு நாள் 2 நாள் நம்ம சிக்கா படுத்துட்டா கூட நம்மளால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பெரியார் டீடைல் கண்டிப்பா சொல்லித்தரேன்ப்பா, கவலையப்படாதீங்க. ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். மீட் யூ அட் டுமாரோ 6 o'clock. சரியா? நாளைக்கு சாயந்தரம் 6 o'clock லைவ் இருக்கு. மறக்காம எல்லாரும் வந்துருங்க. சரியா?